ப்ரோ கேக்குதா? குப்பி ஹலோ ப்ரோ, ரிக்வஸ்ட் எதுவும் காட்டல, நீங்க பேசுறதும் கேட்கல. கேக்குதா? யாராவது சொல்லுங்க, சொன்னாதான் தெரியும். 10 MR கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ, கேட்கலாம். கேட்கலாமா? ஒண்ணுல யாரும் இந்த இப்போ கேட்கவே இந்த வேணாங்க, கீழே வந்தா கேட்டுருங்க, அவ்வளவுதான். அனுபமா பரமேஸ்வரன் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு கேக்குது இருக்காரு. கேக்குது ப்ரோ. அது தெரியலங்க, அது பர்சனலா ஏதோ துர்விக்ரம்னு சொல்றாங்க. அது தெரியலையே நமக்கு, அவங்க ஏதாவது சொன்னாதான் தெரியும் எனக்கு. இப்போ ரெண்டு நாளா அதான் ஓடிட்டு இருக்கு. அதனால கேட்டேன். வேற ஒண்ணும். அது ஓகே ப்ரோ, அவங்க யாரோ லவ் பண்ணியிருக்காங்க, அந்த லவ் பிரச்சனை அது இருக்கு நமக்கு. கார்த்திக் ப்ரோ, முகமது சொல்லுங்க. ப்ரோ அண்ணாமலை சார் ஸ்பீச் கேட்டிங்களா? கேட்டேன் ப்ரோ, நான் போயிருந்தேன், அங்கதான் இருந்தேன். அவர் ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்காரு போல சொல்றேன் ப்ரோ. ஆமா ப்ரோ, அவரு ரொம்ப கிளியரா தான் இருக்காரு. அவர் ஆரம்பத்துல கிளியரா தான் இருக்காரு அவர் ஸ்டாண்ட்ல. அவரு ஒரு எம்எல்ஏ அக்யூஸ் பண்ணியிருந்தாருல கார்த்திக், அது யாரு என்னன்னு தெரியுமா? யார? எம்எல்ஏவா? அப்படி யாரையும் அக்யூஸ் பண்ணல. ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, இல்ல கொஞ்சம் இல்ல, அதெல்லாம் சில பார்த்து இது மினிஸ்டர்ஸ் பண்ணி. சொன்னாரு. அவர் வந்து பொதுவா சொன்னாரு, சில மினிஸ்டர்ஸ் வந்து கமிஷன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படி ஒரு தகவல் வருது, அது மாதிரி ஆடியோ என்கிட்ட இருக்கு, அது நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது நிறைய வந்திருக்குங்க, நியூஸே வந்திருக்கு. அது நம்ம இவங்க தான் அவங்க தான் சொல்ல முடியாது. கார்த்திக் ப்ரோ வணக்கம். நீங்க நேர்ல பாத்திருக்கீங்கன்னா ரிசப்ஷன் இப்போ நேர்ல பாக்குறப்போ உங்களுக்கு ஒண்ணு தோணி இருக்கும்ல, அது என்ன எப்படி இருந்துச்சு கார்த்திக்? எனக்கு இன்னைக்கு பார்க்க மாட்டா, இன்னைக்கு ஆக்சுவலா நடந்த மீட்டிங்னு அவங்க வந்து 3-3:30 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 2-2:30 போயிட்டேன். ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதனால அவங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இப்படி என்ன நினைச்சோம் பார்த்துட்டு நம்ம கிளம்பி வந்துடலாம். இந்த சினிமா ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் இல்லையா, அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமா ஃபங்க்ஷன் 6 மணிக்கு சொல்லுவாங்க. நான் போயிட்டு ஒரு 5 மணிக்கே போயிட்டு அந்த முக்கியமான ஆளுங்களை, டேரக்டர் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இந்த கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த மாதிரி போகலாம். அந்த மாதிரி சரி ஓகே, ஒரு 2:30 மணிக்கு போயிட்டு கூட்டம்லாம் சேர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பிடலாம், அந்த மூடில் தான் போனது. நான் போனதில்லை அந்த மாதிரி பொலிட்டிக்கல் மீட்டிங்லாம், போனதே கிடையாது. அப்படிதான் போனேன். பார்க்கும்போது இப்படி கூட்டம் கொண்டு போகாமல் நின்று இருந்தாங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம், ஒரு 100 பேர் 200 பேர் அந்த மாதிரி. அங்கே ஒரு 50 பேர், இங்கே ஒரு 100 பேர் அப்படி நின்று இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று இருந்தாங்க. நிறைய பேர்த்து பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப சின்ன பையன்லாம் ஒருத்தன், ஒரு 16-17 வயசு பையன் தான் இருக்கும். அவன்லாம் வந்து நின்று இருந்தான். ஸோ அவனுக்குலாம் வந்து பொலிட்டிக்கல் ஆம்பிஷன், அந்த கட்சியில வந்து சேரணும், அது ஏதாவது கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. வயசானவர் ஒருத்தன் இருந்தாரு. நிறைய பேர்த்த வந்து பார்க்கும்போது இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஓகே அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அப்புறம் அப்படியே டைமாக அவர் வர டைம் கிட்ட வரும்போது நமக்கு கொஞ்சம் இவங்க உள்ள இருக்கவங்களாம் தெரியுன்றதுனால எங்க வருவாரு, எப்படி வருவாரு, எந்த சைட்ல இருந்து வராரு அப்படின்றதுலாம் முன்னாடி கேட்டுட்டு, சரி ஓகே அவரு வர கார் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் போய் நின்றுட்டு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அவர் கார் வர ஏரியாவை கரெக்டாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பக்கம் போய் நின்றுட்டு கார் வந்தோன்னா சும்மா வந்தோன்னா அண்ணன் வந்தோன்னா கை கட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நின்னேன். அது வரைக்கும் அப்படியே அமைதியாக தான் இருந்தாங்க, கூட்டமாக இருந்தது. அவர் கார் வந்தது தான், வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக அவர் அப்படியே ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க, நம்மளும் ஒரு பக்கம் இந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க. பார்க்கவே முடியல, கிட்டே நெருங்க முடியலங்க, அவ்வளோ பயங்கரமான ஒரு நிறைய. நான் சினிமா ஈவெண்ட்டு போயிருக்கேன், சினிமா ஈவெண்ட்டு பார்த்துருக்கேன், ஹீரோ பின்னாடிலாம் வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன், பார்க்காமலாம் இல்லை. இவருக்குமா அதை விட பயங்கரமா ஸ்ட்ராங்கான கிரேஸ் இருக்குங்க. அப்படியே அவர் தூக்கிட்டு போனது தான் கூட்டத்துக்குள்ள. அதுக்கப்புறம் ஒரு 20-25 நிமிஷம் ஆச்சு அவர் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே. நம்மளால முடியல சாமி, எதுக்கு இங்க வந்தன்ற மாதிரி ஆகி நம்ம போய் சைட்ல போந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி போய் நின்னாச்சு. நின்றுட்டு நான் ஸ்டேஜுக்கு முன்னாடி போயிட்டு யூடியூப்ல தான் கேட்டுட்டு இருந்தேன் அவர் பேசுறதே. ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் ஸ்பீக்கர் இருந்ததுனால
பேசிட்டு மாதிரி போயிட்டு முன்னாடி நிக்க முடியல. அவ்வளோ க்ரௌடு அப்படி இருந்துச்சு. அவர் அப்படியே நீ காசு கொடுத்து நிறைய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்லயும் இதே மாதிரி கூட்டம் வரும். பட் அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவருக்கு வந்து அக்ரெசிவா இவரை வந்து கை கொடுக்கணும், இவரை பார்க்கணும், அந்த மாதிரி அப்படி இருந்தாங்க கூட்டம். ஸோ இது பார்ட்டியோட கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிதான் கட்சி. ஏன்னா இப்போ டிஎம்கே இப்படி இல்லைங்க, போயிட்டு இருந்துச்சுன்னா அது அவருக்கு கஷ்டம் தான். உண்மையிலே நான் பாருங்க அண்ணாமலை சப்போர்ட் இருந்ததுக்காகலாம் சொல்ல, உண்மையிலே பெரிய ஆறா இருக்கு. அவருக்கான ஆறா பெருசா இருக்கு. அவருடைய இது கேட்கறதுக்கு ஆளுங்களும் எல்லாருமே அது பெருசா இருக்கு bro. அவருடைய ஆறா, அவருடைய கரிஷ்மா அதெல்லாம் பெருசா இருக்கு. அவர் வரும்போது அவங்க அவங்க அவ்வளோ அந்த அளவுக்கு உற்சாகமாகறது, அவங்க பேசுறது, அவர் போய் பார்க்கணும், அவர்கிட்ட கை கொடுக்கணும், அங்க போய் நிக்கிறது இருக்குல்ல. கார்த்திக் ப்ரோ ஆ. கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க HTB. ப்ரோ உங்க ஜெயம் ரவி நடிச்ச அந்த ஜீனி படம் டிராப் ஆயிடுச்சுங்கிறாங்க, அது உண்மையா? அது படமே முடிஞ்சுங்க. முடிஞ்சுங்களா? ஆமா, பிசினஸ்க்காக வெயிட்டிங். ஓகே ஓகே. இந்த டிசியில் நடிச்சாங்களோ அந்த ஹீரோயின் தான் அதில் நடிச்சிருக்காங்க. ம் கதை அண்ணாமலோட ஸ்பீச்சுமே இம்ப்ரெசிவ் ஆக்சுவலா. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா பொலிட்டிக்கல்லாம் தொட்டார்ல. அவர் ரொம்ப நாளா என்னங்க ஆமா அண்ணாமலை ஆமா அரசியலே பேசுறது இல்ல, அவர் ரொம்ப ஆமா. சைலண்டா இருக்காரு, அவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி. பேசாம இருந்தா உடனே இந்த சவுக்குலாம் இஷ்டத்துக்கு ஒரு கட்டுக்கதையை அடிச்சு விட்டுட்டு அதெல்லாம் இருப்பாரு. சொல்லுங்க. சவுக்கு வந்து ஒருத்தரை பத்தி தப்பா சொல்றாரு அப்படின்னா அவர் ரொம்ப சரியா இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது சவுக்கு இல்ல இல்ல ஒருத்தர் பாராட்டுறாருன்னு மட்டும் தான் நம்ம பயந்துடணும். ஆனா அது ஒரு மேட்டர் இல்ல. பிரேக் ஆகுது, சரியா கேட்க மாட்டேங்குது கீழலாம். அப்படியா? யூடியூப்ல அதான் பிரச்சனை. அப்படியா அப்படியா இருக்கா? ஆமா, யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் பாருங்க. சரி கேக்குதா இல்லையா? பிரேக் ஆகுதா? கீழ இருந்தா கேட்க மாட்டேங்குது, பிரேக் ஆயிட்டே இருக்கு. ஸ்பீக்கர்ல இருக்கும்போது கரெக்டா கேக்குது.
சென்னை ஃபிலிம்ஸ். நீங்க உங்களோட ஸ்பீக்கர்ல வந்து வெறும் மியூசிக் தான் கேக்குது. அது கேக்குதா? அது பிரச்சனையா? இல்ல வேணும்னே பண்றீங்களா? கார்த்திக் பிரதர் எப்படி சொல்லுங்க. இருக்கீங்க? சொல்லுங்க காயத்ரி. நல்லா இருக்கேன். இன்னைக்கு அண்ணாமலை மீட்டிங் பார்த்துட்டு உங்க ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அவரோட விஷன் நாலேஜ் எல்லாமே என்னைக்குமே இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் எக்ஸாம்பிளரி. அது வந்து ஹி ஹஸ் அகெயின் ப்ரூவ்ட் இட். அது வந்து இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். இதே மாதிரி அவர் இன்னும் கொஞ்சம் ரெகுலரா அப்பியரன்ஸ் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், லெட்ஸ் see. ஸோ உங்களுக்கு என்ன அதுல பிடிச்சிருந்தது, அதை பத்தி கேட்கலாம் தான் வந்தேன். எனக்கு இன்னைக்கு பிடிச்சதுல பாத்தீங்கன்னா, அவரு வந்து கொஞ்சம் லைட்டா பொலிட்டிக்கலாவும் பேசியிருந்தாரு. சில விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கல் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. பிஜேபி பத்தி அவர் பிஜேபியில் அவருக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க, அவர் இந்த பிஜேபியோட பி டீம்னு சொல்றாங்கல்ல. நான் பல டைம் சொல்லிட்டு இருந்தேன்ல, அவர் பிஜேபி பி டீம் இல்லைன்றத ஒரு போக போக கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து உடைச்சிடுவாரு. அதுல இருந்து இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுவான்ற அதுக்கு ஒரு ஸ்டெப்பா இன்னைக்கு பிஜேபியில் என்ன நடந்துச்சு, அவர் ஏன் பிஜேபி வந்தாரா சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து அந்த என்ன மாதிரி பொலிட்டிக்ஸ் பண்ண போறோம், அடுத்து ஒரு வருஷம் நம்ம கொடுத்துருக்கோம். டிவிகே பத்தி பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் வந்து டிவிகே கிட்ட மாறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த Yes, டெலிவரி sir. பர்சன் பத்தி பேசினார்ல, அதுவும் ரொம்ப ப்ரெஸ்ஸிங்கான இஷ்யூ தான். இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து படிச்சுட்டு இந்த வேலை பார்க்குறாங்க. இந்த எக்கனாமி ஜாப்ஸை கிரியேட் பண்ணாமல் விட்டது வந்து சிஸ்டமே ஒரு தப்பு. சி அது இவர் சொல்யூஷன் கொடுக்க போறாரு இல்லை, அது பிக்கர் பிக்சர் ப்ராப்ளம்லாம் அது தனி. யாராச்சும் ஒருத்தர் அதை பற்றி பேசணும்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்ல. அது நிஜமான கன்சர்னிங்கான டாபிக்ல கரப்ஷனையும் அதே மாதிரி எடுத்தோடனே விஜய் கவர்மெண்ட்டை வந்து சும்மா பேஷ் பண்ணாமல் ரியாலிட்டியும் சொல்கிறாருல. இது மக்கள் எத்தனை பேருக்கு அது பிடிக்கலையோ, பட் இது ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு. எந்த கட்சியுமே அதை அக்னாலேஜ் பண்ணுறது இல்லைல்ல. தவாக்காவை தாண்டி மற்ற கட்சிங்க அதை அக்னாலேஜே பண்ணல. இது ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதை அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு. இத்தனை பேர் புதுசா சட்டமன்றத்துல போறாங்கிறத அக்னாலேஜ் பண்றாரு. அவங்களுக்கு அந்த சஃபிஷியன்ட் டைம் குடுக்கணும். 6 மந்த்ஸ்ன்னு சொல்லல அவரு. 1 இயர் குடுப்போம். அண்ட் யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணி தப்பு செய்யப்பட்டால், தூண்டப்பட்டால், அத கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்ம குடுக்குறோம். 1 வருஷம் குடுக்குறோம். அதுக்குள்ள விஜய் அவங்கள ஹில் பிரிங் தெம் இன் ஆர்டர்ங்கிறத எதிர்பார்க்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வென் சம்மன் இஸ் கிவிங் இந்த அளவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு கிரிட்டிசிசம் குடுக்கும்போது, அவர் அது வந்து ஆக்சுவலா மக்கள் மத்தியில இன்னும் போய் சேரும். சும்மா ரேண்டமா உதவி பண்ற மாரி, இவங்க பண்ற மாரி சம்மந்தமே இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு சொல்லாம, நிஜமாவே எங்க நிஜமாவே ஒரு பிரச்சனை நடக்கும்போது சொல்லும்போது அதோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருந்தோம்னா, எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுல்ல. ஸோ ஐ திங்க் கரெக்ட்டா ஸ்கெட்ச் போடுறாரு மாரி தான் தோணுது கார்த்தி. அது ஸ்கெட்சிங் மட்டும் இல்ல, தாண்டி நான் இப்ப இப்படிதானே சொன்னேன் இல்லையா, பாலிடிக்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் சாய்நாத். அதுதானே இப்போ ஒரு இருக்க. ரொம்ப தெளிவா ஆமாமாமா. சொல்லியிருந்தாரு ப்ரோ. ஒரு அவர் செகண்ட் ரொம்ப ஆமாமா. சார், தெளிவா ஒரு சொல்லியிருந்தாரு. செகண்ட். இப்ப இருக்கிறதுல ஒரு 60 கோடி பேர் வந்து இந்த 1996 அப்புறம் பிறந்தவங்க, 1980க்கு அப்புறம் பிறந்தவங்க 34 கோடி பேர், 1980க்கு அப்புறம் பிறந்தவங்க ஒரு 30 கோடி பேர், கிட்டத்தட்ட 65 கோடி பேர் இருக்காங்க. அவங்க வேற பாலிடிக்ஸை விரும்புறாங்க. அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், இங்க பல கட்சிகள் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாருல. அதுதான் ரொம்ப தெளிவா அவர் அந்த ஜென்சி மோடு, ஜென்சின்ற இல்ல, ஸோ 90s கிட்ஸ் ஆகட்டும், ஜென்சி ஆகட்டும், எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க இன்னைக்கு இருக்க இந்த இன்ஸ்டாகிராம் உலகத்துல, இங்க இருக்க மக்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். சும்மா அடுத்தவனை பேஷ் பண்றது மட்டும் பாலிடிக்ஸ் இல்லை, அதை தாண்டி எங்களுக்காக என்ன பேசுறீங்கன்றத அவங்க நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அதை வச்சுதான் அவரு அடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான டைமும் எடுத்துக்கிறாரு. இல்ல அதுதான் அவரோட லாங் டேர்ம் விஷன். வந்து இப்ப சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த டெலிவரி பர்சன் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை ஜாப்ஸ் வந்து போகும் பின்னாடி, எவ்வளவு வந்து அதுக்கு இப்ப ஃபாரின்ல எல்லாம் வந்து ரோபோ வச்சு ஃபுட் டெலிவரிக்கு இப்ப அந்த ஜாப்ஸ் எல்லாம். ஸோ தோஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஹி ஹஸ் ஆல்வேஸ் ஹேட் லாங் டேர்ம் விஷன். ஸோ அதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு, விச் இஸ் ரியலி இது. அட் த சேம் டைம் அவர் சொல்ற மாதிரி கரப்ஷன் கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது தான் அவரோட எப்பவுமே அவரோட மோட்டோவா இருந்திருக்கு. பிஜேபியில இருக்கும்போது அப்படிதான் அவர் பேசியிருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் ஆல்வேஸ் ப்ரூவ்ட் தட் ஆல்சோ. அவரோட பப்ளிக் லைஃப்ல 1000 இது பேசலாம், பட் தெர் இஸ் நோ இது பேசிஸ் ஃபார் எனி ஆஃப் தோஸ்.
சும்மா வெட்டியா பேசுறவங்களுக்கு. பட் ஜெனரலி ஸ்பீக்கிங் அவரோட கிளீன் பாலிடிக்ஸ் அண்ட் இவரும் விஜயும் அப்படி சொல்லி தான் வந்திருக்காரு. ஸோ இஸ் கிவிங் டைம் ஃபார் ஹிம் அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து சொல்லவும் சொல்லியிருக்காரு. இவர் வந்து பண்றாரோ இல்லையோ, ஆனா சுத்தி இருக்கிற வந்து சில பேர் இப்பதான் லைட்டா ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிகே மினிஸ்டர் சில பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து டைம் கொடுக்குறாரு. அப்படி பின்னாடி வந்து ஏதாவது இவர் ரிவ்யூ பண்ண டைம் இவர் பண்ணலன்னா டெஃபினட்டா கிரிட்டிசிசம் பண்ணுவேன் அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஸோ he is definitely doing constructive politics. விஜய் வந்து சிங்கிள் மேன் கரிஸ்மால ஹி கேம் கார்த்தி. பட் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைங்கிறது அந்த அந்த பிம்பம் வந்து இஸ் கியூமுலேஷன் ஆஃப் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ். வாட் ஹி ஸ்பீக்ஸ், அவர் எப்படி பேசுறாரு, அந்த நாலேஜ் எல்லாமே. ஸோ அந்த செயல்ல வந்து ரொம்ப முக்கியமா மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்த சென்ஸ் வந்து அவரு முன்வைக்கிற டீம் யாரு? யாரெல்லாம் இப்ப அவர் ஒரு மாற்றம்னு சொல்ல வரார்னா, அதனால தான் ஐ திங்க் அவர் வந்து இந்த கிராம சபையிலயோ, இல்ல ஒரு ஒரு கவுன்சிலருக்கோ இது மாரி நான் ஒரு ட்ரெய்னிங்கோ இது மாரிலாம் கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்றார்ல. அதுக்கான வி த லீடர்ஸ்ங்கிறது ஆரம்பிச்சதே அதான். எந்த மாரி ஒரு நெக்ஸ்ட் ரங் ஆஃப் லீடர்ஸ அவர் பில்ட் பண்றாருங்கிறது மக்கள் பார்ப்பாங்க. இப்ப அவரோட அந்த இப்ப தனியாவே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 234 கேண்டிடேட் யாருங்கிறத மக்கள் முன்வச்சு பார்ப்பாங்க. இப்ப வந்து விஜய்க்கு வந்து அது யாருன்னே பார்க்காம ஓட்டு போட்டதுக்கு காரணம் அந்த அதான் சொன்னேன் சிங்கிள் மேன் கரிஸ்மா டிரைவ்ட் இட். பட் அண்ணாமலைக்கு வந்து நாளைக்கு அரசியல் கட்சியா மாறும்போது, அவர் முன்வைக்கிற அடுத்த 2 ஆஃப் லீடர்ஸ் யாருங்கிறது கண்டிப்பா நோட் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ராங்கா பார்ப்பாங்க. அது அவர் எப்படி செட் பண்றாங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. பட் அட் தி எண்ட் அண்ணாமலை ஃபேஸ் பார்த்து தானே ஓட்டும் போடுவாங்க. அதுதான் சொல்றேன். அண்ணாமலை ஃபேஸ்ங்கிறது இட்ஸ் வாட் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அது அந்த இமேஜ் இல்ல வந்து as a பார்ட்டியா பிகாஸ் ஆஃப் நம்ம ஓட் பண்ணோம்னா அது ஒன் ஃபேஸ் பார்த்து தானே சைன் அப் ப்ரோ. அது இப்போ வரைக்கும் அப்படிதானே கரெக்ட் ஒர்க் தான். ஆயிருக்கு. இல்ல நான் என்ன இதுக்கப்புறமும் சொல்றேன், ப்ரோ மேஜரா தான் ப்ரோ. விஜய்க்கு வந்து ஒரு மேஜரா ஃபேண்டம்க்கான ஒரு இல்ல இல்ல அட்ராக்ஷன். இல்ல அதெல்லாம் கிடையாது. சாய்நாத் மேஜரா வந்து அதுதான். இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸே அது முதல்ல என்னன்னா பார்த்து தான் ஒரு ஓட்டு இடத்துல வந்து போடுவாங்க. ஒரு ஓட்டு வந்து ஒரு 10,000 ஏற கூடுங்க. இப்போ வந்து விஜய் கட்சியிலே பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நிக்கிற தொகுதியில ஓட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் இவரு சிடிஆர் நிர்மல்குமார் நிக்கிற இடத்துல ஓட்டு அதிகமாக வரும். அருண்ராஜ் நிக்கிற இடத்துல விழுவும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனா மத்தவங்க நிக்கிற இடத்துல ஒரு 5,000 10,000 ஓட்டு கம்மியா விழுலாம். ஆனா எப்பயுமே ஆளுக்குன்றது ஒரு 10,000 ஒரு 5% வித்தியாசம் இருக்கலாம் முன்ன பின்ன. மேஜர் ஓட்டு அந்த கட்சியோட தலைவர் அவங்க பொறுத்து நான் தான் என்ன எல்லா சொல்றேன், விஷயம். ஒரு ஃபேமஸ் கேண்டிடேட்ன்னு சொல்ல வரல கார்த்தி. இப்ப நான் வந்து ட்ரெடிஷனலா செங்கோட்டையன் இது மாரி இப்ப இத்தன வருஷம் அரசியல்ல இருந்திருக்காங்க. அவங்க வந்து நிக்கிறாங்க. அப்படி இல்ல. எந்த மாரி ஒரு கேண்டிடேட், லெஜிட்டிமேட் கேண்டிடேட் ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கிறதோ, இல்ல ஒரு மத்த மாரி கேஸ் அந்த இருக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி ஆ. யாருமே பண்றது இல்லைங்க இப்பலாம். இப்பலாம் ம், எல்லாருமே ம். கொஞ்சம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அது ஈஸியா போட்டு நீங்க வந்து அட்டாக் பண்ணிடுறீங்க அப்படின்னா. திமுக மட்டும் தான் அதுல திருந்தாம செந்தில் பாலாஜியை வளர்த்து வச்சு நிக்க இப்ப வச்சிட்டு இருக்கு. மரியா வில்சன் மேல ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துச்சுல்ல, எலக்ஷனுக்கு முன்னாடி. அவர் இது மாரி ஒரு ஒரு பெர்சனல் ட்ரோகோ சம்திங் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இது மாரி ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு தாவக்கால வொர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா, அங்க விஜய் ஃபேஸ்க்காக ஓட்டு போட்டாங்க. இப்ப அதே மாரி கேண்டிடேட் வந்து அண்ணாமலைக்கு பண்ண மாட்டாரு அவரு. நான் நான் என்ன சொல்றேன், அது மாரி வொர்க் அவுட் ஆகுது. ஸோ அண்ணாமலை இஸ் கியூமுலேட்டிவ் ஆஃப் வாட் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அத அவரு பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா. அதுல இன்னும் சார் கான்ஷியஸா இருப்பாரு. ஒரு நிமிஷம் இருங்க சார். அப்படியெல்லாம் இல்ல சார். அதாவது சேம் கரிஸ்மா தான் அவருக்கும் இருக்கு. ஏன்னா வந்து அந்த கரிஸ்மா வச்சுதான் இத்தனை பேர் வந்து உள்ள போயிருக்காங்க. இல்ல. இன்னொன்னு கண்டிப்பா இல்ல இல்ல மேம். கண்டிப்பா இல்ல மேம். ஒரு அவருக்கு நிமிஷம் அந்த இருங்க. கரிஸ்மா இருக்கு. அதுல டவுட் இல்ல. பட் அந்த கரிஸ்மா வந்து இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் வாட் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அதுதான் இப்ப விஜய்க்கு இருக்கிற கரிஸ்மா ஒரு நடிகர்னால. அண்ணாமலை இருக்க கரிஸ்மா நீங்க சொல்றீங்கல்ல, அவரு அப்படி பண்ண மாட்டாரு. அவர் நல்லவரு. அவரு எஜுகேட்டடு. அவரு வந்து அவரோட டீம் வந்து தாட் ப்ரோவிக்கிங்கா பேசுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசுவாங்க. அவர் இந்த வி த லீடர்ஸ்ன்னு ஒரு அமைப்பு வச்சு எல்லாரையுமே ஒரு லீடரா ஆக்கணும்னு பார்க்குறாரு. இதெல்லாம் சேர்ந்து தான் அண்ணாமலையோட கரிஸ்மா. வாட் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல அது ரைட்டு. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவர் வந்து இப்ப வந்து நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுலயே, அதுலேருந்து தான் அவர் லீடர்ஸ கொண்டு வரணும்னு நெனைக்கிறாரு. ஏற்கனவே இருக்கிற கட்சியிலேருந்தோ, இதுவோ அந்த மாரிலாம் எதுவும் பிளான் அவருக்கு இருக்கிறதா தெரியல சார். அவர் வந்து கிரவுண்ட் லெவல்ல வேல பார்த்து, அந்த லோக்கல் ஏரியால யார வந்து லீடரா ப்ரொஜெக்ட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த இந்த டீமோட அஜெண்டாவே அதுதான். அவர் அப்படிதான் மோட்டோ வச்சு வேல பார்த்துட்டு இருக்காரு. So I'm pretty sure he's going to pick and choose the right person. Definitely அது வந்து once it turns into a political party. So எல்லாமே அவர் கொண்டு வர லோக்கல் லெவல்லையும் ஒரு கண்டிப்பா இப்ப கார்த்திக் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா கொஞ்சம் ஓட்டு வரும். அண்ட் அண்ணாமலை ஃபேஸுக்காக இன்னும் டெஃபினட்டா அடிஷனல் ஓட்ஸ் வரும் சார். ஸோ இட் இஸ் ஆல் லைக் சிங்கிள் மேன் ஆர்மி தான். இவரோட இதுவுமே
இவருமே அப்படிதான். இவருக்குன்னு ஒரு தனி ஒரு கூட்டமே இருக்கு. இவரை நம்பி எல்லாம் பயணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். சேம் லாஜிக் ஒர்க்ஸ் ஹியர் ஆல்சோ. ஓகே, வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? நான் அந்த லாஸ்ட் ஒன் இப்போ நெக்ஸ்ட் 1 இயர் ஃபுல்லா அவங்கள அண்ணாமலை அவர் வளர்த்துக்கிட்டு தான் இருக்குல்ல. என்ன ப்ரோ நெக்ஸ்ட் 1 இயர்? நெக்ஸ்ட் 1 இயர் வந்து டைம் கொடுக்குறேன்னு சொன்னார்ல. ஆனா வந்து
தெரியல, விசாரிச்சு என்ன சொல்றேன். ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ மட்டும். இப்போ சினிமால உங்களுக்கு இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்ல அண்ணாமலை ஜெயிக்கணுமா உமாபதியோட இல்லைன்னா ஜெனியூனா வீடியோ இருக்கணுமா பார்த்தேன். brother? என்ன கேக்குறீங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பாலிடிக்ஸ்னு வந்தாச்சுன்னா கண்டிப்பா காம்ப்ரமைஸ் இருக்கும். இப்போ ஜெயிக்கணுன்றதுக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? இல்ல அப்படின்னா ஜெனியூனிட்டியா இருக்கணும் நம்மளோட சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். பாலிடிக்ஸ் நடத்தும்போது நீங்கள் சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணாமல் இருக்கவே முடியாது. நான் அதுக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்க மாட்டேன். அந்த அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருலாம் சொல்ல மாட்டேன். சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே தேங்க்ஸ். அதை நான் பண்ணாலும் ஏற்றுக்குவேன். நான் தான் சொல்கிறேனே, இப்போ வேலுமணி வந்து ஒரு பேச்சுக்கு, இப்போ வேலுமணி இருக்காருல ஏடிஎம்கேல, அவர் வந்து அண்ணாமலை கட்சிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை கட்சி விடுங்க, டிவிகேக்கு வராரு, இல்லை அண்ணாமலை கட்சிக்கு வராரு, எந்த கட்சிக்கு, டிவிகே டிஎம்கேக்கு போகிறாரு, எப்படி போனாலும் அவர் ஒரு வேல்யூ அடிஷனல் தானே அந்த கட்சிக்கு. அப்போ அவரை நீங்கள் ஏற்றுக்கிறதுனால அந்த கட்சிக்கு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரென்த்து கூடுது அப்படின்னுமோ அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லைங்க அவர் என்னங்க ஏடிஎம்கேல இருந்தார், ஒரு லஞ்சம் வாங்கலையா, ஊழல் பண்ணலையா, அவர் வந்து ஊழல்வாதி தானே, அவர் அமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ் தான். ஸோ ஒரு மனுஷன் வர்றதுனால 10 விஷயம் பாசிட்டிவாக நடக்கும், 10 விஷயம் நெகட்டிவாக நடக்கும். இப்போ ஆனா என்கிட்ட 10 விஷயத்துக்கு உங்களுக்கு பிடிச்சது இருக்கும், ஒரு 10 விஷயம் நெகட்டிவாகவும் இருக்கும். ஆனால் எது அதிகம்? 10 விஷயம் பிடிக்காது, ஆனால் 8 விஷயம் 10 விஷயம் பிடிக்காது, ஒரு 15 விஷயம் பிடிக்கும் அப்படின்னா என்னால் பாசிட்டிவ் தான். அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். அந்த ஆனா இந்த மாதிரி தான் கரப்டட் அண்ணாமலை பீப்புள்ங்கிறது கட்சிக்கு எலெக்ஷன் வரவங்களையும் ரிஃப்ளெக்ட் ஆகாது ப்ரோ. அண்ணாமலை கட்சியிலையும் நாளைக்கு ஃபியூச்சரில் ஆள் எடுக்கும்போது கூட சிலர் எடுக்கும்போது இந்த மாதிரி நடக்கலாம். வேறு கட்சியிலேருந்து வரவங்க, அவங்க முன்னாடி அரசியல் இருந்தவங்க, அவங்கெல்லாம் எடுக்கலாம். அதனால கட்சிக்கு கொஞ்சம் ப்ளஸ் அதிகம். ஆனால் விமர்சனங்களும் இருக்கும் அப்படின்னா அது சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது என்னோட ஸ்டாண்டர்ட். எனக்கு இன்னொன்னு, விஜய்க்கு வந்து இப்ப இந்த விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்த்தாரு. அதாவது ஏன் சேர்க்கிறாருன்னா, அவருக்கு வந்து ஆன் சீட் மெஜாரிட்டியா அவர் கம்மி பண்ணணும். அதாவது 118ன்ற அந்த நம்பரை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, பவர் பாலிடிக்ஸ்க்காக அவர் பண்ண டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்ப கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ அது ரொம்ப பவர் பாலிட்டிக்ஸ்க்காக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இப்போ சொன்னதுதாங்க பதில். அவரோட அவ்வளோதான். சர்வைவலுக்கு வர்றதுனால பண்றது ஓகேவா? இல்லை, விஜயபாஸ்கர் வர்றதுனால அவருக்கு என்ன சர்வைவல் அப்படிலாம் இல்லைங்க. இல்ல பிரதர், இப்போ வந்து என்னதான் நீங்க இப்போ எடப்பாடி சொன்னது வந்து வேலிடான பாயிண்ட். ஒரு 6000 தொண்டர் சேர்ந்து அவங்க வந்து ரெட்டை சின்னத்துக்காக நின்று அதை ரெப்ரசென்ட் பண்ணி வந்தவங்க தான், கரெக்டா? அவங்க மேல அந்த அரசியல் கட்சி இதுக்கு வந்து அண்ணாமலை கிளியரா ஒரு பதில் சொல்லியிருக்காருங்க. நாங்க இதை பண்றோம், ஆனா ஒரு விஷயத்த பண்றது தப்பா தெரியல அவங்களுக்கு, ஆனா அதனால என்ன பண்ண போறோம், அதுக்குதான் ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஒரு கதையை சொல்லி அதுக்கு விளக்க சொல்லியிருந்தார்ல. அவர் வந்து ஸ்லேவரி ஆக்டை வந்து அபாலிஷ் பண்றதுக்காக நிறைய பேர்த்த வந்து காசு கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து நிறைய செனட்டர்லாம் ஓட் பண்ண வச்சாரு. ஆனா ஓட் பண்ண வச்சதுக்காக அதெல்லாம் பண்ணாரு. ஆனா அதனால ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, விஜய் வந்து இன்னைக்கு 6 எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்குறாரு தான், விலைக்கு தான் வாங்குறாரு, உண்மைதான். 6 பேர்த்து ரிசைன் பண்ணி வைக்கிறாரு, விலைக்கு வாங்குறாரு. இதெல்லாம் எதுக்கு பண்றாரு? இந்த கவர்மெண்ட்டை ஸ்டேபிளா நடத்தணும் அடுத்த 5 வருஷத்துக்குன்னு. 5 வருஷம் ஸ்டேபிளா நடத்தும் போது அவர் இந்த ஊழலெல்லாம் குறைச்சிட்டாருனாலே ஓகே ரைட்டு. இப்போ அவர் வந்து விசிகாவோடைய கம்யூனிஸ்டோடையும் காங்கிரஸோடையும் கூட்டணியிலே வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்துக்கும் போது அவருக்கு பல இடங்கள் வரும். அந்த இடங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இதை ஒன்று பண்ணுறாரு. அது தப்பு தான். ஆனால் இதை பண்ணிட்டு கூட இதுலேருந்து ஒரு நல்லது பண்ணுறாருன்னா அது ஏற்றுக்கலாம். அது என்ன பண்ணுறாருன்றது பொறுத்து இருக்கு. அதுக்கு விஜயும் கொஞ்சம் பேசியிருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் விஜயோட ஆக்டிவிட்டி, அவருடைய செயல்பாடு மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்லும். ஹலோ கார்த்தினே, வணக்கம். சொல்லுங்க. விஜய் என்ன முஜபுதீன்? பிரதமர் லெவலுக்கு போயிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டு இருக்கேன். யாரு பார்த்தேன். இப்படிதான் சொல்லி ஸ்டாலினை முடிச்சு விட்டீங்க, திரும்ப ஆரம்பிக்காதீங்க. யார சொல்றீங்க? ஐயா, நான் அப்படிலாம் சொல்ல. இன்னைக்கு உமாபதியோட வீடியோ, உமாபதி சார் வீடியோ பார்த்தேன். அதுல அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தெரிஞ்சுக்கலாம். முஜபுதீன் யார சொல்றீங்க? விஜய் வந்து அடுத்த பிரதமர் ஆகிற அளவுக்கு ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உமாபதி சார் இருக்கிற வீடியோல அவரை பார்த்தேன். அதான் என்ன கேட்கலான்னு பேசணும். ஐயோ, கார்த்தி ப்ரோ இருங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா விட மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா எப்படி பிஜேபி 200 கம்மியா போகாதுங்க.
சொன்னா சொல்றேன். பிஜேபி வந்து 240 இப்போ வச்சிருக்காங்கல்ல, 200 கம்மி போக மாட்டாங்க. 2029 கூட 200 கம்மியா பிஜேபி போறதுக்கு வாய்ப்பு. பிஜேபி தோத்தா கூட நான் சொல்றேன். தோத்தா கூட 200 கம்மி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்போது அவங்களுக்கு ஒரு 72 ஷார்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 72 தொகுதி அவங்களுக்கு ஷார்டேஜ் வரும். இப்போ காங்கிரஸ் வந்து ஏறிடுச்சு அப்படின்னா, காங்கிரஸ் ஏறினா மட்டும்தான் ஆட்சி மாற்றமே நடக்கும். காங்கிரஸ் 99 தொகுதி ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்க ஆனா நான் 150 பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் 160 பேசல. ஆனா விஜயால 39 தொகுதியில அவரால் நிக்கிறதே வந்து ஒரு 25 தொகுதி தான் நிக்க முடியும். அதிகபட்சம் நான் சொல்றேன் 20 to 25 தான். 20 நிக்க முடியாது. அவர் கூட்டணி கட்சி எல்லாம் வச்சிருக்காருல்ல. இப்ப காங்கிரஸுக்கு எப்படி ஒரு 10 தொகுதி கொடுக்கணும், விசிகா கொடுக்கணும், கம்யூனிஸ்ட் கொடுக்கணும், ஐஎம்எல் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் 20 தான் நிக்க முடியும். அப்ப 20 MP 20க்கு 20 ஜெயிச்சா கூட 20 MP வச்சுக்கிட்டு அவரால் பிஎம் ஆகலாம் முடியாது. அப்படி ஆனாலுமே அவரால் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணவும் முடியாது. இல்லைன்னா எல்லா மாநிலத்திலும் நிக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நான், அதனாலதான் சொல்றேன். எல்லா மாநிலத்திலும் புரியல எங்க அது 29ல இல்ல ப்ரோ. அது அது ஒரு பைப் லைன் இருக்கிறது தான். ஏங்க அது ரொம்ப 29 வரைக்கும் சீக்கிரமா விஜயோட கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா எனக்கு விஜயோட அப்படி தோணல. ரசிகர் கிடையாது. நான் கூட்டணியே வந்து இல்லாம தானே கம்யூனிஸ்டுங்க இருக்கும். பேசுறதே உமாபதி சார் சரியில்லை. இருக்காருல்ல யூடியூப்ல ஜேர்னலிஸ்ட், அவரோட வீடியோ பார்த்தேன். 2 வீடியோ பார்த்திருக்கேன். அதுல அந்த மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆனா கன்ஃபார்மா சொல்லல. அதை பத்தி தான் கேட்கலான்னு பேசுறேன். ஏங்க அவர் வந்து கூட்டணியில ப்ரோ, அப்படிதாங்க இங்கே இருக்கும். பாருங்க, அவர் வந்து அவர் ஒரு ஒரு ப்ரோ 20 MP டிஎம்கே, அவர் நிப்பாருங்க, பேசுறத 20 நம்ம பேர் எடுத்துக்க முடியாது. ஜெயிப்பாரு. அவரு டிசைடிங் ஃபேக்டரா வரலாம். இப்ப சந்திரபாபு நாயுடு எப்படி மோடியை பிஎம் ஆக்கியிருக்காரு, அவர் மோடி பிஎம்மா இருக்கிறதுக்கு பெரிய பக்கபலமா இருக்காருல்ல, அந்த மாதிரி வரலாமே தவிர பிஎம்ஏ ஆகிறதுக்கு அது முடியாது. அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி ஒரு 200 MP வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து மற்ற எம்பியை விலைக்கு வாங்கி அவங்க ஒரு விஷயத்த காலி பண்ணி அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா தனியா நின்ன மாதிரி இவங்களால நிக்க முடியுமா? டிஎம்கே மட்டும் அலோனா அவங்க அவங்க கால் எடுத்தாங்கல்ல அப்ப 2016, அப்ப ஐ திங்க் 14, 15 அப்ப நம்ம வந்து அவங்க தனியா நின்னாங்க. ஜெயலலிதா அந்த நின்ன மாதிரி மாதிரி இப்போ நிக்கலாங்க. டிஎம்கே ட்ரை பண்ணுவாங்க. ஜெயலலிதா நின்ன மாதிரி நிக்கலாம். என்னன்னா ஜெயலலிதா ஆட்சியில 2014 நிற்கும் போது ஜெயலலிதா சிங்கிள் மெஜாரிட்டியில இருந்தாங்க. உங்களுக்கு கூட்டணி கட்சியோட பலமே தேவையில்லை அவங்க ஆட்சியில இருக்கிறதுக்கு. பட் இவங்க ஆட்சியே கூட்டணி ஆட்சியில இருக்குல்ல. இப்ப ஆனா அந்த காங்கிரஸும் இல்ல, தைரியம் நான் யாருக்குமே விஜய் கிடையாது. சொல்லல, நான் சொல்றது டிஎம்கேவை கேக்குறேன். டிஎம்கே தனியா தான் நிக்குது. தனியா தான் தனியா தான் இருக்காங்க. அப்புறம் தனியா நிக்கணும். யார் யார் இருக்கா டிஎம்கேவோட ஏன் கூட்டணிக்கு? பிஜேபி அலையன்ஸ் கூப்பிட்டுக்கலாம்ல? சப்போஸ் இப்படி வச்சுக்கலாம், அவங்க மெஜாரிட்டி சீட் டிசைடிங் ஃபேக்டர் டிஎம்கே இருந்துச்சுன்னா சென்டர்ல வந்து மினிஸ்ட்ரி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பயும் அவங்க கூட்டணி வைக்கலாம்ல 2009 சாரி 29. டிஎம்கே கூட்டணி எல்லாம் தனியா நின்றுருக்காங்களே. 2014 நின்றுருக்காங்க டிஎம்கே. அதான் பிரதர், இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகும் நீங்க சொல்றீங்கல்ல, மெஜாரிட்டி அங்க கவர்மெண்ட் சென்டர்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. அப்ப வந்து வாஜ்பாய் கூட எப்படி அலைன்ஸ் பண்ணாங்களோ, எனக்கு நாங்க எனக்கு ஒரு வெளியே இருந்து டவுட் ஆதரவு தரோம் அப்படின்னு கேட்கலாமா? சொல்லி மினிஸ்ட்ரி வாங்கிக்கலாம். இப்பதாங்க திமுக எம்பி இருக்கு. 2029 அவங்களுக்கு ஒரு எம்பி கூட வராது. சரி அண்ணா கார்த்திகண்ணா, எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா? என்ன ஸ்டோனஸ்? இல்ல இன்னைக்கு அண்ணாமலை நான் பேசினார்ல, அவர் பேசினது வந்து ஒரு மாதிரி ஒரு த்ரெட்டன் டோன்ல தெரியுறீங்களா? அவர் என்ன சொன்னார்னா, பார்த்து இருந்துக்கோங்க, பாவம்ன்ட்டு பார்த்து நாங்கள் இன்னும் அரசியல் பண்ணாமல் இருக்கோம், நாங்கள் அரசியல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு மாதிரி டோன், அந்த மாதிரி டோன் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அப்படி இல்லாத உனக்கு காதல் கிடைச்சா என்ன? இஎன்டி டாக்டர்னு ஒன்று இருக்காங்க தம்பி. இஎன்டி இல்லண்ணா, நான் டைரக்டா கேக்குறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, த்ரோட் அது வந்து காது சரியில்லை அப்படின்னா அங்க செக் பண்ணலாம். மூக்குல வச்சுங்க, அங்க போய் செக் பண்ணிடு. அண்ணா ஒரே நிமிஷம், உங்களுக்கு வந்து எனக்கு புரிஞ்சதை நான் கேட்டுறேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு புரிஞ்சதை நான் கேட்டுறேன். அவர் என்ன சொன்னார்னா, நாங்க இன்னும் ஆரம்பிக்காத வரைக்கும் நீங்க பொழைச்சிருங்க. காது டாக்டர் இல்ல காது அப்படிலாம் சொல்லலைங்க. அவர் என்னங்க சொன்னாரு? இல்ல தம்பி, தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை. தம்பி காது இருக்குல்ல, நாளைக்கு காது டாக்டர் போய் செக் பண்ணிக்க. என்ன கேட்கவும் விட மாட்டீங்க. இருங்க சோனார் தம்பி, நான் சொல்றேன், நான் தான் சொல்லிட்டேனே, நீ வந்து காது டாக்டர் செக் பண்ணின்னு சொல்லிட்டேனே, அவ்வளவுதான். ஆனா நான் கை தூக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் எனக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி நான் கை தூக்குனேன். ப்ரோ ஒரே ஒரு கேள்விதான். இல்ல ஸ்டோனர், நீ செக் பண்ணிட்டு வந்துரு நாளைக்கு காது டாக்டர். கார்த்தி ப்ரோ ஒரே ஒரு क्वेश्चन, நீங்க சொன்னீங்க இல்லையா, காது டாக்டர் செக் பண்ணு, காது சரியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா
அதுக்கப்புறம் வந்து மனநல டாக்டர் செக் பண்ணு. ஏன்னா அவங்க ஒண்ணு பேசும்போது நமக்கு ஒண்ணு கேக்குது, நமக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து மன ரீதியான பிரச்சனை. நீ அப்படி இருந்தா சைக்காலஜி டாக்டரை செக் பண்ணு. அண்ணா அவர் அண்ணாமலை அண்ணன் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஆதாரம் வந்துருச்சு, நாங்க வேணான்ட்டு பாக்குறோம், நீங்களே திருத்திக்கோங்க கூடிய ஏங்க சீக்கிரத்துல அதெல்லாம் சொல்லலைங்க. எனக்கு அது யாருங்க சொல்லியிருந்தாரு நீங்க தம்பி. இங்க பாரு, அவர் என்னங்க இப்போ சொல்ற மீட்டிங் விகடன் பாத்தீங்களா? இல்லைங்க, முதல்ல வெயிட் சொல்லலையா? பண்ணுங்க. இரு நான் யாருங்க சொல்றேன் ஏங்க நீங்க நான் ஒரு சொல்றேன் நிமிஷம் சொன்னார். அவர் என்ன ஆ, சொன்னாருன்னா, முதல்வர் விஜய் வந்து ஊழலுக்கு எதிராக இருக்காரு. அதுவும் இந்த விஜய்க்கு கொடுக்குற கிரெடிட். விஜய் வந்து அப்படிதான் இருக்காருங்க. உண்மைதான். உண்மையா விஜய் வந்து தமிழக முதல்வர் விஜய் வந்து ஊழலுக்கு எதிராக இருக்காரு. ஆனா இங்க இருக்க நிறைய எம்எல்ஏ காசு செலவு பண்ணாம ஜெயிச்சிருக்காங்க. எம்பி மினிஸ்டர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா சில பேர் வந்து நாங்க இல்ல நாங்க காசு செலவு பண்ணி தான் ஜெயிச்சோம், எங்களுக்கு வந்து ஒரு 2% கொடுங்க தம்பி, 3% கமிஷன் கொடுங்க தம்பின்னு இப்ப ஊழல் 4% கொடுங்க. ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அவர் கவனத்துல எடுத்துட்டு இவங்க எல்லாம் சரி பண்ணணும், இவங்களுக்கு கடிவாளம் போடணும். அப்புறம் இவங்களை அப்படியே விட்டாரு அப்படின்னா, சரி ஓகே சனி ஞாயிறு லீவு தானே அப்படின்னு நீங்க விட்டீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி ஊழல் வந்து திரும்ப பழைய மாதிரி வந்துரும். அதை நீங்க சரி பண்ணலாம். 1 வருஷம் கழிச்சு நாங்க வந்து கேள்வி கேட்கும் போது அப்ப வருத்தப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஓகேவா? அது உண்மைதானே கூட. இப்ப அது உண்மைதானே தம்பி. இல்ல தம்பி, விகடன்ல வருது. நீங்களே நிறைய பேர் போடுறீங்க. நிறைய நீங்க சவுக்கு சங்கர் நம்புறீங்களே. சவுக்கு சங்கர் தான் வந்து ஆகும்னு ஃபயர் இல்லண்ணே விஜய் நான் ஃபேன்ஸ் அப்படி சவுக்கு சொல்ல சங்கர் வரலண்ணே. சொல்றாரு, இப்படி சில மினிஸ்டர்ஸ் பத்தி சொல்றாரு, எல்லாரும் பத்தி சொல்றாங்கல்ல. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னும் போது அதை அண்ணாமலே சொல்றாரு. அவ்வளவுதான். இல்லண்ணே அது ஓகே. அது வந்து ஒரு மாதிரி த்ரெட் அண்ட் டோனா பார்த்து இருந்துக்கோங்க, இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி டைரக்டா தானே இதுல என்ன இருக்கு? டைரக்டா சவுக்கு அண்ணாமலை சங்கர்லாம் என்ன மாத்தி 5 மாத்தி வருஷம் உங்களுக்கு பேசுறாங்க. பள்ளி பருவ வாழ போப்பாரு. நான் அப்படி சொல்லலைண்ணே, நான் அப்படி சொல்ல வரல. இல்ல நீங்க பார்த்து இருந்துக்கோங்க, இல்லைன்னா அப்படி ஒரு த்ரெட் அண்ட் டோன் ஒரு அப்படி சொல்ல வரேன். டிஎம்கே மாதிரி தான் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே வரும். அவ்வளவுதான். கிடையாது, அதான் சொன்னாரு. நேரடியா தான் சொல்றாரு. கிடையாது. ஆமாமா நேரடியா எப்படி தான் அரசியல் பண்றீங்கன்னு பொறுத்திருக்கு. 1 வருஷம் கழிச்சு நான் உங்க தப்புகளையும் பேச ஆரம்பிப்போம். உங்க தப்புகள் வந்து நடக்குது, இதை குறைச்சிக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன திமுக இது இப்ப டிவிகேல ஏதாவது மினிஸ்டர்ஸ் தப்பு பண்ணா கூட யாரும் கேள்விக்க கூடாதுன்றியா? அப்படி சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லவே இல்லைண்ணே. நான் அப்படி இல்ல அதை ஸ்டோனர், பத்தி இப்போ வந்து யாருமே வந்து தப்பே வந்து பண்றதுக்கான இல்லவே இல்லையா டிவிகேல? பண்ணவும் மாட்டாங்களா? நீங்க வேணா சத்திய பிரமாணம் இருக்கிறீங்களா நீங்க ஸ்டோனர்? தம்பி அதெல்லாம் கிடையாது. நானே சொல்றேன், அப்படி தப்பு பண்ணாலும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்லைண்ணே நான் அப்படி சொல்ல வரல. அத தப்பு பண்ணவும் ஒரு எடுத்து சொல்லாம ஒரு மாதிரி த்ரெட் அண்ட் டோன்ல இன்னைக்கு அதான் சொல்லியிருக்காரு. அது சரி பண்ணுங்க, நீங்க கடிவாளம் போடுங்க. விஜய் வந்து நல்லவரு, விஜய் ஊழல் ஒழிக்க முயற்சி பண்றாரு. ஆனா உங்க மினிஸ்டர்ஸ்ல சில பேர் தப்பு பண்றாங்க, அதை நீங்க கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஆமா WTLலும் டிவிகேவும் இது வரைக்கும் எந்த மினிஸ்டரும் இருந்தது இல்லை, எம்எல்ஏவோ இருந்தது இல்லை, நம்ம எல்லாம் அப்படி பண்ணணும்னு சொல்றாரு. நான் அது சொல்லல. ஆனா ஒரு த்ரெட் அண்ட் டோன் மாதிரி பேசுறாரு. அப்படி கேக்குறேன், பார்த்து இருந்துக்கோ அப்படி ஒரு நீங்க ஏங்க பயப்படுறீங்க? அப்போ பயப்படுறோமா பிரதர்? பயப்பட அப்படி இல்லைங்க பிரதர். உடனே பயப்படுறாங்க. ஒரு ஒரு 2 மாசம் கழிச்சு ஏதாவது டிவிகே மினிஸ்டர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு? அண்ணா இதெல்லாம் சகஜங்க, கேள்வி கேட்காதீங்க அப்படி சொல்லுவீங்களா? நான் அப்படி சொல்ல வரேன்னா, இல்ல அப்படி சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவீங்க? தப்புதான் அப்படின்னு தப்புதான். இல்ல தப்பு பண்ணிருக்காங்க தப்புதான், அதை விட்டுருங்க. ஏதோ ஒரு மேட்டர் அண்ணாச்சில அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆனா அப்படி சொல்லலன்னு நான் சொல்றது. ஆமா தப்பு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நானும் பேசுறேன். அவ்வளவுதான். அதுதான். இன்னைக்கு டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கல்ல. 10 ரூபா வாங்குறீங்க, அது ஊழலும் இல்லையா? 10 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க டாஸ்மாக்ல. இருங்க, 10 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க, அது நின்றுச்சா? இன்னைக்கு பேசுனது வந்து கான்வர்சேஷன் எப்படி இருந்ததுன்னா, பார்த்து இருந்துக்கோங்க. ஐயோ ஸ்டோனர் 10 வாட்டி சொல்லிட்டீங்க ஸ்டோனர். எத்தனை வாட்டியா சொல்லுங்க? சொல்லிட்டாருல கார்த்திகேயன். 3 மாசத்துல 10 ரூபா வாங்குறீங்க, எத்தனை கோடி ஊழல் அடிச்சிருக்கீங்க சொல்லு? என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல ராபின்சன் இன்னும் வந்து அதே டிஎம்கே ஏடிஎம்கே உற்பத்தி பண்ற சரக்கடையில தான் வாங்கிட்டு இருக்கு. இப்ப எதுக்கே இருக்கிறீங்க? இன்னும் வந்து
ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ண முடியலன்னா புரியலப்ப. ஏன் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாறி நீங்க டிவிக்கு வாங்குறீங்க, ஆச்சு நிறைய வந்துருச்சு. இன்னும் ப்ரொடக்ட் வந்து பண்ணுவாங்க தானே. டிஎம்கே ஏங்க நீங்க ஏடிஎம்கேன்னு வந்து உருட்டிட்டு மாத்துங்க அதை. இருக்கீங்க. ஏங்க கர்நாடகால என்ன அது அப்படியே பண்றாங்க. எல்லா சரக்கும் ஓடுதுல, நீங்க மாத்துங்க டாஸ்மார்க்ல. ஏன் மாத்தல இல்ல நீங்க? யார் முதல்வர்? பாட்டாளுக்கு 10 டிஎம்கேவா ரூபா. ஏடிஎம்கேவா? புரியல இப்ப யார் முதல்வர், யாருக்கு இந்த பவர் இருக்கு, யாருக்கு ஏங்க லாபம் இருக்குது? யாரு வேணா இருக்கட்டும்ங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி அவங்க வந்து உற்பத்தி பண்ற ஆளுகளை மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு பேண்ட் பண்ணி மற்ற நீங்களும் வெற்றி, சரக்குலாம் உள்ள நான் வந்து என்ன சொல்றேன், வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெற்றி பண்ணாங்க. டாஸ்மார்க்னு நீங்க புதுசா எதுக்கு பண்ணீங்க அந்த ஆரம்பிச்சிருங்களா? மாதிரி? ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிட டிவிக்கு வேண்டியதானே? என்ன என்ன ராபின்சன் இந்த பக்கம் வந்திருக்க? ப்ரோ நாளைக்கு காலைல ஓ, விஜய் அண்ணா வந்துட்டு மனமும் இது கொஞ்சம் இந்தியா பாஸ் டுடே போறாரு ப்ரோ. அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேல இங்கிலீஷும் பேசினாப்ல. அந்த பிஎம் ப்ராஸ்பெக்ட் எதுவும் லைக் அந்த ஆஸ்பெக்ட் எதுவும் ட்ரை பண்றாப்ல. நாளைக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன் இந்தியா டுடேல வருது 10 o'clock காலையில. என்ன லைக் 29 எதிர்பார்க்கலாமா பிஎம்? இப்படி சொல்லி தான் ஒருத்தர் குளத்தூர்ல உட்கார வச்சாச்சு. உட்கார இல்ல இல்ல வச்சதே விஜய் இல்ல தானே இன்னும் ப்ரோ. நாள் அப்படி இருக்கு. கிடையாதுங்க. ப்ரோ இல்ல இல்லைங்க அண்ணாமலை அப்படி முதல்ல உட்கார வெயிட் கிடையாது. பண்ணுங்க, நாள் இருக்கு. இல்லைங்க இல்ல அப்படி கிடையாது. இல்ல 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 என்னன்னா முன்னாடி வந்து இப்போ காங்கிரஸ் மற்ற கட்சியெல்லாம் பெருசா ஸ்ட்ராங்கா இல்லாத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரண்ட் எல்லாம் கிரியேட் ஆகி சில பேர்லாம் பிஎம் ஆயிருக்காங்க. தேவகவுடா ஆயிருக்காரு, அந்த மாதிரிலாம் ஆயிருக்காங்க. அதெல்லாம் வந்து நடந்த காலம்லாம் வேற. இன்னைக்கு இருக்க சினாரியோ பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிஜேபின்ற கட்சி இந்தியா ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 22 ஸ்டேட் கிட்ட ரூலிங்ல இருக்காங்க அவங்க. அவங்க வந்து 240 எம்பி வச்சிருந்தா கூட அடுத்தவங்க தோத்தா கூட அவங்க தோத்துட்டாங்கன்னா கூட அவங்க ஒரு 200 செக்யூர் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு நீங்க பிஜேபி ரொம்ப ஆன்டி கமெண்ட்ஸ் வந்துருச்சு, பிஜேபி தோத்துரும் அப்படின்னா கூட 200 செக்யூர் பண்ணிடுவாங்க. சேம் டைம்ல ஒன்று காங்கிரஸால மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற மற்ற எந்த கட்சியுமே ஸ்ட்ராங்கா இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க ரூலிங்ல இல்ல, மம்தா அண்ணா பானர்ஜி காங்கிரஸ் ரூலிங்ல செத்து இல்ல. போச்சுண்ணா. காங்கிரஸ் செத்தெல்லாம் போகல தம்பி. நீங்க பாருங்க, இங்க சவுத் ஸ்டேட்லயே பாத்தீங்கன்னா கர்நாடகால, தெலுங்கானால, கேரளால இங்கெல்லாம் ரூலிங்ல இருக்காங்க. 3 ஸ்டேட்ல சவுத்துல மட்டும் இருக்காங்க ரூலிங்ல. அதனால காங்கிரஸ் ஒரு 99 எம்பி வச்சிருக்காங்க. ஒண்ணு காங்கிரஸால மட்டும்தான் வளர்ந்து வந்து பிஜேபியை இங்க தோக்கடிக்க முடியும் அப்படின்ற சினாரியோ தான் இருக்கு. ஏன்னா மற்ற இதுல ஸ்டேட் கட்சிலாம் ஸ்டேட்ல இருக்க ரூலிங் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டிலாம் ரொம்ப வீக் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ விஜயால பண்ண முடியுமானா தாராளம் பண்ண முடியும். திமுக பண்ணதே தான் விஜயால பண்ண முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. திமுக என்னாச்சு 40 39 ஜெயிச்சாங்க, 40 பாண்டிச்சேரியோட சேர்த்து ஜெயிச்சாங்க. அவங்க என்ன ஜெயிச்சாங்க 22 எம்பி வச்சிருக்காங்க இல்லையா. இதே சக்சஸ் தான் விஜயால கொண்டு வர முடியும். இதே மாதிரி 22 எம்பி கொண்டு வர முடியும். 22 சீட்டில் நீங்க அதிகபட்சம் அப்படி சொன்னா 22 எம்பி கொண்டு வர முடியும். வெளி ஊர்லயும் வந்து அவங்க வந்து எங்க வீடியோ போய் எல்லாம் போட்டு ட்ரெண்டிங் வெளியூர்ல பண்ணி அதாங்க வெளியூர்னு எந்த ஒரு கேரளாவையா? கேரளால ஆல்ரெடி காங்கிரஸ் இருக்கு. கேரளா கேரளால ஆல்ரெடி வந்து 18 எம்பி கேரளா வச்சிருக்கு. பீகார் கேரளால தான் பீகார் ஆல்ரெடி உத்தரப்பிரதேஷ்லாம் இல்லைங்க. விஜய்க்கு பயங்கர கேரளால ஃபேன் உங்களோட பேஸ் கூட்டணி இருக்கும். கட்சி அண்ணா காங்கிரஸ் தாங்க. அண்ணா கர்நாடகா அண்ணா நான் வந்து இது போனேண்ணா. இல்லைங்க வளரக்கூடாது. அண்ணா நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நான் இருப்பா வந்து மைசூர் அண்ணா நான் மைசூருக்கு போனேண்ணா நானு. நான் வந்து சொல்றேன் இருப்பா வரேன். இரியா ஒன்னு வரேன். இல்ல நான் ஒரே நிமிஷம் இரியா பேசிக்கிறேன். சரியா கேரளால அவங்க 18 எம்பி வச்சிருக்காங்க காங்கிரஸ். நீங்க கேரளாவில் போய் நின்னா கூட காங்கிரஸ் தான் தோக்கடிக்க போறீங்களே தவிர பிஜேபி தோக்கடிக்க முடியாதாங்க. ஏன்னா பிஜேபி இருக்கிறது ஒரே ஒரு எம்பி தான். நீங்க கேரளால போய் விஜய் நிக்க சொல்லுங்க, ஒன்றும் இல்லை ஒரு 10 தொகுதியில் 10 தொகுதி ஜெயிக்கிட்டோம். அவர் காங்கிரஸ் ஒரு சீட்டை மட்டும் தான் அவரால் தோக்கடிச்சு ஜெயிக்க முடியும். ஏன்னா அங்கே பிஜேபி இல்லையே கேரளால. சரி ஓகே, ஆந்திரால போய் நிக்கிறீங்களா? ஆந்திரால போய் தெலுங்கானால நிக்கிறீங்களா? எங்க நின்னாலுமே இங்க சவுத் ஸ்டேட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது காங்கிரஸ் தான். சொல்லு மைசூருக்கு போனேன். மைசூருக்கு போனேன். அங்க உள்ள ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து சின்ன சின்ன பசங்க வரைக்கும் விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கண்ணா. அண்ணாமலை ஸ்பீச்ல நான் வந்து மைசூருக்கு போனேன். அதுதான் சொல்றேன் முஜாபுதீன். இப்போ நீங்க கர்நாடகாவில போய் நின்று ஒரு 5 எம்பி ஜெயிச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு 5 எம்பி ஜெயிச்சிருங்க. தமிழ்நாட்டில் ஒரு 22 எம்பி ஜெயிச்சிருங்க. 27 ஆச்சு. கேரளாவில் ஒரு 10 ஜெயிச்சுக்கோங்க. 30 என்ன 30-35 கூட ஜெயிச்சுக்கோங்க. 30-35 வச்சிருக்க ஆல்ரெடி இங்கே தான் இந்தியாவில் வச்சிருக்க பார்ட்டிலாம் இருக்கே. இப்போ அவங்களால ரூலிங்காக வர முடியுதான்னு அந்த சினாரியோ மாறி போச்சுன்றாங்க. இப்போ 200 தொகுதிக்கு மேலே பிஜேபி ஈஸியாக ஜெயிச்சிரும். இல்லை பிஜேபி ஜெயிக்கலாம் காங்கிரஸ் ஜெயிச்சிரும். பிஜேபி தோக்குற இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சிரும்ல.
அப்போ நீங்க வந்து டிசைடிங் ஃபேக்டரா வரலாம். நீங்க வந்து சந்திரபாபு நாயுடு மாதிரி வரலாம், இல்ல நிதிஷ்குமார் மாதிரி வரலாம். உங்க கூட்டணி ஆட்சி கொண்டு வரலாம். உங்களோட தயவுல ஒரு ஆட்சி கொண்டு வர முடியுமே தவிர என்ன சொல்ல நேஷனல் கரெக்ட் பிஎம்லாம் பார்ட்டியா முடியாது. இருக்கிறவங்க இன்னொன்னு மட்டும்தான் முடியும். இன்னொன்னு ஹிந்தி பெல்ட்டை தாண்டி ஹிந்தி பேசுற ஒருத்தர் மட்டும்தாங்க பிஎம்மா இருக்க முடியும். இன்னொன்னு பிஎம்லாம் ஆகணும் அப்படின்றதுலாம் அது ஒரு பிரிவு நினைக்காதீங்க. அது பெரும் தலைவலி. ஸ்டேட்டை முதல்ல நல்லா ரூல் பண்ணி இதுவாகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் கார்த்தி. இது வந்துட்டு இது கேட்கறதே காமெடியா அது இருக்கான்னு எப்படி தெரியல எனக்கு இருக்குன்னா ஃபர்ஸ்ட். அது இவங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு இப்ப படத்தோட மோடிய ஹிட்டுங்க. எக்ஸாம்பிள் சொல்றாங்களே, அவரு ஜோசியக்காரர் எத்தனை வருஷமா சொல்லியிருக்கிறாரு அவர் ஸ்டேட்டை ரூல் பண்ணியிருக்காரு. இப்படித்தான் எடுத்த ஒரு உடனே பிஎம் ஆனு காமெடியா தான் இருக்குது எனக்கு. இதுதான் எடுத்தோன்னு சிஎம் ஆவீங்களான்னு கேட்டாங்க. ஸோ 29ல அவர் ப்ரோ பிஎம் எனக்கு காமெடியா சிஎம் தான் வந்து இருக்கு ப்ரோ ப்ரோ. புஷி நான் ஏங்க ஆகலாம். வந்து அது ஆகட்டும், புஷி என்ன ஆனந்திங்க சிஎம் நிலவரம் தான் ஆகட்டும், கேக்குறேன். என்னப்ப விஜய் பிஎம் ஆகட்டும், புஷி ஆனந்திங்க சிஎம் ஆகட்டும், அதெல்லாம் கூட ஆகட்டும். நமக்கு யாரு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே பார்த்துட்டு எதையும் பார்த்துலன்றீங்களா? நாங்க எல்லாத்துக்கும் ரெடி. சரி கார்த்தி, நீங்க சொல்லுங்களேன். இவரு நம்ம சவுக்கு வந்து ரொம்ப முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கா உங்களுக்கு? விஜய்க்கு பயங்கரமா முட்டு கொடுக்குறாரு. அவரை வந்து ஜெயில இருந்து அவங்க தான் எடுத்தாங்க. அதனாலயா? அந்த நன்றிக்காக ஓகே. ஒரு 6 மாசம் அப்படி இருப்பா. அப்படி அதுக்கப்புறம் 6 மாசம் அவங்களே குறவழி கடிப்பாரு. வெயிட் பண்ணி ப்ரோ இதுக்கு முன்னாடி ஒரே சீமான சப்போர்ட் பண்ணல ப்ரோ, போனது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ. சவுக்கு வந்து ஏங்க, ஒவ்வொரு அவர் சீசனுக்கு என்ன ஹெல்ப்பா தகுந்தாப்புல பண்ணுவாரு? மாறுவாரு. சீமான். என்ன சவுக்கோட வரலாறு இங்க நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒவ்வொரு சீசன் தகுந்தாப்புல மாறுவார். அவர் டிஎம்கே கொஞ்ச நாள் முட்டு கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி என்னும் ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு 26 வரைக்கும். அவர் இப்ப வந்து டிவிகேக்கு சொல்லுவாரு. அவர் அடுத்தது வேற யாருக்கு சொல்லுவாரோ தெரியாது. ஹீஸ் நாட் அட் ஆல் அ ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். அவர் என்ன போட்டாலும் எல்லாமே பொய் மூட்டை. ஸோ அதனால அவரோட கருத்துக்கள்லாம் இங்க யாரும் பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஜாலியா காமெடியா பார்த்துட்டு போயிருவோம் நாங்க. ராபின்சன் ப்ரோ 500 ரூபா கொடுத்து அவரு தான் அடுத்த சிஎம்னு பேசுவாப்புல. ஆமா மறதி அப்படின்னு. சவுக்கெல்லாம் வந்து ஹைபிரிட் நாய் மாதிரி. இப்ப நம்ம ஊர்ல வந்து நாட்டு நாயும் ஃபாரின் நாயும் கலப்படம் பண்ற மாதிரி எல்லா டைம்ல எல்லாமே சாப்பிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்திக் அந்த அண்ணாமலை ஸ்பீச்ல இது எல்லாம் சொன்னாரு. மோடி நல்லவர்னு சொல்றாரு. இப்ப அவர் டைரக்டா பிஜேபி எதிர்க்கிறாரா இல்ல இல்லையா? ஜென்சி புரட்சின்னு சொல்றாரு. 2029 யாரோட ஆதரிப்பாங்க? 2029 யாருக்கு ஆதரவுன்னு கேக்குறியா? ஆமா, இப்ப அதுல வேலை இல்லாம இருக்க திமுக பிரச்சனை யாருக்கு சொல்றாரு. ஆதரவு? யாருக்கு ஆதரவு? திமுக 2029 அப்கோர்ஸ் தனியா தான் நிக்க போகுது, இது தெரிஞ்சதுதான். அதான் யார் பிஎம் ஆகணும் தனியா நிக்கணும்னா இது ஸ்டாலின் வந்து ஏன் பிஎம் ஆகக்கூடாது புக்கில் நீங்க அந்த புக்கு படிச்சுட்டு வந்து சொல்லுவீங்களா? பிரச்சாரம் இது பண்ணுவீங்களா? கூட்டணி கட்சி இல்ல, யார் தனியா நிக்க போறாங்க? புதுசா வீடு தனியா நில்லுங்க, தனியா நில்லுங்க, தெருவில் நில்லுங்க, இல்ல ஓரமா போய் முட்டு சந்து நில்லுங்க, அது பிரச்சனை இல்லை. யாருக்கு ஆதரவு? நீ யார் பிஎம் ஆகும்னு சொல்லுவீங்க? நான் யாருக்கு ஆதரவு இல்ல, அவ்வளவு தெரிஞ்சதுதான். ரணியானு 39 ஜெயிச்சிட்டீங்க, யாரையா பிஎம் ஆகும்னு சொல்லுவீங்க? நான் எப்படி 39 ஜெயிப்போம்? சரி ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு ஆதரவு? யாரு பிஎம் ஆகணும் அது சொல்லுங்க. நீங்க சொன்னது உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு அவர் தானே பேசியிருக்கிறாரு. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். என்ன சொல்றேன்? 2029 திமுக 39 ஜெயிச்சிருச்சியா? அவர் வந்து மோடி நல்லவருங்கிறாரு. அதுதான் நானும் சொல்றேன். அண்ணாமலை விட்டுரு. நீ நான் கேட்ட கேள்வி திமுக 39 நின்று ஜெயிச்சிருச்சு, தனியா நின்று ஜெயிச்சிருச்சு, யார் பிஎம் ஆகணும்? நான் 39 ஜெயிக்க மாட்டோம். நான் எதுக்கு ஜெயிக்கணும்? ஒரு 30 25 20 15 ஏதோ ஒண்ணு. ராபின்சன் ராகுல் காந்தி தான். நான் எப்படி ராகுல் காந்தி பிஎம் சொல்றேன்? சரி வேற யார சொல்லுவீங்க? மோடி சொல்லுவீங்களா? ராகுல் காந்தி இல்ல மோடி இல்ல, என்னமா செலக்ட் பண்ணுவேன்? சொல்லு, யார சொல்லுவீங்க? எங்களுக்கு கேம் இல்ல, எங்களுக்கு லோக்கல் இதுதான். புரியுதா? எங்களுக்கு ஒன்றும் கேம் இல்ல. 2029 எலெக்ஷன் நிக்க மாட்டீங்களா? இவர் இன்னைக்கு எல்லாம் பேசினாரு, மோடி நல்லவரும் பேசினாரா? நான் கேட்டுக்கு பதில் சொல்லியா? நான் பதில் சொல்றேன். பிஜேபியோட அலைன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். நான் கேட்டுக்கு பதில் சொல்லி நான் பதில் சொல்றேன். யாக்கூப் நீங்க சொல்லுங்க. யாக்கூப் சொல்லுங்க கார்த்தி. என்ன கார்த்தி? 2029 திமுக யாருக்கு ஆதரவு? யாரு மோடி பிஎம் ஆகும், ராகுல் பிஎம் ஆகும்? அது அந்த டைம் வரட்டும். இன்னும் 2 வருஷத்துல எவ்வளவு மாற வேண்டியது இருக்கு. இன்னைக்கே கேட்டீங்கன்னா எப்படி? நேற்று வரைக்கும் கட்டி பிடிச்சவங்க இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பதில ஒத்துக்கிறியா ராமசன்? சப்போஸ் இல்ல மோடிக்கு ஆதரவு பண்ண மாட்டாங்க டிஎம்கே. எதுவுமே சப்போஸ் பப்பு பாய் வெளிய வந்து விஜயோட எதுவுமே நடக்காதுன்னா ஒண்ணுமே கிடையாது கார்த்தி.
அது மட்டும் தான் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பாலிடிக்ஸ்ல. அதனால எதுனாலும் நடக்கலாம். வெயிட் பண்ணி கேட்ட பார்ப்போம். கேள்வி பதில் யாருக்கு ஆதரவு? ஏங்க அவங்க ஏங்க இவ்வளவு அவங்க தூரம் சொன்ன போதே ஜெயிச்சாங்கன்னா தெரியலையா? இல்ல 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 சுனில் மோடி அவங்க யாருக்கு தான் ஆதரவு ஜெயிச்சாங்கன்னா இல்லைனாலும் பிஜேபிக்கு ஆதரவு இல்லங்க இல்ல, டிஎம்கே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்போ வேற என்ன நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எதுக்கு மோடி சாய்ஸை தான் ப்ரொஜெக்ட் இல்ல இதுதான் பண்ணக்கூடாது உனக்கு ராபின்சன்? வேணும். இல்லங்க இல்ல ஜெயிச்சாங்கன்னா இல்ல கார்த்தி, அந்த இது எப்படி சூழலை தெரியுமா பொறுத்து தான் இருக்கு? முடிவு பண்ணுவாங்கங்க. பிஜேபியால சரி தமிழ்நாட்டுல சரி வர இல்ல இல்ல முடியாம நான் கேட்ட கேள்வி ராபின் இல்ல நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஏங்க இப்ப ராபின் சொல்றேன் பதில் ஒரு சொல்றேன். நிமிஷம் இருங்க. கேட்டுக்க. 75 வருஷம் கட்சி நடத்திக்கிட்டு நாங்க கொள்கைவாதிகள், நாங்க வந்து கொள்கையிலேயே ஊறி தெளிச்சு காலையில கொள்கையை தின்னு மதியானம் கொள்கையை ஏப்ப விட்டவங்க அப்படின்னு சொல்ற உங்களுக்கே 29ல யாருக்கு பிஎம் ஆகணும் யாருக்கு ஆதரவுன்னு சொல்றதுக்கு வக்கு இல்ல. இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. அண்ணாமலைகிட்ட இருந்து கேள்வி கேட்குறீங்க. நாங்களும் அதே மாதிரி 2029 அப்போ முடிவு பண்ணோம். வாரே வா. இப்ப திருப்பி நாங்க பேசலாம், எம்எல்ஏ கூட ஆக முடியலன்னு பேசலாம். அது யாரு வந்து குளத்தூர்லயா? பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. குளத்தூர்ல நான் என்ன வேற எங்க கேட்கறேன், சொல்றீங்க நீங்க ராபின்சன்? மோடி பேசுப்பா. மோடி நீ நல்லவருன்னு என்ன சொல்றீங்களா? வேணாலும் பேசுப்பா. அவரோட பிரச்சனையை சொல்றீங்க. யார இப்ப சொல்ற? வந்து நான் என்ன குளத்தூர்ல ஆக சொல்றேன், முடியல ஒருத்தர். வேலை அதான் இல்லாம எம்எல்ஏவா பிரச்சனையை அவரை தான் கார்த்தி சொல்றேன். இன்னைக்கு ஸ்பீச் 2024 பாத்தீங்களா? தோத்துட்டாரு தானே. ராபின்சன் குளத்தூர்ல லீடர் தோத்தவர் லீடர்ஸ் சொல்றியா? ஒரு அமைப்பா தானே இருக்கு குளத்தூர்ல கார்த்தி. தோத்தவர் இன்னுமே சொல்றியா? யாருமே ஒரு இதா ஆகல யார் கார்த்தி. ராபின்சன்? குளத்தூர்ல அதுக்கப்புறம் தான் தோத்தவர் கார்த்தி பேச முடியும். குளத்தூர்ல தோத்தவர் சொல்றியா? எம்எல்ஏ கூட ஆக முடியலன்னு. குளத்தூர்ல தோத்தாலும் இங்க கட்சி இருக்கு கார்த்தி. என்ன கார்த்தி பேசிட்டு இருக்க? எல்லா கட்சியும் டிஎம்கே இருக்கதானே இன்னும் செய்யுது. வாய்க்குள்ள தான் லுங்கி இருக்கு. ராபின்சன் ப்ரோ கட்டிக்கிட்டு கட்சி நீங்க இருக்கும். ஏப்பா கவலைப்படாதீங்க. லுங்கி 29ல லுங்கி மோடி கட்டிக்கிட்டு தான். வீட்டுல உட்காந்துருக்காருப்பா. என்ன இப்ப லுங்கி வீட்டுல கட்டினா ரோஸ் சட்டையை இதெல்லாம் தப்பு போட்டுக்கிட்டு புரியல. லுங்கி இப்போ கட்டிக்கிட்டு இல்ல அப்ப இதெல்லாம் நல்ல டிஎம்கே அழிஞ்சா போயிருச்சு. ஆனா புரியல. குளத்தூர்ல தோத்தா சொன்னாருங்கண்ணா வாரணாசியிலும் கார்த்தி வந்து அந்த தைரியம் கூட நமக்கு தோனி இல்லல கார்த்தி. எலெக்ஷன்ல நிக்க கூட தைரியம் இல்லல கார்த்தி. நம்ம இல்ல, பேசலாமா இங்க கார்த்தி? இன்னும் வந்து எங்க பிஜேபி நீங்க எதிர்க்க தோத்து போனோம்னா மாட்டிக்கிறாங்க கிண்டல் பாருங்களேன். அடிக்கிறீங்க சரி. அப்ப நிக்கவே தைரியம் இல்லாத ஆள நீங்க என்ன சொல்லுவீங்க ஏங்க சொல்லுங்க. நாங்க நிக்க வேணாம்னு முடிவு ஏமா பண்ணிட்டோங்க. இதுல அவர்தான் என்னங்க இருக்கு? நிக்கல இல்லம்மா நிக்கலைங்கிற போது எதுக்குமா ஏன் பேசிட்டு உங்க இருக்கீங்க? கருணாநிதி நிக்காம போயிருக்காரு எலெக்ஷன்ல? அப்படின்னு தெரியல நிக்காம விட்டாரா? எம்ஜிஆர் பீரியட்ல கருணாநிதி பயந்துட்டாரா? நடுங்கிட்டாரா? இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்ல பதவியெல்லாம் இல்லைங்க நான் விலக்கிட்டு கேட்ட போனாரு. கேள்வி இல்ல. யாக்கப் சொல்லுங்க. சரி கருணாநிதி பயந்துட்டார். தொடர் நடிங்க இப்ப கருணாநிதி. நீ கார்த்தி நான் இந்த இல்ல பாருங்க கருணாநிதி நீங்க ஏன் வந்து நிக்கல? கருணாநிதி ஏன் நிக்கல எம்ஜிஆர் பீரியட்ல ஏன் எலெக்ஷன்ல? 2026 ஏன் நிக்கலாம் நம்மளே? ஏங்க அவங்க கட்சி ஏங்க சரி கட்சி இல்லையா? நிக்கிறாங்க. அண்ணாமலை ஏன் பயந்துட்டாரியா? பழசு கருணாநிதி பயந்துட்டாருன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அண்ணாமலை பயந்துட்டாரு, நான் ஒத்துக்கிறேன். பழசு என்ன வேணா கார்த்தி நடந்திருக்கலாம். கருணாநிதி இன்னைக்கு ஒரு தொடர் நடந்தது நடுங்கி இப்ப 3 நாள் பயந்துட்டாரு. இது எம்ஜிஆர் முன்னாடி கட்சி நின்னா 2024 பைகாட் தோத்துருவோன்னு பண்ணல. ஒரு நடுங்கிட்டாரு, 26 பயந்துட்டாரு. நீ சொல்லு. நம்ம அதே எதிர்க்க அதே மாட்டோம். பதில் நான் அண்ணாமலைக்கு ஒத்துக்கிறேன். கட்சி நீங்க இல்ல கட்சியே பைகாட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம். சரி இல்லங்க கருணாநிதி இப்ப அண்ணாமலை அந்த நிக்கல. எலெக்ஷன் ஆனா திமுக அண்ணாமலை பைக்காட் பண்ணுச்சா? சார்பா அண்ணாமலை சார்பா இவரை நிப்பாட்டினேன். அவர் இல்லங்க ஜெயிச்சிட்டாரு. அந்த இல்ல அவர் எலெக்ஷனை தோத்துரு. அந்த திமுக மாதிரி தான் பைக்காட் ஒரு பண்ணுச்சான்னு காரணம் சொல்லுங்க. கேட்கிறேன். திமுக பைக்காட் பண்ணுச்சா அந்த எலெக்ஷனை? ஏன் கருணாநிதி நிக்கல? ஏங்க கருணாநிதி அவருக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்கலாம். அது இடைஞ்சலா இருந்திருக்கலாம். யாரு? கருணாநிதியா? கருணாநிதி பிரச்சாரம் பண்ண போனதுனால இந்த எலெக்ஷன் நிக்கலையா? எங்க அந்த எங்க நம்ம இன்னைக்குள்ள பேசுங்க. நீங்க ஏதோ இன்னும் நான் ஏன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த வச்சு எலெக்ஷன் பேசிட்டு பத்தி இருக்கீங்க. தானே பேசிட்டு இருக்கோம். நான் நம்ம எலெக்ஷன் பத்தி தானே ஆமா பேசிட்டு நீங்க இருக்கோம். இன்னைக்குள்ளது பேசுங்க. இல்லைங்க 2024 இல்லைங்க 24 26 பேசுங்க. கருணாநிதி நான் பயந்துட்டாரு. பிறக்கிறதுக்கு கருணாநிதி முன்னால தொடர் நான் நடிங்கன்னு 20 வருஷத்துக்கு ஒத்துக்கங்க, முன்னால நானும் அதையே நடந்தது. ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அண்ணாமலைக்கு. ஒத்துக்கங்க, நீங்க ஒத்துக்கங்க, நானும் ஒத்துக்கிறேன். நான் என்ன இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? ஏமா ஏங்க அவங்க சீட்டு கட்சி கிடைச்சு பைகாட் பண்ணாங்களா? நிக்கிறதே பெரிய விஷயம். அதே இல்லைங்க வேணான்னு ஒருத்தர் ஏங்க ஒதுங்கி நின்றுட்டு கருணாநிதி ஒரு இருக்காருன்னா கட்சி என்ன தலைவரா லாஜிக் இருக்காரு. இது? அவர் சிஎம் இருந்தவர். அவரால நிக்க முடியல ஒரு எலெக்ஷன்ல. எம்ஜிஆருக்கு பயந்து ஓடி போயிட்டாரு. இவரு கூட்டணி பிடிக்கலன்றத வெளிப்படையா சொல்லி ஆளுங்கட்சியில நிக்கல. இருந்தா எப்படின்னா ஜெயிக்க முடியும்? ஆளுங்கட்சியில நிக்கும் போது அவங்க தானே ஜெயிப்பாங்க யாரா இருந்தாலும். கருணாநிதி நிக்கவே இல்லை தம்பி. முஜாபுதீன் உனக்கு தெரியாது. நிக்க முடியாதுல்ல, நான் நின்றாலும் அவங்க எலெக்ஷன்லயே தோக்கடிச்சிருவாங்க, அதனால நிக்கலையே. நிக்க மாட்டாரு. அதுதான் அப்ப பயந்துட்டாரு கருணாநிதி. அதை ஒத்துக்குங்க. பைப்பில்ல திமுக நான் நின்றாலும் தோக்கடிச்சிருவாங்கண்ணா. என்ன அப்புறம் என்ன எலெக்ஷன்ல யாரும் நிக்கிறதே இல்லையா எலெக்ஷன்ல? உண்மையே யாக்கோப்பு பேசுங்கண்ணா. இப்ப யாக்கோப்பு நீங்களே ஆளுங்கட்சியில இருக்கீங்க, நான் உங்களை ஏத்து நின்னா நீங்க தோக்கடிச்சிட மாட்டீங்களா? இரிய அசால்ட்டா. முஜாப்தீன் அது இது வேறயா? இப்ப நீ திமுக தானப்பா ஆளுங்கட்சி. திமுக வந்து தோத்தானே போச்சு. ஸ்டாலின் ஏன்ப்பா தோத்தாரு? என்ன யாக்கோப்? ஆளுங்கட்சிக்கு எகென்ஸ்டா தாங்க நிப்பாங்க. என்னங்க பேசுறீங்க? ஐயோ ராமா. குளத்தூர் சூப்பர்ல எக்ஸ்பெக்டே பண்ணாங்க சிக்ஸா. அதெல்லாம் பண்ணாரு தெரியாது. எப்படி பண்ணாலும் சண்டைக்கு வரும். யாக்கோப் வாங்க. யாக்கோப் சொல்லுங்க கார்த்தி. யாக்கோப் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அதான் கார்த்தி நான் அதான் சொல்லிட்டேனே. அவங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்காண்டி கேம்பெயின் போயிருக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து முடிச்சுட்டு கூட மறுபடியும் எலெக்ஷன் இருக்கலாம்னு யோசிச்சிருப்பாரு. அந்த காலத்துல என்ன அவர் யோசிச்சாரு நமக்கு என்ன தெரியும்? நம்ம நிகழ்காலத்துல தானே அதே பேசுறோம். மாதிரிதான் அண்ணாமலை சரி கேம்பெயின் அந்த சரிம்மா காலத்துல நிகழ்காலம் உங்களுக்கு பேசலாம். தெரியாது. அதே மாதிரிதான் குளத்தூர்ல அண்ணாமலை எப்படிமா கேம்பெயின் பண்ணாரு. தோத்தீங்க? அதுதான் நானும் இப்ப சொல்ல வந்தேன். யாக்கோப் சரி உங்களுக்கு அந்த காலத்துல தெரியாது. இந்த காலத்துல நடந்தது நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி
அவர் ஸ்பெசிபிக்கா வந்து நிக்காதது காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கூட்டணி அவருக்கு முதல்ல இருந்தே பிடிக்கல. அவர் ஸ்டெப் டவுன் பண்ணதும் அதுதான் ரீசன். ரெண்டாவது வந்து அவர் கிளியரா சொல்லியிருந்தாரு, எனக்கு லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்லயே என்னால வந்து கேம்பெயின் பண்ண முடியல நிறைய பேருக்கு, பிகாஸ் நான் வந்து எனக்கு அவ்வளவா நிக்க இஷ்டம் இல்ல, ஆனாலும் தலைமை சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் இல்ல இவ்வளவு விளக்கமே தேவையில்லைங்க இவங்களுக்கு, தேவையில்லை. ஓகே இவர் கேம்பெயின் சரி, அது அது இருக்கட்டும். 2031 ஸ்டாலின் நிப்பாரா? நிப்பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நிப்பாரா? பாப்போம். இல்லைங்க, சேர்ல இருந்து எழுந்துச்சு நிக்கிறது இல்லைங்க, எலெக்ஷன் நிப்பாரான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நிப்பாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த தேவையும் சொல்லுங்க, நிப்பாரு. ஒரு 29ல நிப்பாரா ப்ரோ யாக்கூப்? அவர் எதுக்கு 29ல இருந்து நிக்க போறாரு சம்பந்தமே இல்லாம? நீங்க புக்கெல்லாம் எழுதுனீங்க, ஒய் ஸ்டாலின் as PM நீட் PM இன் இந்தியா அப்படின்னு. இந்த புக்கை கிழிச்சு போட்டுருங்க தம்பி. அமேசான்ல கார்த்தி அவுட் ஆஃப் இன்னைக்கு ஸ்டாக்னு ஸ்பீச் சொல்றாங்க. பாத்தீங்களா? என்ன இன்னும் ஆடியோ வீடியோ அதுதான் பேசிட்டு இருக்காரா? ஏன்டா ஆடியோ இருக்கு? என்ன ஆடியோ என்ன வீடியோ சொல்லுங்க, கார்த்தி? என்ன ஆடியோ வீடியோ? ஒரு இல்ல ஆடியோ இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஆடியோ விட்டாருங்க. அந்த ஆடியோக்கு எடுத்து உங்களோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர், உலக புகழ்பெற்ற ஃபாரின் இன்னைக்கும் இருந்து இப்பவும் படிச்சு அந்த வந்த த்ரெட்டனிங் ஒரு பாலிடிக்ஸ் தான் ஃபைனான்ஸ் நடக்குது கார்த்தி. மினிஸ்டரையே வந்து ப்ராக்ரசிவ் தூக்கி பாலிடிக்ஸ் விட்டுட்டு சொல்றீங்க. ஒருத்தர் 1,30,000 லஞ்சம் வாங்கினார் இல்லையா? அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டாரு. அப்படின்னு எங்க வீடியோ பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆதாரம் என்ன வேணும்? ஒரு ஆடியோ வீடியோவோ ஒரு மெசேஜோட ப்ரூஃபோ வாட்ஸ்அப் ப்ரூஃபோ ஏதோ ஒன்று இருக்கணும். இல்ல ஒருத்தர் ஊழல் ஏங்க பண்ணிட்டாரு, வேர்ல்டு நீங்க ஃபுல்லா என்ன சொல்லுவீங்க? என்னங்க உதயநிதி கார்த்தி ஸ்டாலின் ஊழல் இப்போ பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாங்க நிமிஷம் சொன்னா கேளுங்க ப்ரூஃப் கார்த்தி. இப்போ காட்டுங்க ப்ரோ இப்போ என்கிட்ட அப்படிம்பீங்க. வந்து நீங்க ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறீங்க கார்த்தி, நீங்க அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். திமுககாரங்களாம் ஃப்ராடுன்னு சொன்னா ப்ரூஃப் காட்டுங்க ப்ரோ அப்படிம்பீங்க. ப்ரூஃப் காட்டணும்னு சொல்லுவீங்க. என்ன ப்ரோ ப்ரூஃப்லாம் காட்டுறீங்க? ஆடியோலாம் கார்த்தி, காட்டுறீங்க, வீடியோலாம் காட்டுறீங்களா? ஆடியோங்கிறது என்னன்னா ஒரு டிராப்பிங். கரெக்டா? இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 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 ஸ்கேம் நடக்கு அப்படின்னா அதை போய் நம்ம போய் ஹனி ஹனி முன்னாடி ட்ராப் நடக்க தாங்க ட்ராப்பிங்க. ஹனி ட்ராப் தான். உங்களை ஃபோன் பண்ணி உங்களை வந்து மூடா பேசி உங்ககிட்ட இந்த அதாவது இது பண்ணா அதுதான் ட்ராப்பிங்கு. சரியா? உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஒரு 50,000 லஞ்சம் கேட்குறீங்க, நான் ஒரு 50,000 லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அந்த ஆடியோ லீக் ஆச்சுன்னா அது ட்ராப்பிங் கிடையாது, ஆதாரம். எக்ஸாக்ட்லி. வேர்ல்டு ஃபுல்லா விசில் ப்ளோயர்ல ஆடியோவும் ஒன் ஆஃப் த இதுதான். என்ன பேசுறீங்க நீங்க? இன்னொரு அதை டாக்குமெண்ட்னா எப்படி கொடுத்துடலாம்ல தெரியுமா? கார்த்தி. லஞ்சம் வாங்குறவனா அது வந்து லஞ்சம் கார்த்தி வாங்கிக்கிறேன்னு எழுதி டாக்குமெண்ட் சைன் அது போட்டு நீங்க கொடுப்பானா உங்களுக்கு? இல்ல ஆனா இல்ல கார்த்தி, யாக்கூப் அவரு நீங்க எங்களை ட்வீட் பண்ண பத்தின வேண்டியதானே ஆடியோ கார்த்தி? ரிலீசஸ் இருக்குல்ல தானே பண்றேனாரு. அதுதான் நீங்க ஏன் எனக்கு கார்த்தி, பதறீங்க? புரியலையே, இருக்குல்ல பதறாங்க. கார்த்தி. எதுவும் இல்ல பண்ணிட்டு ஒரு இருக்கீங்களா நிமிஷம் அப்பயும்? இருங்க. இல்ல கார்த்தி, ஒரு ஆதாரம் நம்மகிட்ட சிக்கிட்டு ஒரு நல்லவங்க என்ன பண்ணுவாங்க? எப்ப என்கிட்ட ஒரு ஆதாரம் சிக்கிட்டு அது வந்து கொடுத்துட வேண்டியதானே? அதை வச்சு ஏன் மிரட்டணும்? என்கிட்ட இருக்கு பாத்துக்கோங்க, யாரும் மிரட்டலையே, எல்லாம் லீக் தான். என்கிட்ட இருக்கு எல்லாத்தையுமே என்கிட்ட இருக்கு. என்ன அப்ப இது சோஷியல் என்னது மீடியா கார்த்தி? இது தானங்க ஒரு மிரட்டல் தானே? போட்டிருக்கோம். அதுதான் நான் சோஷியல் தப்புன்னு மீடியா சொல்றேன். தானங்க போட்டிருக்கோம். பிடிஆரை பத்தி ஆடியோ வந்து சோஷியல் மீடியா தானே போட்டோம். இன்னைக்கு கூட தான் பேச மாட்டேன் நீங்க. இப்ப பாருங்க, எந்த கேள்வி கேட்டாலும் நான் பிறக்கிறதுக்கு முன்னால் நடந்தது கேட்பீங்க என்கிட்ட. அப்புறம் நான் வந்து இன்னொரு 20 நாள் நடந்த பேசுவேன். இன்னைக்குள்ள பேசுவேன் கார்த்தி. நீ தாப்பா சொன்ன ஆனா டிஎம்கே 75 வருஷ கட்சின்னு தானே சொல்லுது யாக்கூப். அதுவும் நீங்க உங்கள்ட்ட பிறந்ததுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்க கட்சி இருக்குங்கிறீங்க, தானே. இருக்குன்னா ரிலீஸ் பண்ணிடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம். என்கிட்ட இருக்குன்னு சொல்றது அது இது ஒரு மிரட்டல் தானே நான் சொல்றேன். அப்போ ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸ்ல மிரட்டலும் உண்டான்னு கேக்குறேன். புதுமையான பாலிடிக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சுக்க தான் கார்த்தி கேக்குறேன். இதுல ஒரு மிரட்டலும் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு கேள்விப்படுறேன். இது இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. இது விகடன்ல கேள்விப்படுறேன்னு இது சொல்றது வேற விகடன்ல கார்த்தி, இதுங்க அதை நான் ஒத்துக்கிறேன். இது விகடன்ல அது வருது, கேள்விப்படுறேன்னு இதுல சொன்னாருன்னா வருது, நான் எல்லாம் வருது. பாராட்டுவேன். கேள்விப்படுறேன்னு சொன்னாரு. கேள்விப்படுறேன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க, அது நீங்க எல்லாருக்கும் வீடியோவே சொல்லுவாங்க. பார்க்கலையா அப்படிதாங்க அப்படி? சொன்னாரு. நீங்க பார்க்காமயே பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம். அப்படிதான் சொன்னாரு. கேள்விப்படுறேன், ஒரு வார்னிங் தான் உங்களுக்கு இது. நீங்க அதனால அதை கொஞ்சம் அதுல அது கரெக்ட் பண்ணிக்கோங்க திமுக அப்படின்னு காரங்கள்ல சொல்றாரு. லஞ்சம்னு பதறாங்க லைட்டா. ஐயா எதையும் நம்ம ஆட்சி கேட்கறது இல்லைங்க, கிடையாது, இது ஒண்ணும் டிவிக்கேங்க, கிடையாது. டிவிகே ஆட்சியில அப்படியே மாட்டினாலும் அவங்க தான் மாட்ட போறாங்க. நம்ம ஏன் பதவிட்டு ஆடியோ ரெக்கார்ட் டிவி தானே பதறாதீங்க. நாங்க தான் ஆட்சியில இருக்கோம். ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரங்க. இல்ல ஆடியோன்னு அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம ஆடியோ சேர்த்து விட்டுற போறாங்கன்னு பயந்துட்டாளுங்க, வேற ஒண்ணு. ஒரு காலத்துல நம்ம ஆமா, ஸ்பேஸ்ல என்கிட்ட என்ன லெஜெண்ட் சுனில் ஃபேன்னு இப்போ ஒருத்தர் வருவாரு. சொல்லுங்க அவர் மாதிரியே இருக்கு எனக்கு இவர் பேசும்போது, சுனில். இந்த யாக்கூப் பாருங்க, பேசும்போது. நீங்க நார்மலான பாலிடிக்ஸ் தான் பண்றீங்க, அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கோங்க. பட் அதுக்குன்னு சொல்லி நம்மலாம் புனித அந்த ப்ரோ இதை கன்க்ளூட் பண்றதுக்கு ஏதோ இவ்வளவு உருண்டு நேரம் புரண்டு கஷ்டப்பட்டு பாலிடிக்ஸ் பண்ணுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. ப்ரோ உலகத்திலேயே நாங்க என்ன தான் பண்ணணும் சொல்லுங்க, பயங்கரம். என்ன பண்ண சொல்லுங்க. இல்ல கார்த்தி, நீங்க நார்மலான பாலிடிக்ஸ் பண்ணுங்க கார்த்தி, அது பிரச்சனையே இல்ல. ஆனா மத்தவங்களாச்சும் எதிர்காலம் வில்லனிசம் உதயநிதி வாழ்க, பண்றீங்கல்ல, அதுதான். எங்கள் எதிர்காலம் முதல் தமிழ்நாட்டின் எதிர்காலம் உதயநிதி வாழ்க அப்படி பேசணுமா? அப்படி இல்ல பாஸ், காவிரி நாயகன், காவிரிக்காக குரல் கொடுத்த ஜெயிலுக்கு போன உதயநிதின்னு சொல்லணும். அதான் அந்த மாதிரி ஏதாவது பேசணுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? யக்கூப், நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு கொஸ்டின் பண்ணுவீங்க குரூப்ல வந்து, அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்க வந்து அதுக்கு லிசன் பண்ணாம நீங்க டிஃபெண்ட் தான் பண்ண ட்ரை பண்றீங்க. இல்ல இருக்கட்டும் தப்பு இல்லை. அந்த மாதிரி ஆளுங்க நமக்கு வேணும் திமுக கிட்ட.
நீங்க உண்மையா ஏங்க நான் கேட்டீங்கன்னா கேட்குற உங்களுக்கே புரியும் கேள்விக்கு ஆக்சுவலி. இல்ல ஓகே இல்ல என்ன சொல்ல நான் கேட்குற வராங்கன்னு. ப்ரோ கேள்விக்கே நீ வந்து நான் கேள்வி பதில் பல வாட்டி கேட்க கேட்கறேன்னு வேண்டியதா கேள்வி இருக்கு. நீங்க கேட்கலமா, நீங்க புரியல எனக்கு. நான் ஒன்று கேட்டேன்னா கேள்வி அதுக்கு ஒரு கேளுமா. டிஃப்ரெண்டான ஒரு பதில் வரும். ஏங்க அது டிவிக்கே கூட ஐபிஎல் லஞ்சம் தானே வாங்கினா நாங்களே கண்டிப்போன்றாங்க. ஆனா நீங்க வந்து லஞ்சம்னு எடுத்தாலே பதறீங்களே ப்ரோ. ப்ரூஃப் பண்ணுன்றீங்க. ப்ரூஃப் பண்ணா அதுல வந்து கோர்ட்ல கேஸ் நட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ரீசன் தான் ப்ரூஃப் வச்சுட்டு போறீங்க பண்ணா தவிர டாக்குமெண்ட் கேக்குறீங்க. ஆடியோ வீடியோ அப்புறம் ஆடியோ யாரு வீடியோ அதை வேண்டாம் வாதாடினா அப்படின்றீங்க. அவங்க நல்லா டாக்குமெண்ட்ல இப்படி வாதாடலாம் பேப்பர்ல எழுதி ஏங்க நீங்க தருவாங்களா? நான் தாராளமா லஞ்சம் எக்ஸ்போஸ் வாங்கியிருக்கேன் பண்ணுங்க, அப்படி சைன் போட்டு சந்தோஷம் தான். தருவாங்களா? நீங்க தாராளமா யார் வேணா சுதர்சன் எக்ஸ்போஸ் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. கத்துக்கணும் சுதர்சன். இல்ல நானே இப்பதான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா சரி யக்கூப் நல்லா பேசிட்டு போறது திடீர்னு பார்த்தா ஃபுல் டிஃபெண்ட் மோட்ல போயிட்டு இருக்காரு. இது கடைசியில் அப்ப என்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிடுதுன்னா உங்ககிட்ட ஆதாரம் நம்ம இருக்குல்லங்க, கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப என்ன தெரியுமா ஆகுது? இப்ப நம்ம வந்து ஓப்பன் கான்வர்சேஷன் வைக்கும்போது இப்ப நம்ம எதுக்கு இப்ப ஆன்சர் பண்ணணும் தோணுது எனக்கு. இப்போ அடுத்த வாட்டி நான் எதுக்கு ஆன்சர் பண்ண உனக்கு அப்படின்னு தான் தோணும் எனக்கு. இப்போ நீ எப்படிதான் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் எதுக்கு அப்போ உங்க ஆன்சர் பண்ணணும்? ஸோ அது வேணாம். நம்ம நம்ம உண்மையாவே யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கேட்க கேள்விக்கு. அது இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்குள்ள பேசி அனுப்பிச்சு வச்சிட்டீங்க அவரை, போங்க. ஒரு திரும்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு டிவிகே கவர்மெண்ட்ல கூட டிஎம்கேக்கு தாங்க ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆயிட்டு இருக்கு. அது எப்படின்னு தெரியல. எவனை கேட்டாலும் திமுக தான் திட்டுறானுங்க. ஏன்னா திமுக பண்ண விஷயங்கள்லாம் அப்படி. திமுக இவ்வளவு நாள் சம்பாரிச்ச எதிர்ப்பு, திமுக மக்கள் மேல அவநம்பிக்கை ஏற்பட்டாங்க. அவர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் இன்னும் இல்லைங்க, போக மாட்டேங்குது. ஆக்சுவலா வேற ஒண்ணும் இல்ல. விஜயோட இல்லைங்க பேச்சு அந்த தாங்க முடியலங்க. கல்ட்டு வந்து இப்ப என்ன இருக்குங்க. பண்ணிட்டு வந்து கூட ஒரு பேச்சு பேச்சுறாங்க பாத்தீங்களா? அந்த பேச்சு இல்ல தான் பிரச்சனை அது பிரச்சனையா கூட இருக்கு. அது இல்ல கூட இல்ல. இல்ல நான் எல்லா வந்து ஒரு சின்ன அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு உலகத்திலேயே நாங்க தான் அது இது அப்படின்னு பேசுவானுங்க. அதனாலதான் எல்லாரும் இரிட்டேட் ஆனானுங்க. இல்ல ப்ரோ, எல்லா நான் அயோக்கிய ட்ரெயின்ல போயிருந்தேன். அப்போ கான்வர்சேஷன் நடக்கிறது அங்க எல்லாமே வந்து எப்படின்னா, அப்பா நீங்க தப்பிச்சிட்டீங்க, ஓகேவா, நம்ம தப்பிச்சிட்டோம், நல்ல வேளை விஜய் வந்து இப்போ இது பண்ணாரு, ஜெயிச்சிட்டாரு, இல்லைன்னா நம்ம அப்படின்னு தான். சி நான் வந்து உண்மையாவே ஷேர் பண்ண விஷயத்த ஷேர் பண்றேங்கன்னா, அதே மாதிரி இப்போ இன்னொன்று என்னன்னா, இங்க சொன்ன மாதிரி இப்போ கூட டிஎம்கேக்கு என்ன பண்ணாலும் அவங்க சும்மா அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க தவிர, என்னோட சர்க்கிள் பேசுற சர்க்கிள் அட்லீஸ்ட் நான் 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 டச் பண்ற ஏரியாஸ்ல யாருமே அவங்கள சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைன்னு தோணுது எனக்கு. அது ஜஸ்ட் என்னோட அப்சர்வேஷன். இந்த இல்லைங்க, இவங்க வந்து எதுல அரசியல் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கோட்டை விட்டுருக்கலாங்க. இப்போ மரிய வில்சன் பேசுனதுக்கெல்லாம் நல்லா வச்சு பண்ணிருக்கலாம், அத கோட்டையை விட்டாங்க. ஏவா வேலுவே வந்து அங்க அசம்பிளில முட்டு கொடுக்குறாரு, அவரு தெரிஞ்சவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாருன்னு. அந்த மாதிரி விஷயத்த நல்லா புடிச்சு பண்ணலாம். இவங்க வந்து கரெக்ட். அதெல்லாம் இல்லாம கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும் மக்களை சாபம் விடுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்ப என்னதான் முன்னாடி ஆமா ஆமா என்னங்க ஆமா. இல்ல இவனுங்க அவங்க இல்ல பெருசான்னு திமுகல பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்கிட்ட என்னங்க பேச முடியும்? அவங்க வந்து அரகன்ஸ் அதிகம் செய்ய அரகன்ஸ் மக்களை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் நிறைய இஷ்யூஸ் நம்மள வந்து சப்போர்ட் பண்ணா அவங்க அறிவாளி, இல்லாட்டி அவங்க முட்டாளுங்க. அது மாதிரி அரகன்ஸ் இல்லங்க, அதுதான் பிரச்சனை. ஒரு ஆளு ஒரு நோயாளிய போய் நீ செத்துப்போ அப்படிங்கறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இது? ஒரு தேவா சார் இவ்வளவு கொஞ்ச நாளா நேரம் அதை இருங்க. விடுங்க பாய் அதை இஸ் பேக். விடுங்க அரசு அந்த போண்டா இல்ல அதை விடுங்க. அந்த போண்டா மணின்னு ஒருத்தன், போண்டா பேரும் தெரியாது எனக்கு, ஃபுல் பேர் தெரியாது. அவன் வந்து ஓட்டு அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சொல்றான், உங்களுக்கு எல்லாம் சோறு போடுறது புரியல. அந்த ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் போய் ஆமா ஆமா எல்லாரும் ஆமா. ஓட்டு போட்டாங்க. அது நாங்க பேசுனதா தான் சோறு இருக்கட்டும். போட்டு நீங்க அண்டா அண்டா சாப்பிடுறது நீங்க தான் அண்டா நேத்து சாப்பிடணும். ஆர்எஸ் பாரதி பேசின அந்த அண்டாமுருகன் பேசுனதா இருக்கட்டும். அந்த ஆர்எஸ் பாரதி நேத்து போட்டது என்ன, உங்களுக்கு எல்லாம் நல்லசாவே வராதுன்றது இருக்கட்டும். இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் இப்படிதானா? இன்னுமே அவங்களுக்கு வந்து ஏன் தோத்தோங்கிற ரீசனே தெரியாம சுத்திட்டு திரியிறானுங்க. பஸ் அது எதனால எல்லாமே நமக்கு தோத்தோம்? நல்லதுதான் பஸ். அவன் அவன் அந்த அளவுக்கு பேசுறது எல்லாமே வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் அதர்ஸ். கரெக்ட் தான். பிடிஆர் ஓட்டு போட போகும்போது ப்ரோ 2 கிலோ மல்லிப்பூ கட்டுன்னு போனாரு. எதுக்குன்னு கேட்டா இதுதான் எங்க ஊரோட வந்து அடையாளம் அப்படின்னு. நீ மக்களை எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்ப. நீ இல்ல ஒரு நாள் நீ அத்தனை வருஷம் மக்களை பார்க்காம ஒரு நாள் மல்லிப்பூ கட்டுன்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து போய் போட்டா மக்கள் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த அப்ப எங்களை கட்சியிலேயே எவ்வளவு தற்கொலை நினைச்சிட்டு இருப்ப நீ? ஓரளவுக்கு கிரெடிபிலிட்டி இருக்க மனுஷன் அந்த மனுஷன் தான். அவரும் அந்த ஆளுக்கு மல்லிகைப்பூ கட்டி அந்த அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அந்த மல்லிகைப்பூ ஆமா கட்டி பாத்தீங்களா, தீபாவளி நிறைய அவரெல்லாம் கொண்டாடுறது. நிறைய தயவு செய்து ஸ்பேஸ்ல பார்க்கும்போது அவரெல்லாம் ஓரளவுக்கு ஒரு அவர் கிரெடிபிலிட்டி நல்லா தான் பேசிட்டு ஓரளவுக்கு இருக்காங்க நல்லா ஆக்சுவலி. பண்றாருன்னு நேம் இருங்க இருங்க எடுத்துக்கிறோம். அவரும் அவரெல்லாம் தயவு செய்து கிரெடிபிலிட்டி அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த எல்லாம் அரகண்டோட உச்சம், அரகன்சி அப்படி பேசுவாரு. இல்லைங்க, உண்மையிலே உண்மையிலே இருக்கிற அது பேரை இருக்கிறது சொல்றோம். அவர் லோயஸ்ட் உண்மையிலே அப்படியா கரப்டர் வந்து இருக்கலாம். அவர் தாங்க, பிடிஆர் தாங்க. இப்ப நீங்க நான் யாரு அட்வைஸ் பண்றேன். கரெக்ட் பண்ணாலும் நீங்க நான் வந்து நம்பலாம், பிடிஆர் பண்றாருன்னா சில நம்ப ஸ்பேஸ் மாட்டாங்க போகும்போது யாரும். இது சேம் தான் வந்துச்சு எனக்கு ஃபீட்பேக். பிடிஆர் கொஞ்சம் டீசென்ட், கொஞ்சம் கொஞ்சம் பேஸ் நாலேஜபிள் அவரு. ஆனா அவர் மற்ற வந்து சில காசுக்கு நாலேஜபிள். ஆசைப்பட மாட்டாரு.
ஆனா கொஞ்சம் லாஜிக்கா ரூடா தான் பேசுவாரு. இருப்பாரு. பிஹேவியர் பிஹேவியர் சரி எப்பா இருக்காது. எப்பா எப்ப ஏதோ கூட இருந்து பார்த்த மாதிரி பேசாதப்பா, சும்மா இருப்பா அவர் காமெடி தொகுதி தாங்க பண்ணிட்டு. நானு. மதுரை மத்தி தாங்க நானு. சரி, அதனால அவர் தொகுதினா அவர் டெய்லி தொகுதியில காசை பாத்துருக்கீங்களா? கொடுக்குறியா அவரு? இல்ல காசு அவர் வாங்கினது இல்லைங்க. எதுக்குமே ஏங்க வாங்க மாட்டாங்க. அவ்வளோ 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 யோக்கியமா பேசுறதா இருந்தா இந்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ விடுறாரு. அவர் ஸ்டாலின் உதயநிதி போட்டோ வச்சுக்கிட்டு உதயநிதி தான் எங்க இது அது இதுன்னு பேசிட்டு எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? அது அவர் என்ன வீடியோ ஆடியோ அன்னைக்கே ப்ரோ? நான் அது கேட்கவே இல்லை. என்ன ஆடியோ ஆடியோவோ ப்ரோ? வீடியோவோ ஏதோ ஒன்று விட்டாரு. நான் வந்து எதுக்கு உதயநிதி பத்தி அது தப்பா பேச லீக்டு போறேன். ஆடியோ தாங்க. 33,000 கோடி அடிச்சாரு. அடிச்சிட்டாங்கயா வந்த ஒரு கருணாநிதி 6 இல்லைங்க, மாசத்துல. அவர் ரொம்ப டீசெண்டா சொல்லியிருந்தாருங்க. கருணாநிதி 50 வருஷத்துல திருடினதே வந்து கருணாநிதி பேரை வந்து ஒரே வருஷத்துல திருடிட்டாரு. 30,000 கோடி ஓ, திருடிட்டாரு. அந்த ஆடியோ கேட்கலையே நீங்க பிடிஆர் நான் பேசுனது? கேட்கல. ஆஹா, கேட்கல. அதாவது உதயநிதி சபரீசனையும் சேர்ந்து 30,000 கோடி திருடிட்டாங்க. கருணாநிதி 50 வருஷத்துல பண்ணதே உனக்கு ஒரே வருஷத்துல பண்ணிட்டானுங்க அப்பா, அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாக்கூப் அப்படிதானே சொல்லியிருந்தாரு யாக்கூப்? ஆமா, வாய்தா இஸ் a right person. Source கரெக்டா இல்லையா ப்ரோ? ஏங்க அதே ஆடியோ சாட் ஜிபிடில போட்டா உங்க வாய்ஸ்ல வரப்போகுது. நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு இல்லைங்க, ப்ரோ அந்த ப்ரோ ஆடியோல நான் சொன்ன அது வார்த்தை இன்னும் இருந்துச்சா இல்லையா? பர்ஃபெக்ஷன்லாம் வரல ப்ரோ. இன்னும் கரெக்டா ஆடியோ இப்ப சொல்லுங்க. சாட் ஜிபிடிலாம் வரல மிமிக் யாக்கூப். மிமிக்லாம் தெளிவா 2021 இல்லைங்க, எல்லாம். தப்பா சொல்றேன்னா அதே சரியா மாதிரி சொல்றேன்னு கேட்கிறேன். அது கேட்கிறேன். கரெக்டா தானே சொல்றேன்? நான் கேட்டதில்ல கார்த்தி. கேட்டது டிஎம் இல்லைங்களா? ஓகே ஓகே. டிஎம்கே என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த ஸ்பேஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாக்கப்புக்கு எதிரா. அப்புறம் நீங்க டிஎம்கே அகைன்ஸ்டா பேசி என்ன புண்ணியம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணா கிட்டத்தட்ட திமுக ஒரு எதிரா? யாக்கப் ஏல டிஎம்கே என்ன பண்ணுச்சோ அதை தான் இந்த ஸ்பேஸ்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக என்ன பண்ணுச்சு? டிஎம்கே யாரையும் பேசக்கூடாது, அவனுக்கு தான் நாங்க தான் பெரிய இது சரி, நீங்க இப்ப தப்பு யார் பண்ணிட்டு இருக்காங்க. யாக்கூப் அதெல்லாம் நீங்க இப்ப யாக்கூப் யாக்கப் பேசு. அடிச்சு உங்களுக்கு நேத்து ஸ்பீக்கர் இருந்தாலும் அவர் கொடுத்துருக்கல? எல்லாரும் பேசிட்டு இல்லைங்க, தானே இருக்காங்க. முத்துராஜ் பேசுங்க. டிவிக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு கண்ணா அகைன்ஸ்டா எத்தனை பேர் பேசுறீங்க, அவர் கரெக்டான எப்பா கொஸ்டின் எப்பா முத்துராஜ் டிவிக்கு நீ வந்திருக்க. என்ன பண்ணி உனக்கு டிஎம்கே உனக்கு பண்ணது இந்த உனக்கு ஸ்பேஸ்ல ஸ்பீக்கர் பண்ணிட்டு கொடுத்துமா இல்ல நீயே உள்ள புந்தியா? டிஎம்கே என்ன பண்ணுச்சு அதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சரி டிஎம்கே இல்ல ஜெயில போட்டாங்க பேசினவங்கள. அப்படி யாரும் இங்க பண்ணல. நாங்களாம் இல்ல ஜாலியா ஜிகே பேசுறோம். இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் இல்ல யாக்கப் ஜிகே அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பா ஜிகே, நீ இப்போ கரெக்டா உனக்கு கொஸ்டின் உனக்கு கேட்டுட்டு ஸ்பீக்கர் இருக்காரு. நான் தானப்பா அவர் கொடுத்தேன். அகைன்ஸ்டா கூட அவர் டிஎம்கே கூட இருக்கட்டும், அவரான கரெக்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நீங்க நான் அவர் என்ன அவர் நான் அவர் என்ன கேட்க உனக்கு பிடிச்சி கொஸ்டின்ஸ் எதுவுமே பதில் சொல்ல, நீங்க வேற ஏதோ டைவர்ட் பண்ணிட்டு போறீங்க. அண்ணாமலையே தப்பு செய்ய மாட்டாரு, அண்ணாமலையும் தப்பு செய்யறாரு தான், அவரும் பண்றாரு தான். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனோம். அதை விட்டு அவரே பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீ யாக்கப். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. சரி இப்போ கார்த்தி, உனக்கு நீங்க ஸ்பீக்கர் அந்த யார் கொடுத்தா? கார்த்தி இருங்க யாக்கூப் அதை யாக்கூப் விடுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அது அந்த புரியுது, நான் சொல்றேன். அந்த நான் தம்பி நான் பேசுறேன். ஃபேக்டா சொல்றேன் நானு. இல்ல தம்பி, உனக்கு ஸ்பீக்கர் நான் தானே கொடுத்தேன். நீங்க இல்ல தாங்க இது ஸ்பீக்கர் கொடுத்தீங்க. ஏதோ அதுவும் நான் ஸ்டாலின் சொல்றேன். லெட்டர் வாங்கிட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்தியா? நீங்க தாங்க கொடுத்தீங்க. ஆனா அவருக்கு நான் அகைன்ஸ்டா தானே டூ கொடுத்தேன். பண்ணிட்டு இருக்கு. நான் பாக்கு லிசன் பண்ணிட்டு நான் கேட்கறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, அவரு மத்தவங்களையும் எகென்ஸ்டாவும் அவர் பேசுறாரு, நானும் அவர்கிட்ட பேசுறேன். அவர்கிட்ட தான் நான் அவருக்கு பேசிட்டு அகைன்ஸ்டா இருக்கேன். இல்ல யாருக்கு அகைன்ஸ்டா தான் அவர் பேசல. அவர் 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 கரெக்டான மைக் கொஸ்டின் தான் ஆஃப் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. வச்சுட்டு நாமளும் 2 பேசிட்டு டேஸா அவர் இருக்கேனா? கரெக்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காரு. அவர் ஒன்னும் சொல்லு, யாருக்கும் நீ எதுவும் அவர் பண்ணல. கேட்ட கொஸ்டின் ஏதாவது சரியா கேட்டாரு, நான் தப்பா நானும் பதில் சொல்லு, நீ சொல்லு. அண்ணாமலையோட தீவிர ரசிகர் தான் நானும். இல்ல ஓகேங்களா? இல்ல வேண்டாம் வேண்டாம் தம்பி, நீ சொல்லு, வேண்டாம் என்கிட்ட சொல்லு, வேண்டாம். என்கிட்ட சொல்லு. இப்போ நான் அவர் என்ன சரியா கேள்வி கேட்டாரு, நான் என்ன தப்பா பதில் சொல்லிட்டேன் சொல்லு. எத்தனை இது போட்டிருக்கேன். அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் அதெல்லாம் தப்பு விடுப்பா, நீ பண்றாருன்னா உனக்கு பிடிக்கட்டும் பிடிக்காம போட்ட. நான் கேட்ட கேள்வி யாக்கப் என்ன சரியா கேட்டாரு, நான் என்ன தப்பா பதில் சொன்னேன் சொல்லு. ஏங்க இன்னைக்கே ஒரு நல்ல கொஸ்டின் தானே கேட்டாரு. அவர் என்ன கரெக்டான கேட்டாரு? கொஸ்டின் தான் கேட்டாரு. என்ன கேட்டாரு? எது இது? அவர் வந்து டிஃபரெண்டான அரசியல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற சாக்கடையிலே திருப்பி போய் பண்ணிட்டு இருக்கான்னு அத கேக்குறாரு. என்ன சாக்கடை? என்ன சாக்கடை? சாக்கடை தான் அவர் பண்றது. அண்ணாமலை என்ன எது? பண்ணிட்டு இருக்காரு இப்ப? என்ன வாய் பண்ணாரு? சொல்லு பார்த்தா என்ன திட்டம் சாக்கடை? பண்ணிட்டு அதே என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஆடியோ லீக் பண்ணுவோன்றது என்ன இது? அது லீக் அதுதான் பண்ணிட்டு நான் அதே லீக் பண்ணாலே நான் பண்ணுவேன்னா என்ன இது? பூதம் வருது, அதுதாங்க பூதம் நான் வருது, என்ன பண்றது? பூதம் அதுதான் வருது. நானும் கேட்டேன். எதுக்கு பிடிஆரோட பூதம் ஆடியோ வரணும்? ஒன்று வந்துச்சு காசு அப்படின்னா யாருக்கா வாங்க போறாரு அண்ணாமலை? இல்லப்பா எதுக்கு பூதம் பூதம் வருதுன்னு சொல்றாரு? தம்பி, பிடிஆரோட ஆடியோ ஒன்று வந்துச்சு இல்ல? அதை விட்டுருங்க. பிடிஆர் ஆடியோலாம் என்னையே போய் அதை விட்டுருங்கன்னு இதை போறீங்க எல்லாரும். பேசினா இதேதான் அவருக்கு யாக பண்ணி எனக்கு இல்ல இப்போ அது கார்த்தி, அவர் அதை ஒத்துக்கல கார்த்தி. கார்த்தி வருஷம் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. இப்போ ஒண்ணு இல்ல கார்த்தி, இப்போ ஒரு அதே வீடியோவை சும்மா நம்ம சாட் ஜிபிடி பேர்ல இருக்கனால நான் சொல்றேன் கார்த்தி. அதே ஆடியோவை சரி, பிடிஆரோட இல்லைங்க. அண்ணாமலை கார்த்தி, நான் முடிக்கிறேன். இன்னமும் ஐபிஎஸ் கார்த்தி, ஆபீசர் மாதிரி பண்ணிட்டு இந்த இருக்காருங்க. ஆடியோவை கார்த்தி ஐபிஎஸ் பேசுவதை போல் ஆபீசர் இருங்க ஜிகே, ஓகேங்களா? அவர் இந்த ரிட்டர்ன் ஆடியோவை அவர் பண்றதுனால கார்த்தி ஐபிஎஸ்ஸா பேசுவதை பண்ணட்டும், போல் ஐஏஎஸ்ஸா மாத்தினா கொடுத்துட பண்ணட்டும், போறான். டாக்டரா பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. அவர் சரியா பண்றாரு தப்பா பண்றாருன்னு கேள்வி. இரு பிடிஆரோட தப்பாக ஆடியோ பண்றாரு. விட்டாரு. இப்ப நீங்க அவர் பேசின ஆடியோ விட போறேன்னு சொல்றது தப்பு தான். யோ நித்யானந்தா வீடியோ விட்டவங்க ஐயா நீங்க. இல்லைங்க, இப்போ பிடிஆரோட ஆடியோ வச்சு அப்படின்னா அது பிடிஆர் ஆடியோ இல்லைன்றீங்க. அவரே இல்லன்ட்டாருங்க. அவர் இல்லன்னு சொன்னதுக்கு அவர் நீங்க யாரு எங்கெங்க கார்த்தி? அது ஆடியோ அவர் உள்ளது விடுறாரு அவர் இன்னைக்கு? உள்ளதுன்னு சொல்றதுக்கு.
இப்ப உண்மை இல்ல நாளைக்கு யார் உங்களை பத்தி ஒரு சொன்னது? ஆடியோ இப்ப வந்துச்சுன்னா நீங்க தானே கார்த்தி அதை உண்மைதான். ப்ரூவ் பண்ணும் ஆமா அவரு இல்லன்னு சொல்லி நீங்க அப்புறம் இல்லன்னு ஏங்க சொன்னதுக்கு அப்புறம் அவரு நான் தூக்குனீங்க? இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏங்க அவரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து ஏங்க அவங்க மாத்துறீங்க? சரியில்லை தாங்க, டிஎம்கே சரியில்லை தாங்க, யாருங்க சரின்னு சொல்றாங்க? ஏ, டிஎம்கே சரியில்லை, கே எல்லாம் அதான் ஆட்சியே இப்ப மாறி போச்சு. இல்ல திரும்பி தம்பி, நீங்க என்ன அடிச்சு இல்லைங்க, கேட்ட மாத்தி கேள்வி பதில்னு சொல்லணும் தம்பி. ஏன் பிடிஆர் மாத்துனாங்க? இப்ப இப்ப பேசின டாபிக்கே வேற, நீங்க அண்ணாமலை அது ஏன் இதை பண்ணாருன்னு அதுதாங்க, கேக்குறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு தாங்க விளக்க சொல்றேன். பிடிஆர் என்ன ஆடியோ சொன்னாங்க? வந்துச்சு, அதுக்கப்புறம் பிடிஆர் மினிஸ்டர் இருந்து டிஆர் மாத்துனாங்க. ஏன் மாத்துனாங்க? டிஆர் நல்லா இல்ல, தப்பான ஆளுன்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போடல ஜனங்க. இப்ப திரும்பி அண்ணாமலை அதே பண்றாரு, அதுதான்ப்பா ஆட்சி நானும் பண்றாரு. அதுதான்ப்பா எதுக்கு சொல்றேன். பண்றாரு? ஏப்பா, எதுக்கு அதை பண்றாரு? நான் கேட்ட கேள்விக்கு அந்த ஆடியோ வந்ததுனால தான் பிடிஆர் மினிஸ்டர் இருந்து மாத்துனீங்க. அதுக்கப்புறம் தான் திமுக தோத்து போச்சு. அது உங்களோட நினைப்பு கார்த்தி. நீங்க உங்களோட ஒரு தாட் ப்ராசஸ் எதுக்கு இது அவங்க மேல எதுக்கு திணிக்கிறீங்க? தான் அவங்க மாத்துனீங்க அவங்க சொல்லுங்களேன்? எதுக்குனாலும் எதுக்கா? மாத்திட்டு போறாங்க கார்த்தி. அது அவங்க இஷ்டம். அவங்களுக்கு தங்கம் திரசு எதுக்குமே கொண்டது மாதிரி காரணம் இல்லை. நினைச்சிருப்பாங்க. எதுக்குமே காரணம் கிடையாதுன்னா என்ன பண்ண முடியும் நானு? டிஎம்கே முடிஞ்சு போச்சுங்க கரெக்டா. அதை பத்தி ஏங்க பேசிட்டீங்க? அது எப்படி டிஎம்கே பேச முடியும்? என்ன போன ஏங்க ஒரு விஷயம் இப்ப தப்பு 3 நான் மாசம் சொல்றேன் கார்த்தி. ஏங்க நீங்க 3 மறுபடியும் இன்னொரு தப்பு மாசம் முன்னாடி எக்ஸாம்பிளா வரைக்கும் கொண்டு வந்து காட்டுறீங்க. திருடினவன் அதான் தப்பா திருடன் இருக்கு. இல்லையா? அதுன்னு எனக்கு தெரியல. 3 மாசம் முன்னாடி வரைக்கும் திருடினவன் திருடன்லன்னு ஆயிருமா? இல்லைங்க, இது மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி திருடினவங்க எல்லாத்தோட எஃப்ஐஆரும் வந்து அதுதாங்க ஒழிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் ஓட்டு திருடினவங்களுக்கு போட்டாங்க. யாருக்கும் தப்பு மக்கள் இல்லை. சரி அதுதான் கார்த்தி. இந்த நம்ம மக்கள் சவுக்கு அதுதான் சங்கரி அவங்க பொண்ணு விரும்பல. பேசியிருக்காரு. ஏதோ பெங்களூர்ல அவென்யூ ஐயோ, இப்ப வச்சிருக்காரு பாரு, அது மாத்தி இதுன்னு. மாத்தி அப்ப சவுக்குக்கெல்லாம் ஓடாதீங்க. சவுக்கு இல்ல சங்கர்லாம் கார்த்தி, ஓடாதீங்க. அப்ப நான் அதை கேட்ட பத்தி ஏன் கேள்விக்கு பேச மாட்டேங்கீங்க? இப்போ பேசுங்க. நாளைக்கு வந்து இப்ப அதுக்கு ஏதாவது டிவி ஆதாரம் இருக்கா? இல்லைங்க, இல்ல. நாளைக்கு டிவிகே அதனாலதான் நான் உங்கள்ட்ட கவர்மெண்ட்ல அதை பத்தி பேசவே இல்லை. யாக்கோப் இப்ப நீங்க சொன்னா என்ன சொல்றீங்க? யாக்கோப் அதெல்லாம் ஆதாரம் இல்ல யாக்கோப் யாருக்கும் ஓடக்கூடாது. அப்படின்றீங்க. இல்ல யாக்கோப்பும் ஜிகேவும் ஓடக்கூடாது. இப்ப நாளைக்கு டிவி கவர்மெண்ட்ல திமுக ஆட்சியில் நடந்த ஒரு ஊழலை பத்தி எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா, ஏங்க டிஎம்கேவே தோத்து போச்சு, என்னங்க இப்ப எஃப்ஐஆர் போடுவீங்க பேசுவீங்களா? நீங்க எஃப்ஐஆர் போட்டா உள்ள போய் போறாங்க. இல்ல இதுல அது யாருங்க அதை பத்தி நிரூபிங்கன்னு தான் நானும் சொல்றேன். அப்புறம் நீங்க திமுக நிரூபிங்க. பத்தி ஏன் பேசுறீங்க? அதான் தோத்து போச்சு ஏன் நான் பேசுறீங்க? என்ன ஏன் சொன்னேன்? பேசுறீங்கன்னா ஏங்க திமுக கட்சி காலிங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவன் வரவே போறது இல்ல, சீனே கிடையாது. இருக்கட்டும் அளவுக்கு இருக்கட்டும்பா. போச்சு. அது ஓகே. அவனுக்கு திருடணும்னு பேசக்கூடாதா? அவ்வளவுதான், அவனுக்கு போற வரவே போற போறது போக்குல இல்ல. ஒரு உண்மை போற போக்குல ஒரு உண்மையை இல்லைங்க, சொல்லிட்டீங்க. அவனுக்கு அவ்வளவுதான் இருக்கட்டுங்க. முடிஞ்சு. அவன் திமுக ஏங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை திமுக பேசி விஜய் தான், எப்ப விஜய் திமுக வேற போய் வரப்போறாங்க. தொலைட்டும்பா. ஆனா அதுக்குன்னு அவன் திருடினது எப்படி மன்னிச்சு விட முடியும்? இல்லைங்க, திருடினது மன்னிச்சு யார விட சொன்னாங்க? நானா ஜட்ஜா? நானு அவன் போட்டா கேஸ் போட்டா ஜிகே உள்ள போக ஜிகே போறாங்க. இங்க இருக்க ஒரு விஷயம். ஆடியோ எவிடன்ஸும் ஒரு எவிடன்ஸ் தான். ஓகேவா? அது ஏங்க வந்து அதை எவிடன்ஸ் விட்டு இல்லைன்னு போங்க, நீங்க அதை வந்து எப்படி இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க? இருப்பா டெத்து ஒரு விட்டுறத. நிமிஷம் இருப்பா. பேச 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 விடுப்பா முதல்ல. இவர் யாக்கூப் கேட்டே இருந்தார்ல, ஆடியோ விட்டாரு, அது தெரியுமா? உண்மையா பொய்யா, உண்மையா பொய்யான்னு. அப்படி உண்மை இல்லை, டேம்பரிங் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் கேஸ் போட்டு அண்ணாமலை உள்ள தள்ளியிருக்க வேண்டியதானே? அண்ணாமலையோ சவுக்கோ ஏன் பிடிஆரால கேஸ் போட முடியல? இத்தனைக்கும் நீங்கள் தான் கவர்மெண்ட்டு. அது ஆடியோ டேம்பரிங்னா இட்ஸ் அஃபென்ஸ், இவனுங்க இட்ஸ் கிரிமினல் இந்த அஃபென்ஸ். டிஆர் ஆடியோ பாலுவே டேம்பரிங் யாருங்க டிஆர் சொன்னது? பாலு வந்து மகாராஷ்டிர வழக்கு போட்டுட்டு அந்த வழக்கையை வாபஸ் வாங்கிட்டானுங்க தோத்ததுக்கு அப்புறம். இவனுக்கு பேசிட்டு இருக்கானுங்க அப்புறம் திமுககாரனுங்க வந்து. அதுலதான் அண்ணாமலை அவ்வளோ உள்ள இத்தனைக்கும் சொல்லியிருக்காராம, இந்த மாதிரி என்ன எனக்கும் வாபஸ் சொல்லியிருக்காரு? வாங்க இத்தனைக்கும் ஓகே. மினிஸ்டர் இத்தனைக்கும் இப்ப நான் ஒரு ஆடியோ டேம்பர் பண்ணி யார் மேலே அண்ணாமலை போடுறேன், சேர்த்து தாங்க அந்த விட்டுருவீங்களா? இது முடிச்சாங்க. அது என்னமோ 2 பேரும் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி தான் லூசு முடிஞ்சது. தனமா பேசக்கூடாது. 2 பேரும் காம்ப்ரமைஸ்லாம் காம்ப்ரமைஸ் இல்லையே. அவன் ஆனாங்களா? 30,000 கோடி கொள்ளை காம்ப்ரமைஸ்லாம் அடிச்சிருக்கான்னு இல்லையே. சொல்றாரு ஒருத்தர். பேரும் இது பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி அது தான் அது என்ன கேஸ் தெரியுமா? எதுக்கு யார் காசு எக்ஸாமின் பண்ணாங்கன்னு தெரியுமா ப்ரோ? காம்ப்ரமைஸ் ஆனா கூட இவர் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் கண்டினியூ பண்றத ஏன் விட்டு வந்தாரு இவரு? அதுக்கு இன்னும் ஃப்ரெஷ் கேஸ் போட்டுருக்காங்க ப்ரோ, அது தெரியுமா? என்னங்க ஏங்க, முதல்ல கிராஸ் எக்ஸாமின் பண்ணது டிஆர் பாலு அண்ணாமலை தான் கோர்ட்ல, ஓகேவா? அதுல வந்து அவரோட சொத்து விவரம்லாம் கேட்டு அந்த கப்பல் வாங்க காசு எடுத்துருக்குன்னு கேட்டு கப்பல் வாங்க காசு கடன் வாங்கியிருக்குன்னு டிஆர் பாலு. யார்ட்டப்பா கடன் வாங்கிருக்கேன்? நீங்க பிள்ளைகிட்ட எல்லாம் என்ன கடன் மாதிரி வாங்கியிருக்கேன். பேசுறீங்கன்னா, அந்த க்ளோஸ் இப்போ அந்த கேஸ் அண்ணா க்ளோஸ் ஆச்சு, அதை சொல்லுங்க. செகண்ட் கிராஸ் எக்ஸாமின் போகும்போது அவரே கேஸ் வாபஸ் வாங்கிட்டாரு. எங்க திரும்ப போய் அந்த சொத்து விவரம் வெளியே வந்துருமோ? ஓ நீங்க எல்லாம் எப்படி பேசுறீங்கன்னா, வாபஸ் வாங்கினா அவரு வந்து ஏங்க அவரு திமுக இல்லைன்னு வந்து அவர் திமுக கிடையாதான். அவர் ஜிகே கிப்டோன்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் திமுக கிடையாதான். ஆனா திமுகவுக்கு வந்து வரிஞ்சு கட்டி மல்லு கட்டிட்டு இருப்பாரு விட்டு அவர் ஒரு கொடுக்குறாரு. பக்கம். அவர் இல்ல இல்ல திமுக கார்த்தி, அண்ணாமலை ஒருத்தர் வந்து அவர் வந்து எந்த பொசிஷன்லயும் இல்ல, மினிஸ்டராவும் இல்ல, ஒன்றும் இல்ல. அவரை கேள்வி கேட்பாங்களாம். 30 வருஷம் 60 வருஷமா கொள்ளையடிப்பாங்களாம். ஆனா அவங்களை கேட்கக்கூடாதான். அவங்க தான் ஆட்சியில விட்டு போயிட்டாங்களே, விட்டுருங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அடிச்ச கொள்ளையெல்லாம் இருக்கட்டும், அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. எப்படி விடுவாங்க? யாருங்க விட சொன்னாங்க இப்ப? அப்புறம் நீங்க தானே சொல்ற, தோத்துட்டானுங்க விட்டுருங்க, ஏங்க தோத்துட்டாங்க விட்டுருங்க. அவங்க இதுவே இல்லன்ற, அவங்க அரசியலே இல்லன்ற. திமுக 5 வருஷம் பண்ண கொடுமைக்கு 10 வருஷம் வச்சவங்க அடிக்கலாம் யாரமா? அடிச்ச கொலைக்கு உள்ள போகணுமா போக கூடாதா? சரி, திமுக வந்து சென்னை எங்க கோட்டை, சென்னை எங்க கோட்டைன்னு சொன்னீங்க. எஸ்ஐஆர் எதிர்த்து அவ்வளவு முழக்கம் பண்ணீங்க. ஆனா எஸ்ஐஆர்ல லட்சக்கணக்கு ஓட்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எவனாவது வாய் திறந்தீங்களா? நீங்க ஆக்சுவலா புலி உருமுதுன்றீங்க. ஆனா குழம்பு புளிங்கிறது கடைசியில தெரிஞ்சிருது. அவங்கள பத்தி நீங்க ஆடியோ ரிலீஸ் பண்ண, அவர் கரெக்டான கேள்வி கேட்கல. ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்கோம்,
டேம்பர்னு ப்ரூஃப் பண்ணி அவரை நீங்க அதான் ஆட்சியில இருக்கீங்க. அந்த முயற்சி ஏதாவது எடுத்தீங்களா? ஏன்னா முடியாது. அதுதான் பிரச்சனை. எஸ்ஏஆருக்கு அவ்வளவு குரல் கொடுத்தாங்க. ஏங்க அந்த அவ்வளவு ஓட்ட ரிமூவ் பண்ணதுக்கு ஆடியோவை அப்புறம் ஒன்று சவுக்கு சங்கர் போட்டாருங்க, இன்னொரு பார்ட் அண்ணாமலை போட்டாரு. ஓகேவா, 2 ஆடியோ வந்துச்சு. 2 பேர் மேலேயும் இவனுக்கு கேஸ் போடல. அண்ணாமலை விட்டுருங்க, எப்படி சவுக்கு போட மேலே கூட கேஸ் முடியும்? போடல அவனுங்க. சவுக்கு மேலே அதுதான் வந்து சொல்றேன். பொய்யான கஞ்சா கேஸ் போட்டானுங்க, பொம்பளை போலீஸ் வச்சு அடிச்சானுங்க, இதெல்லாம் பண்ணானுங்களே தவிர சவுக்கு அந்த ஆடியோ போட்டப்ப இவனுக்கு கேஸே போடலையே. அவனுக்கு வந்து இப்படிதான், அதாவது இதே மடியில கனந்தாதான் மடியில போனதுக்கு மாதிரி தான் பண்ணிட்டோம். இதுக்கு மேல நம்ம எதாவது பேசி நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு போயிட்டானுங்க சைடா. அதுதான் அவனுக்கு ஒரு எப்பவும் வயசான பண்ணுவானுங்க. ஆயா அதாவது ஸ்டாலின் இப்படிதான் போஸ்டர் என்ன கிழிச்சதுக்கு தனிப்பட அமைச்சு யாக்குப் அந்த தேர்னானுங்க அந்த ஆயாவை. ஆடியோல ஒரு பார்ட் சவுக்கு போட்டதுன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இல்லையா? இங்க இருக்கிற அரசியல் சண்டையில அது இல்லாம ஞாபகம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பழசு ஞாபகம் இருக்கு கொஞ்சோண்டு. சரி, ஓகே. அதுல ஒரு பார்ட் சவுக்கு போட்டது. சவுக்கு மேலேயும் நீங்க கேஸ் போடல. அண்ணாமலை பிஜேபி இதெல்லாம் ப்ரூவ் பிரசிடென்டா பண்ணிருக்க இருந்தாரு. மாட்டாங்க அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். சவுக்கு கார்த்தி. போட்டதுதான். பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருக்க முடியாது. நீங்க போயிட்டு கோர்ட்ல இல்லைங்க, இதை டேம்பர் அந்த பண்ணாங்க, சவுக்கு இதை மேலேயும் மற்ற கேஸ் சார்ஜ் 2 டைம் போட்டாங்கன்ட்டு. குண்டாசை போட்டு உள்ள வச்சுக்கல. அது மட்டும் ஏன் வச்சிங்க அப்புறம்? ஏங்க சவுக்கு வந்து அவர் உள்ள போன ஸ்டாலினுக்கு கேஸ் மீம் வந்து போட்ட ஒரு பையனை உங்களுக்கே வந்து தெரியும். விரட்டி அது விரட்டி வேற அரெஸ்ட் வேற பண்ணீங்களே. பிரச்சனையில அவர் உள்ள போனாரு. ஏங்க சங்கீதா வயசுல சங்கீதா அந்த மீம் போட்டவனை வந்து விரட்டி விட்டு அரெஸ்ட் பண்ணீங்களே, அதெல்லாம் ஏன் பண்ணீங்க அப்புறம்? எக்ஸாக்ட்லி அது ஸ்டாலினையும் பிடிஆரையும் சேர்த்து தான் போட்டா அந்த பையன். சங்கூதர வயசுல சங்கீதா அதுக்கு. இப்ப டிவி கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலையா கார்த்தி? ஒரு பண்றாங்கதான் சாதாரணமா ஒரு மீம் பண்றாங்கதான் இல்ல, போட்ட இது தேவானா வருவாங்க. பண்றாங்கதான்ப்பா, ஏங்க இல்லைன்னு சொல்லப்பா. டிவிகே பத்தி நான் பேசவே இல்லை, சரியா? டிஎம்கே எல்லா கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரி ஒரு சில சம்பவம் அதாங்க இருக்கதான் சொல்றேன். கார்த்தி. மீம் அதுக்குன்னு போட்ட ஒரு சொல்லி பையனை விரட்டி விரட்டி அரெஸ்ட் பண்ண இல்ல தெரியுது. கார்த்தி, இது எல்லா சவுக்கு கவர்மெண்ட்லயும் சங்கர் இருக்கும். ஒரு நாளைக்கு ஆடியோ அண்ணாமலை போடுறாரு. ஆட்சிக்கு வந்தாருன்னா இந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு உங்க அதை அசம்ஷன் நான் இருக்குமா? சொல்லலப்பா. நான் இங்க பாரு, நான் மீம் போட்ட ஒரு பையனை அரெஸ்ட் பண்றீங்களே, சவுக்கு சங்கர் ஒரு ஆடியோவே லீக் பண்ணாரு, அவரையும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேக்குறேன். அண்ணாமலையாவது பிஜேபி இது பிரசிடென்ட் இது சிவில் ஆளுங்கட்சி. அஃபென்ஸ் கார்த்தி. இது வந்து சிவிலா போய் நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீ இது உண்மை கிடையாது போய் இது பெரிய கேஸ். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாள்ல இல்ல போய் இல்ல பண்ண இல்ல முடியாது. இதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸ். இதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸ். அட்லீஸ்ட் டிஃபமேஷனாவது போட்டுருக்கணும். இது கண்டிப்பா கிரிமினல் இது அஃபென்ஸ். எப்படிங்க ஏன்னா சிவில்ல நீ வரும்? ஆடியோ டேம்பர் பண்ணி அதெல்லாம் விட்டுட்டு இது ஏங்க எப்படி சிவில்ல பிடிஆர் வரும்? மேல ஆக்ஷன் எடுத்துட்டீங்களாங்க? சவுக்கு மேலேயும் அண்ணாமலை ஏங்க மேலே ஆக்ஷன் எடுக்காம. போஸ்டர்ல கல்ல விட்டு எரிஞ்ச கிளவிய தனிப்பட வச்சு தேடினானுங்க. இல்ல ஆனா இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. ஓ, மிலான் ரஸ்கி, நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்படி அநியாயத்துக்கு அந்த உண்மையை சொல்றீங்க பாஸ். ஆடியோ பேசின பிடிஆர் மேல ஆக்ஷன் எடுத்துட்டானுங்க. ஆக்ஷன் பிடிஆர் எடுக்காமலாம் இல்ல. பாத்தீங்களா? பிடிஆரோட ரியாக்ஷன் கரெக்ட். பிடிஆரோட ரியாக்ஷன் வீடியோ பாத்தீங்களா? பவ்யமா மன்னிப்பு கேட்கிற மாதிரி, சபரீசன் என்னுடைய வழிகாட்டி அப்படி இப்படின்னு அவரை கெஞ்ச விட்டு விட்டு அப்புறம் கடைசியில இல்ல அது மட்டும் இல்ல சின்னவரை நான் தான் இதுவே பண்ணேன், ஆமா அவரை என்னோட ரெக்கமெண்டே பண்ணேன். குருவே அது அப்படின்னு சொல்ல வச்சு அவரை நம்பர் 2 பெண்ணு இருக்காரு, நம்பர் 3 இந்தியால இருக்காரு. போர்ட்போலியோல இருந்தவரை இந்தியால இருக்காருங்க. வெளிநாட்டு எங்க போயிட்டாரா? அவர் இப்ப அவர் எங்கேயோ ரிட்டையர்மெண்ட்டே இருக்காரு. வாங்கி டூருக்கு போயிட்டாரு. தெரிஞ்சு அவர் விட்ட சாபத்தான் ப்ரோ வந்து வியஸ்படுத்த போயிட்டீங்க நீங்க குளத்தூர். இல்ல ஆனா வந்தாரு போல இருக்கு. ரிசல்ட் அவர் தான் கொண்டாடி இருப்பாரு. அவரே தோத்து போயிருந்தாலும் ஸ்டாலின் தோத்ததெல்லாம் பயங்கரமா கொண்டாடி இருப்பாரு அவரு. சரக்கு போட்டு அவங்க பண்ண அந்த டெல்லி அட்ராசிட்டி, கணேஷ் ஆடுவான்ல சோஃபா மேல ஏறி நின்னு, அந்த மாதிரி ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் ஊருக்கு அவங்க பண்ண போயிருப்பாரு. அட்ராசிட்டி. ரெண்டாவது விஷயம் எஸ்ஏஆர், அதாவது கள்ள ஓட்டு மீன்ஸ் கணக்கிலே வராத ஓட்டு. இதெல்லாம் வச்சுதான் ரொம்ப நாள் அவங்க ஜெயிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. ஓகேங்களா? எல்லாம் கழிப்பணி பண்ணிட்டாச்சு. ஃபுல் கிளீன் அப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சாயம் வெளுத்துருச்சு. முத்துராஜ், நீங்களும் தான் சேர எடுத்தீங்க. அதுக்கான வரைமுறைகள் கரெக்டா இல்ல, அதுக்கான செய்முறைகள் கரெக்டா இல்ல, அந்த ப்ராசஸ் நீங்க ஓப்பனா சொல்லலன்னு சொல்லி தான் இருக்கு. முத்துராஜ் டிஎம்கே இது பண்றேன். ஓகே ஃபைன் கரெக்ட். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு பாக்கணும்ல. டிஎம்கே அகற்றப்பட வேண்டிய கட்சி தான் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாத ஒரு கட்சினா டிஎம்கே தான். ஆனா நீங்களும் எஸ்ஆர் நீங்க வந்து பேசாதீங்க. நீங்களும் எதிர்த்தீங்க. இப்ப வந்து இதுக்கு டிஎம்கே தான் கொடுத்தாங்க, இப்ப எதுவும் பேசல அப்படின்றீங்க. நீங்களும் தான் எதிர்த்தீங்க. அதாவது கரெக்டா நடக்கணும் தான் சொன்ன தவிர நேரடியா எதிர்த்தீங்க. நீங்க இங்க இல்லைங்க, பீகார்ல நடக்கிற எதிர்த்தீங்க. வக்போர்ட்னா என்னன்னே தெரியாம எதிர்த்தீங்க. அதாவது என்னன்னா டிஎம்கே என்னென்னலாம் பண்ணுச்சோ அது நீங்களும் பண்ணீங்க. டிஎம்கே மட்டும் நீங்க கார்னர் பண்ணக்கூடாது. டிஎம்கே கார்னர் பண்ணக்கூடிய கட்சி தான். ஆனா வந்து நீங்க ஒன்றும் எதுவும் கிடையாது. நீங்களும் எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஓகே, வேற யாருக்குங்க ஸ்பீக்கர்ல? இப்ப கார்த்தி பரந்தூர் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. தவறா வந்து நம்ம முட்டு கொடுத்துட்டோமே, எதிர்த்துட்டோமே, இப்ப என்னதான் பண்றது பரந்தூர? இல்ல போனேஸ், அது அவ்வளவுதான். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிரும் கண்டிப்பா. அது ஸ்டாப் ஆகக்கூடாது இல்லைங்க, வரணும் இல்ல.
ஆக்சுவலா வரணும். இப்ப டிவிக்கே அதே பிரச்சனையாவே இருக்கு. ஆக்சுவலா அது வரணும். இல்லைங்க அது நடக்காதுங்க அவ்வளவுதாங்க. இப்போ இல்லைங்க இவங்களுக்கு வந்து என்ன இன்னைக்கு பண்ற நம்ம தீர்மானமே எதிர்த்துட்டோமேன்னு நிறைவேற்றி சொல்லிட்டு விஜய் இப்ப பேரே இப்ப இவங்க வச்சிருக்காங்க அவங்க. டிவிக்கு என்ன பண்றாங்கன்னா நம்ம எதிர்த்துட்டோமே இப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ற இதுல தான் இருக்காங்களே தவிர அவங்க உண்மையாவே வந்து அவங்க வந்து நிறுத்தணும்லாம் கிடையாது. கரெக்ட், நானும் அவங்க அதான் அதை நினைக்கிறேன். இல்ல இல்லைங்க அது இப்ப அவங்க முன்னால கொண்டு போனாங்கன்னா பயங்கரமா இதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் வந்து ஆயிருவாங்க. இல்லைங்க அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் டிவிக்கே அதை பண்ணணும்னு நினைச்சா கூட திமுக ஒரு பக்கம் போராட்டத்தை தூண்டி விடும், அதிமுக ஒரு பக்கம் போராட்டத்தை ஆமா, தூண்டி விடும். அது கன்ஃபார்மா செட் பண்ணுவாங்க. ஆகாது, அது நடக்காது, அவ்வளவுதான். லாஸ் என்னன்னா மக்களுக்கு நமக்கு தான் லாஸ். இவங்க பண்ண இல்ல அண்ணாமலை என்ன அப்படின்னு சொன்னாரா சொல்ல முடியாதுல தெரியுங்களா? ப்ரோ. இது அவங்க வந்து மக்கள் அதை சொல்லி தானே மக்கள்கிட்ட மேண்டேட் கேட்டிருக்காங்க. ஒரு இப்ப நிமிஷம். அடுத்து அது வேணும்னா மேபி அடுத்த வாட்டி திமுகவோ அதிமுகவோ நாங்க ஏர்போர்ட் கொண்டு வருவோம் பரந்தூர்லன்னு சொல்லி மேண்டேட் வாங்கி தான் மறுபடியும் வர முடியும். அவங்க மேண்டேட் வாங்கினது இதை சொல்லி தானே பரந்தூர் தப்பு அது கொண்டு இல்ல மக்களும் அந்த ஏத்துக்கிட்டாங்க. அப்ப ஏர்போர்ட்லயே நம்ம அக்செப்ட் பண்ணி தானே திருடிடுவீங்களே ஆகணும். கூப்பிட்டீங்க. என்ன உங்களுக்கு கார்த்தி? ஓட்டு போட உங்களை நம்பி ஓட்டு போட முடியாது, திருடிடுவீங்களே ஏர்போர்ட் வர வைக்கிறோம்னு இல்ல சொல்லி. யாருனாலும் இருக்கட்டும் கார்த்தி, எவனாலும் இருக்கட்டும். இப்ப யாரும் திருட மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? இல்ல திமுக ரொம்ப திருடுவீங்களே. அதெல்லாம் பாத்துப்பாங்க, அது மக்கள் பாத்துப்பாங்க. எக்ஸப்ஷனலா நீங்க அவ்வளவு தேடுவீங்க கவலைப்பட நீங்க. வேண்டாம். இல்ல அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா இது மாதிரி அப்ப மக்கள் அடுத்தட்டி ஓட்டு போட்டாங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு ஏர்போர்ட் ஒரு அர்த்தமா? நிமிஷம் இப்படிலாம் பேசாதீங்க. எந்த ஏர்போர்ட் கட்சிக்காரனுக்கு யாரும் போய் சர்டிஃபிகேட்லாம் தர முடியாது. அடுத்த டைம் உங்களுக்கு ஓட்டா ஏங்க நீங்க வேற இங்க வேற பஸ் அடுத்து டிஎம்கேக்கு ஓட்டா வாய்ப்பு இல்ல பஸ். ஆமாமா கண்டிப்பா அடுத்து வந்து வீத லீடர்ஸ் தான். அது டிவிகே கூட கார்த்தி ப்ரோ ஒரே போட்டுங்க, ஒரு கேள்வி. விஜய் கூட திரும்ப சிஎம் ஆகட்டும், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. திமுக எல்லாம் கனவுல கூட அது வராது. பாப்போம் அடுத்து நியூஸ் கழிச்சு உதய பாப்போம் ஸ்டாலின் கார்த்தி. இந்த மாதிரி சேப்பாக்கத்திலே நீங்க இந்த மாதிரி கார்த்தி எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 20 சேப்பாக்க வருஷமா இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. பாப்போம் அது உங்க எப்படி நடக்குதுன்னு. எது நீங்க இது பிஎம் இல்லடா பிஎம் ஏன் வந்து இல்லைங்க அது என்ன 60 புக்கு, கட்சியே கூப்பிட உட்கார அது வச்சாச்சு. என்ன இன்னும் பேர், அது உங்களுக்கு ஒய் வரது ஒய் வராது டிஎம்கே வராது எல்லாமே கருத்து டிவிக்கு தான் இருக்கு. நாங்க டெல்லியோட போர் போட்டுட்டு இருக்கோம், நாங்க டெல்லிக்கு எங்களுக்கு தான் சண்டை, நாங்க அடுத்து பிஎம் ஆறோம்னு சொல்லிட்டு இருந்த அதுதான் ஒருத்தர் கார்த்திக் வந்து ப்ரோ. இப்போ அவங்க பிங்க் டிஎம்கே கலர் சேர்ந்தாங்கன்னா பஞ்சு பிஜேபியோட மிட்டாய் பஞ்சு அவ்வளவுதான். மிட்டாய் சட்டையும் கட்ட முட்டை வேட்டியும் லுங்கிங்க உட்காந்து கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு சேர்ல. சைலண்டா ஒரு லவ் டெவலப் ஆயிட்டு வீட்டுல இருக்கு. என்ன நீங்களாம் எப்படி டீ கார்த்தி பார்ட்டிக்கு இருப்பீங்க? போறீங்க. கோட் சூட்லாம் போட்டு பைஜாமா போட்டு தான் இருப்பீங்களா கார்த்தி? ஏன் 5 வருஷமா அப்படி இல்லையே வீட்டுல. இல்ல கார்த்தி அவர் அப்படிதான் சிஎம்ஆ இருப்பாரு. அவரோட இருக்கும்போது அதுக்கு சிஎம்ஆ முன்னால இருக்க இருக்கும்போது அப்படி போட்டோஸ் இல்லையே. பாத்துருக்கீங்களா நீங்க? அவர் சிஎம்ஆ இதுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த இப்படி மாதிரி இருந்தாரா? போட்டோஸ் இதுக்கு இருந்தாரா? 2019லயும் அவர் இதே மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. இப்ப எடுத்து பாருங்க. அதுதாங்க சொல்றேன், சிஎம்ஆ இல்லாதானே முண்டா பண்ணின்னு அந்த மாதிரிலாம் போட்டு உட்காந்துருப்பீங்களா? ஏங்க இது என்னங்க அவர் எப்பவுமே அப்படிதாங்க இருப்பாங்க. அதுக்குன்னு டெய்லி அவர் போட்டோ எடுத்தா வெளியே விட்டுட்டு இருக்க முடியும்? அவருக்கு அன்னைக்கு பார்க்க போயிருக்காங்க, போட்டோ வந்திருக்கு. போட்டோ இல்லாதனால இல்லைன்னா இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கன்னா போட்டோ போட முடியும்? என்னங்க பேசுறீங்க? வன்மத்தை வந்து வேற விதமா திருப்பாதீங்க கார்த்தி. ப்ராக்ரெசிவா போங்க. அடேங்கப்பா தயவு வன்மத்தை செஞ்சு பத்தி யாரு ப்ளீஸ் பேசுறா? யாராவது அடேங்கப்பா வன்மத்தை பத்தி யாரா பேசுறீங்க? இவ்வளவு முட்டு கொடுத்து கார்த்தி ப்ரோ இல்ல வன்மம் இருக்கலாம். கார்த்தி அதுக்குன்னு ப்ரோ சட்டையை எனக்கு ஒரே இல்ல ஒரு போட்டு ப்ரோ, கொஸ்டின். அதெல்லாம் அந்த மனுஷனா மாதிரி தான் அப்படிதான் ஃபர்ஸ்ட். இருப்பாங்க. எல்லாரும் தயவு அப்படிதான் செஞ்சு இருப்பாங்க. நீங்க பேசாதீங்க இதை பத்தி போட்டு ப்ளீஸ். அதான் ஒரு எடப்பாடி முதலமைச்சரை கையை பழனிசாமி உடைச்சிருவேன், எடப்பாடி காலை உடைச்சிருவேன், பழனிசாமி எலும்பு காலில் முறிச்சிருவேன். விழுந்தாரு, காலை பிடிச்சி வாரினாருன்னு சொல்லி பேசின நீங்க வன்மத்தை பத்தி பேசுறீங்களா? எல்லா ஸ்பீச்லயுமே உங்ககிட்ட தான் நெகட்டிவிட்டி இருக்கு, ஒரு ஆண்டா அபியூஸ் ஒரு இருக்கு. சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கையை உடைச்சிருவேன், காலை உடைச்சிருவேன், எலும்பு நார்மலா முறிச்சிருவேன். பேச முடியுமா சொல்லுங்க? ஏன் ஒரு வாட்டி அவங்கள பேச முடியுமா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவங்க ஆனா ஆனா ஸ்பேஸ்ல பூரா எல்லாருமே வன்ம இந்த குடோன்ஸ் தான். டிவிக்கு அதுக்கனி உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஆனா பதிவு இந்த இல்ல போட்டு ப்ரோ, அப்ப எப்படி இப்படிலாம் நீங்க என்கரேஜ் வன்மத்தை பத்தி பண்ணாதீங்க. பேசுறீங்க இன்னொருத்தங்க ஏங்க இது எல்லாரும் அரசியல் ஹிப்போக்ரஸியோட பேசலாம், உச்சமா இருக்கு எல்லாரும் இது. மாற்று கருத்து வைக்கலாம். அதுக்குன்னு வீட்டுக்குள்ள பனியன் போட்டிருக்காரு, 10 ரூபா பனியன் போட்டிருக்காரு, 25 ரூபா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுன்னு சொல்றேன். ஜிஜி எல்லாரும் வீட்டுல அவ்வளோ அப்படிதான் 10 இருப்பாங்க. ரூபா 25 ரூபா பண்ணியெல்லாம் யாரும் போடுறாளாங்க, சொல்லவே என்னங்க இல்லை. நீங்க? 10 ரூபா மணிலாம் இல்ல பாஸ். அவரே யாக்கோப் ஏழ்மையில இவரு இருக்காரு. யாக்கோப் நீங்க எப்படிங்க வந்து பாத்தியா வாட்சே அந்த சட்டை வாட்சே வந்து அந்த பல சட்டை கோடியில யாக்கோப் கட்டுறவரு, அந்த அது சட்டை எவ்வளவு சொல்லி இம்போர்ட்டட் எடுத்து தான், போட்டு இம்போர்ட்டட் போட்டு சட்டை தான், இதுமே வந்து ப்ரோ, காஸ்ட்லியே நீங்க நீங்க கம்மியான வாட்ச் காஸ்ட் விடுங்க, ஷூவை கேட்டீங்கன்னா என்ன ஷூ, ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ஷூ, அதே எவ்வளவு ஏன் தெரியுமாங்க? அவர் ஒரு ஆனா அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் தான் ஆமா, இருக்கும். அதேதாங்க அதான் அதேதான். அல்டிமேட். அக்கௌண்ட்ல 10,000 தான் இருக்கும். அவர் கை செலவுக்கே காசு இல்லைன்ற லெவல்ல தான் இருக்காரு பாவம். ஏங்க கையில வந்து அவரோட சொத்து மதிப்பு எடுத்து பாருங்க நீங்க போயிட்டு. எவ்வளோ, அச்சச்சோ, எத்தனாயிரம் கோடி? ப்ரோ நான் இப்போ அவர் கோடி இல்ல கணக்குல இருக்குன்னா இல்ல இல்ல ப்ரோ, சொத்து நான் ஜஸ்ட் எவ்வளோ சொத்து சொல்றேன். இருக்கும்? கணக்காட்டி யாக்கோப் மயிலாப்பூர்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு யாக்கோப் வீடு எனக்கு இருக்கு. தெரிஞ்சு டிஎம்கே இல்லைன்னு நினைக்கிறேன். யக்கு ப்ரோ, டிஎம்கே கலாய்தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. யக்கு ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எப்பயாவது மயிலாப்பூர் அந்த சென்னை மீனாட்சி போகும்போது KN வீடு பாருங்க, சும்மா நீங்க பாருங்க, ஓகேங்களா? வெளியிருந்தே பாருங்க, நீங்க அப்போ ரியலைஸ் பண்ணிக்கோங்க, கால்குலேட் பண்ணிக்கோங்க. இவர் லைக் ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் தான். அவங்களுக்கே எப்படின்னா பாருங்க என்ன நடக்குதுன்னு.
இது ஏங்க அதாங்க வீட்டுக்குள்ள சொல்றேன். போய் அவர் பார்ட்டி ஏழைன்னு நான் சொல்லவே பார்ட்டி இல்லைங்க. அவரே பண்றவர்கிட்ட ஏழையா இருக்க போயிட்டு போறாரு. அவரே ஏங்க சிஎம் நீங்க கண்டிப்பா அவருக்கு ஏழையா இருக்க போறாரு. அவர் கோடிக்கணக்கில் ஏங்க வச்சிருக்காருங்க. யாரும் இல்லைன்னா ஏய் என்னப்பா 7 எ- லெவலுக்குலாம் என்ன போயிட்ட ப்ரோ நான் டென்ஷன் ப்ரோ. எப்படி இப்படி ரியாலிட்டிக்கு இருக்கு? வாப்பா. பார்க்கிங் மட்டுமே ஒரு ஒரு ஸ்ட்ரீட் மால் வச்சிருக்காங்க ப்ரோ. பார்க்கிங் மட்டுமே முன்னாடி மினி ஸ்ட்ரீட் இருக்கு பார்க்கிங் மட்டும். இது வந்து பயங்கரமான ஒரு அட்டுழியமான பாலிடிக்ஸ் கலெக்ஷன் ப்ரோ. கேன்னு போயிட்டீங்க. டிஎம்கே கவுன்சிலர் வீடு எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? உங்க வீட்டு பக்கத்துல இருக்க டிஎம்கே கவுன்சிலர் வீடு நம்ம போய் எவ்வளவு பாருங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு வாங்க ட்ரை பண்றோம். அசால்ட்டா கரெக்ஷன் வாங்கிட்டு தைரியமா பண்றாங்க. இவங்க நீங்க நம்ம வந்து செலவு பண்ணிட்டு கேன்னு இருக்கோம். போயிட்டீங்க. நம்மளாம் என்ன இது? டிஎம்கே கவுன்சிலர் வீட போய் பாருங்க கரெக்ட் தான், எப்படி இல்ல வச்சிருப்பாங்க. கரெக்ட் தான். காலின் ஒருத்தர் இருக்காரு இப்ப பாரு, நீலாங்க வீடு வாங்கிட்டா பெருசா, உள்ளே கார்டு வச்சிருக்காரு. வேற லெவல்ல இருப்பாங்க. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா நம்ம இவங்க டிஃபெண்ட் பண்றது வந்து பயங்கரமான ஃப்ளா ஆக்சுவலி. எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷ் செல்ஃப் சென்டர்ட் பர்சன்ஸ் இவங்கலாம். இவங்கலாம் நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்ல ப்ரீவியஸ் பாலிட்டிக்ஸ் எல்லாருமே தான் சொல்றேன். நான் டிஎம்கே டிஎம்கே எல்லாம் சொல்ல. இன் ஜென்ரல் நான் லாஸ்ட் 20 இயர்ஸா நான் பார்த்ததுல மெஜாரிட்டி அதுதான் பீப்புள் ஹவ் பீன் முழு நேரமா பண்ணிட்டு இருக்காரு ஜாக்ரோஸ்லாம். எக்ஸ்ப்ளாய்டிங். அதெல்லாம் உழைச்சு வாங்கின காசுன்னு சொல்லுங்க அது யாக்கு. அது 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 மட்டும் இல்ல. எல்லாரையும் படிக்க வச்சோம். நாங்க தான் படிக்க வச்சோம்பாங்க. ஆனா அவங்க வீட்ல இருக்க எவனும் படிக்கவே மாட்டானுங்க. நேரா சினிமா தான் அடிக்க வருவாங்க எல்லாம். பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி. எடுத்தோடனே 100 கோடி, 50 கோடி, 30 19 கோடி. சிஇஓ ஆகுறாங்க எல்லாருமே. 15 வயசு 16 சிஇஓ ஆகுறாங்க. அவனுக்கு இல்ல எங்க சவிக்கிறானுங்க. ட்ரீம் வேர்ல்டு அதெல்லாம். நீ எல்லாம் எப்படா இருக்கீங்க டிஎம்கே கூட்டு போடல அப்படின்ற போய் சவிக்கிறானுங்க இப்பெல்லாம் பாவத்தை. 20 வயசுக்குள்ள எல்லாருமே சிஓ ஆயிடுவானுங்க. ப்ரோ சிஇஓ அது ஈஸி ப்ரோ. அது எவ்வளவு க்ரோர்ஸ் ஆஃப் ஹேண்டில் பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்சியன் 20,000 க்ரோர்ஸ் மினிமம் நான் சொல்றது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எப்படி ஜெகதீஷ் 20,000 பேசிருக்காங்களா? ஜெகதீஷ்னு ஒருத்தர் கை தூக்கிட்டு இருக்காரு. ஜெகதீஷ் சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா, கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கிற வேலுமணி மாதிரி எடுத்துக்கிட்டா கூட பாசிட்டிவ்ஸ் தான் யோசிக்கணும்ட்டு. எனக்கு ப்ரோ ஒரே ஒரு அது கேள்வி. இப்போ என்னுடைய இல்ல அது கண்ணோட்டம் கரெக்ட். ப்ரோ. எனக்கும் அதுல ஓகே தான். பட் அதுல ஒரே ஒரு இதுனா, இப்போ கரப்ஷன் இல்லாம கொண்டு போகணும்னு அண்ணாமலை நினைப்பார் இல்லையா? அவங்க அந்த மாதிரி ஆட்கள் உள்ள வந்தப்புறம் அதை கர்வ் பண்ண முடியுமா? அவங்கள நீங்க இனிமே வாங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா பிராக்டிகலா? இது முழுக்க என்னோட கருத்து ப்ரோ. இங்க பாருங்க, ஒருத்தரால 100 பேர் பாசிட்டிவா சப்போர்ட்டுக்கு வருவாங்க, 100 பேர் நெகட்டிவா எதிர்த்து போவாங்க. ஓகேவா? அதுல கரெக்ட். எது ப்ளஸ்ஸா இருக்குன்ற பொறுத்திருக்கும். 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும், 8 ஓட்டு போகுது அப்படின்னா 2 ஓட்டு நமக்கு மிச்சம். அதுதான் லாபம். அப்படிதான் பார்க்கணும். இவங்களால இல்ல வந்து சில விஷயங்கள் அதுக்கப்புறம் சொல்றேன் ப்ரோ. நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் பாசிட்டிவா இப்போ வரும். எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டாங்க, அதான் உள்ள அது வந்தாச்சு. பொறுத்து இருக்குன்றேன். அதை பொறுத்து இப்போ வேலுமணி மாதிரி ஒருத்தர் வர்றது வந்து நீங்க வந்து ஏடிஎம்கேல இருந்தாரு, மினிஸ்டரா இருந்தாரு, அவர் ஊழல் பண்ணாரு. அதை தாண்டி அவர் ஒரு ஆர்கனைஸ் பண்ற ஆமா. இடத்துல ஸ்ட்ரக்சரா ஸ்ட்ராங்கா இருக்காரு. கோயம்புத்தூர் பெட்லன் போது அது ஸ்ட்ராங்கா நான் பாக்குறேன்ல. அப்போ எனக்கு இதுவா கரெக்ட். அதுவான்னு கேட்டீங்கன்னா இது ஓகேன்னு சொல்லுவேன். அது 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 புரியுது ப்ரோ. நான் என்ன கேட்கறேன்னா, கோயிங் ஃபார்வர்ட் வேலுமணிட்ட நீங்க இனிமே காசு வாங்காதீங்கன்னு சொல்லுவாரா? இல்ல நீங்க இருக்கிறபடியே இருங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா? அந்த அந்த கேள்வி கேட்கிறேன். இல்லங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு தான். நான் இப்ப டிவிக்கே வந்து அந்த ஸ்டெப் முதல் ஸ்டெப் எடுத்தாச்சு. முத்துல முதல் வேணாம். ஸ்டெப் ரொம்ப எடுத்தாச்சு. ரொம்ப 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 ஓவர். இல்ல இல்ல கார்த்தி, முதல் ஸ்டெப் ரொம்ப எடுத்து நான் என்ன எப்படி சொல்றேன், அப்போ முதல் ஸ்டெப் எடுத்து விஜய் வச்சிட்டோம். பாஸ்கர்ல யாரு? எப்படி விஜய் முதல் பாஸ்கர்ல ஸ்டெப்பை இருக்க இல்ல. எடுத்துருக்கிறோம். யாரா இருந்தாலும் எங்க கட்சிக்குள்ள வந்து எங்க கட்சியோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். நீங்களும் அது இந்த மாதிரி முன்னாடி என்ன வாஷிங் பண்ண மிஷின் முன்னாடி என்ன மாதிரியா? பண்ணலாம் இங்க வந்து கேட்க கூடாது. இதுக்கப்புறம் எங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன இருந்து பார்க்கணும். இது அதுக்கு இதுன்னு அவருக்கு நீங்க இது விஜயபாஸ்கர் வந்தாருன்னு தான் தெரியும். அவர் எவ்வளவு நாள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாரு உங்களுக்கு தெரியுமா? அவர் முத்து என்னெல்லாம் ஸ்குட்னைட் பண்ணோம், ஏன் என்னெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல அதெல்லாம் இருந்தா? தெரியும். இல்ல ஒரு முத்துராஜ் நிமிஷம் எனக்கு புரியல. வெயிட்டிங் ஏங்க லிஸ்ட்ல இருந்தா எப்படி அவர் பண்ணதெல்லாம் ஊழலுக்காகவே தோத்து போன கட்சி காங்கிரஸுங்க. அந்த காங்கிரஸோட கூட்டணியில இருக்கோம் நம்ம. எல்லாம் இருக்கு, எல்லாம் இல்லாம இல்ல. ஊழலை இல்ல ஒழிக்கலாம் நான் என்ன முடியாதுங்க, சொல்றேன், குறைக்க தான் முடியும். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் இப்ப அதை புரிஞ்சுக்கங்க. கரப்ஷன் இல்ல. முதல்ல அதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சோமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இருக்கு, இல்ல அது இல்ல ஆமா, இருக்கு, அது கிரவுண்ட்ல இல்லைன்னு ரெஃப்ளெக்ட் சொல்லல, ஆகுதா இல்லைன்னு இல்லையா? சொல்லல. இல்ல ப்ரோ, ஆமா, இது இல்லைன்னு அது ஜீரோ சொல்லல. பேசுங்க? ஜீரோ டாலரன்ஸ் கார்த்தி இல்ல பேசுங்க. பார்ட்டி எக்ஸிகியூஷன் கஷ்டம் ஃபண்டுன்னு தான். ஒண்ண வச்சுக்கிட்டு அவனுக்கு பண்ண அநியாயம் இருக்கு பாருங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டாலே ஓடுறானுங்களா இல்லையா? அதாவது 60 வருஷ கட்சி, அது ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும், இந்த முயற்சி எடுத்தாங்களா? இந்த டிவிகே கட்சி அதை எடுத்திருக்கு. அது கிரவுண்ட்ல ரெஃப்ளெக்டும் ஆயிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, ஆர்டிஓ இந்த ஆபீஸ்ல இந்த இருந்து கட்சியோட பத்திரப்பதிவுல அதுதான் இருந்து 80% பத்திரப்பதிவுத்துறையில சக்சஸ்ஃபுல்லான இருந்து எல்லா பெரிய இடத்துலயும் அதுதான் விஷயம் தான் ரெஃப்ளெக்ட் ஆகுது. இது. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப அண்ணாமலையுமே ஒரு பார்ட்டில வர்றாரு அப்படின்னா அவங்களுக்குமே அதுதான் முதல்ல எய்மா இருக்கும். அவங்க போய் எஸ்பி ஒலிமெண்ட் போய் நீ வந்து நீ இருக்கப்படி இருன்னு சொல்ல இல்ல முடியாது. ஏங்க அது நான் எக்ஸாம்பிளுக்கு இல்லங்க. சொன்ன விஷயங்க. எங்க எஸ்பி வேலுமணின்றது நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. இல்ல இல்ல நான் அவர் சொல்றேன், மாதிரி ஒருத்தர் ஜெகதீஷ் கேட்டேன்னு வரும்போது சொல்றேன். என்ன முடிவு ஆனா எடுப்பீங்கன்னு கேட்டா அது பிளஸ் தான் சொல்றேன். இப்ப செங்கோட்டையன் உங்களுக்கு பிளஸ் தானே, ஆமா. அந்த மாதிரி சொன்னேன். ஓகே ஓகே. இல்ல ஆனா கார்த்தி, இப்ப இருக்கிற இதுக்கு அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கார்த்தி. அதனால அது இது வந்து எனக்கு புரியுது. நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்க. பட் ஆனா அந்த டிசிஷன்லாம் எடுக்க அது மாட்டாரு என்னோட எனக்கு தெரிஞ்ச கருத்துங்க, அண்ணாமலை ப்ரோ பற்றி. இல்ல ப்ரோ, தனிப்பட்ட நான் ஒரு கருத்து. அதான் சின்ன புரியுது ஒரு புரியுது. அனாலிசிஸ் சொல்றேன். எனக்கு இருங்க, ஒரே ஒரு ஒரே கருத்து நிமிஷம் தான் ப்ளீஸ். இருக்கு. என்னன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா எனி நியூ சிஸ்டம்
டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது இல்லை, நீங்கள் பாலிட்டிக்ஸ் விட்டுருங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ் எனர்ஜியும் ஒரு சிஸ்டம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே கொண்டு வருவாங்க. இது காமனான ப்ராக்டிஸ், ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் இவங்களை கொண்டு வரணும்னு கரெக்டு தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷன் வைக்கிறீங்க, அதை ஒரு பிரின்சிபல்ஸ் வைக்கிறீங்க, நீங்கள் இது மீறினா தண்டனைன்னு சொல்கிறீங்கன்னா இது கம்மியாகும் தான் சொல்கிறேன். இது 0% ஆகுதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், நானே ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் இப்போ 80% சக்ஸஸ் அதெல்லாம் பண்ணாலே அது பெரிய விஷயம் முடியாது. தான் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா வாட்டியும் மானிட்டர் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது வந்து நம்ம சொல்லலாம், நம்ம வீடியோ கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு காலனியே கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால, சரிங்களா? ஒரு தமிழ்நாடுன்றது அங்கங்கே 100 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் 80% சக்ஸஸ் கொண்டு வந்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ள அதுவே பெரிய விஷயம். ஒரு அதாவது கரப்ஷனாகவே நடந்துட்டு ஒரு லாஸ்ட் 25 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டு இது மாறுறதுன்றதே ஃபர்ஸ்ட் பிக் ஸ்டெப். நம்ம அப்படிதான் பார்க்கணும். எதுவுமே குயிக் இல்ல சேஞ்ச் ஆகாது, இல்லங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி நம்மதுல. எக்ஸாக்ட்லி சிம்பிள் தான். நீங்க வந்து இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சு ஒரு சிஸ்டத்தை ப்ராப்பரா கொண்டு ஸ்டெபிலைஸ் வந்தீங்கனாலே பண்ணணும். அதுவே ஆமா, சக்சஸ். அது பண்ணா போதும். ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ், இதுதான் இந்த சிஸ்டம், இப்படிதான் ப்ராசஸ், இதுல இப்படிதான் அதுதான் இருக்கணும், அதுல நிறைய மோர் ஆட்டோமேஷன், லெஸ் கரெக்ட். மேனுவல், அந்த மாதிரி கொண்டு வந்தாலே இல்லைங்க. போதும். இப்போ நிறைய உங்களுக்கு வந்து இந்த கரப்ஷனை லூப் ஹோல்ஸை பிசைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்ட் ப்ராசஸ் ஒரு சீஃப் மினிஸ்டர் மக்களை அட்ரஸ் பண்ணும்போது உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா முடியாதுன்னு சொல்லுங்க. யார் சொல்லுவா? அவர் எனக்கு எவ்வளவு தெரிஞ்சு இந்தியா இல்ல தமிழ்நாட்டிலே இல்ல வந்து எனக்கு யார் தெரிஞ்சு ஒரு ஆள் சொல்லுவாங்கிறது சிஎம் ரெண்டாவது. தமிழ் நீங்க தான். அது அதை உங்க நம்ம போல்டா இல்லைங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம். 10 இல்ல பேத்துல முத்தராஜ், ஒரு சிஎம் 2 வந்து பேர் முத்தராஜ், சொன்னாலே மக்களை அதான் அதுவே வந்து முத்தராஜ். சக்சஸ் இப்போ தானே. முத்தராஜ், மக்களை வந்து இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டா அட்ரஸ் பண்ணும்போது இருங்க, கிரவுண்ட்ல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்னு யோசிங்க. அதுதான் முத்தராஜ். ஏன் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, ஒரு டாஸ்மாக்ல போயிட்டு என்ன பண்ணா, ஒருத்தன் வந்து சரக்கு கேட்டிருக்கான், அவன் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கான், கொடுக்க முடியாதுன்னா அவனை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. வீடியோ வந்துச்சு, பாத்தீங்களா? நீங்க பார்க்கலையே. பார்க்கல? நீங்க ஆஹா. யாருமே பார்க்கலையா? ஆனா ஒரு மாதிரி ஆர்கனைஸ்ட் செக்டார்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகல கார்த்திக், அது டினை பண்ண இல்ல முடியாதுல்ல. இப்ப கார்த்தி, எவ்வளவோ நீங்க அதை ஸ்கூல் நீங்க சொல்லியிருக்காங்க. வந்து சத்தியமா தெரியாது. ஒரு ஒரு அது ஒரு வெரி முயற்சி பேட் நடக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அதை சப்ரஸ் பண்ண முடியாது. சரி, அது ஓகே. த்ரூ அவுட் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானே கேள்விப்பட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் போறவரை நான் ஆர்டி நான் ஆஃபீஸ்ல எங்க 5000 முத்தராஜ், ரூபாய் இல்லாம லைசன்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொன்ன முத்தராஜ் இடத்துல நீங்க என்ன லைசன்ஸே விட்டுருங்க முத்தராஜ். டெய்லி டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்கிட்டு தாங்க இருக்கேன் முத்தராஜ். பஸ் அது அதுல என்ன நடந்துச்சுங்கிறத அவரு சம்பந்தோட விக்னேஸ்வர் தெளிவா கொடுத்துட்டாரு. இல்லைங்க முத்தராஜ், இது அந்த எதனால 10 ரூபா நடந்துச்சு, என்ன எதுல பிரச்சனை வருது? போயிட்டு அந்த இருக்கு. 10 ரூபா எதுல இல்ல வருதுன்னு கார்த்திக் ப்ரோ, ஆக்சுவலி நானும் கேள்விப்பட்டேன். அந்த 10 ரூபாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். அது நீ அதாங்க, அடிச்சது அது தெரியாது. எதுல வருதுன்னு கேக்குறேன். அது எதுல வருதுன்ற அந்த 10 ரூபா எதுல வருது? நன்கொடையா, அன்பளிப்பா, எதுல வருது? கரப்ஷன்ல தான் வருது கார்த்திக். அப்புறம் கரப்ஷன் ஒளிஞ்சிருச்சுன்றீங்க. ஆனா மத்த செக்டார்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஏங்க ஆயிருக்குல்ல கார்த்திக், கண்ணுக்கு அதுலயே தெரிஞ்சு, பேச மாட்டேன்றீங்க. அதுதாங்க சொல்றேன், கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த விஷயமே இருக்கு, ஆனா மத்ததெல்லாம் ஒளிஞ்சிருச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்களே. இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் ஆக்சுவலி மத்ததெல்லாம் டிக்ரீஸ் ஆயிருக்கு, எவிடென்டா இல்ல தெரியுது இல்ல நம்ம நான் கண்ணுக்கு. ஒரே பாயிண்ட் இருக்கு. அந்த எந்த டாஸ்மாக் பத்தி எவிடென்ட் பேசுறதுல எதுல பாத்தீங்க நீங்க? நான் இதையே ஏங்க நீங்க ஏன் வந்து இப்ப இதையே ஸ்கூல்ஸ்ல விட்டுற ஏங்க மாட்டீங்க. ஸ்கூல்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் இந்த வெளியே சொன்னாங்க இல்லையா, இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் பத்திரப்பதிவு எல்லாம் அந்த முன்ன மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி. இப்போ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டினை பண்ண முடியாதுல்ல. இல்ல நான் அது கண்டிப்பா இருக்கு. ரியல் எஸ்டேட் கூட என்னோட ஃப்ரெண்ட் இருக்கு, அவனே சொன்னான் என்கிட்ட, ரியல் எஸ்டேட் கண்டிப்பா வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுச்சுடா இங்க. டக்கு டக்குன்னு சாரி லெஸ் இது கேக்குறாங்க, ஃபாஸ்டா ப்ராசஸ் நடக்குது. அதெல்லாம் உண்மைதான். நான் மட்டும் கார்த்திக் bro, அந்த டாஸ்மாக் இத சொல்றேன். இத அது இத நானே நான் படிச்சு பார்த்தேன் கொஞ்சம் அதை பத்தி. அந்த என்டையர் ஒர்க் ஃப்ளோவை பயங்கர கஷ்டம் அது சரி பண்றது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பேசினாலுமே அங்க டிஜிட்டல் வெப் ஊழல சரி பண்றது ரொம்ப ஈஸியா இல்ல இருக்கா? இல்ல கார்த்திக் ப்ரோ, அந்த வெப் கொண்டு வந்தாங்களே கார்த்திக் ப்ரோ, அதுலயே எவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு தெரியுமா இன்னும். அது நல்ல முயற்சியா இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மக்களுக்கு பிரச்சனை தான் ஆகுது இன்னும், சரிங்களா? அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டெப் பாருங்க, தான் இது ஆக்சுவலி. சுதர்ஷன், டாஸ்மார்க் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. எக்ரி. நீங்க டோட்டலா ரிஃபார்ம் பண்ணணும். அதுக்கு பெரிய பிரச்சனை வரும். நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு போல்டா ஒரு டிசிஷன் எடுக்கணும். சும்மா வந்து அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க, அந்த 20,000 பேர் ஏதாவது நினைச்சுப்பாங்க, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் ரிஃபார்ம் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். கரெக்டுங்க நீங்க ஒரு சுனில். போல்ட் பட் ஆக்ஷன் நீங்க எடுத்தா ஃபர்ஸ்ட் தான் அது சேலஞ்ச் என்ன பண்ணணும்? என்னோட ஒப்பீனியன், நான் ஜஸ்ட் யோசிக்கிறேன் அவுட் லவுடு. இப்போ யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ இல்ல அவங்களுக்கு சுத்தம் ஃபர்ஸ்ட் நீங்க காசு பாருங்கண்ணே, ஒரு ஸ்கூலுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஒரு பண்ணா இல்லைங்க ஃபர்ஸ்ட். இல்ல ஒரு ஸ்கூலுக்கு திமுகல ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு தான் அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த 10 லட்சத்தை நான் வாங்காம அப்ரூவல் கொடுக்குறேன், ஓகே சூப்பர், ஒரு ஊழல் ஒழிச்சிட்டீங்க, ஓகே. அந்த 10 லட்ச ரூபா கொடுத்து அப்ரூவல் வாங்கினவன் என்ன பண்றான்னா, அவங்க எல்லார்ட்டையும் ஒரு ஃபீஸ் வாங்குறான்ல, ஒரு 50,000 1 லட்சம் ஆமா. வாங்குறான்னு ஒரு 1000 ஸ்டூடெண்ட் படிக்கும்போது, இப்போ அந்த 10 லட்ச ரூபா அவன் மிச்சம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணணும், அந்த 10 லட்ச ரூபாயை கணக்கு போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் கம்மியாக வாங்கினா நீங்க சொல்ற ஊழல் ஒழிஞ்சதா அர்த்தம்.
இல்ல அந்த பாட்டு சூப்பர் ஆனா பாயிண்ட். அது கரெக்ட் நடக்கல. நடக்கல அப்படின்னா இது எப்படி ஊழல் ஒழிக்கிறதாகும்? இல்ல இது ஊழல் ஒழிக்கிற ஃபர்ஸ்ட் இது ஸ்டெப் தான் இது இது. வந்து முதலாளிகளுக்கு சிஸ்டமேட்டிக்கா பண்ற நிறைய ஃபேவர் தானே மாறணும் கார்த்திக் ஆகும். ப்ரோ. லைக் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இன்னும் இது வந்து ஆமா அந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம். ஒரு 1-2 பெனிஃபிட் இயர்ஸ் டைரக்ட் ஆகும் பெனிஃபிட் கார்த்திக் ப்ரோ எல்லாம் வந்து இல்ல மாறுறதுக்கு கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அப்ரிசியேட் பண்ணாம இதை எப்படி ஒழிக்க முடியும் நீங்க இன்னும் கொஸ்டின் கேட்டு இருந்தீங்க அப்படின்னா இல்லைங்க அப்ரிஷியேட் அந்த நான் ப்ராசஸ் பண்றதுக்கு எப்படி ரெடி இம்ப்ரூவ் ஆகும்? முத்துராஜ். நான் அப்ரிஷியேட் பண்றதுக்கு ரெடி. நாங்க வந்து இதை பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னா ஓகே. ஊழல் ஒழிச்சிட்டோம் நீங்க சொன்னீங்க நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். நீங்க ஸ்டெப் எடுத்துட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க எடுத்துட்டோம். அது கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு ஸ்டெப் தான் இருக்கு. கார்த்திக், யாரும் ஒழிச்சிட்டோம்னு சொல்ல. என்னங்க பேசுறீங்க? அது 3 எப்படி மாசம் தானே அவ்வளவு ஆயிருக்கு. ஈஸியா எப்படிங்க 3 ஒழிக்க முடியும்? மாசம் இல்ல 3 நீங்க மாசம் 100 டேஸ்ல அவ்வளவு ஒழிச்சிருந்தா யாரும் வேணாலும் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கும் போது அப்படி சொல்லியே. இல்ல நான் தான் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ராசஸ் போயிட்டு நான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் கிரவுண்ட்ல ஒத்துக்கிறேன். ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு சில இருக்கு. குரூப் வந்து கண்டிப்பா ஓவர் இது பண்றாங்க, இல்ல இன்ஃப்ளேட் பண்றாங்க முத்துராஜ் என்ன நியூஸ. சொன்னாருன்னா ஒரு இல்ல சிஎம் இல்ல வந்து நான் வந்து யாரா பணம் கேட்டா ஊழல் லஞ்சம் கேட்டா ஊழல் அங்க பண்ணாங்கன்னா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்கன்னு சொல்றாரு. பாத்தீங்களா இப்படி யாரா சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் சொன்னார்ல. அதுக்கு தான் இந்த பதில், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல அது அப்படி கிரவுண்ட்ல கேட்கும் போது இல்ல ரிஃப்ளெக்ட் அந்த மாதிரி ஆகுதுல அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். அது இப்ப அவர் கிரவுண்ட்ல சொல்றது ரெஃப்ளெக்ட் கிரவுண்ட்ல எப்படி ஆகுதுல்ல ரெஃப்ளெக்ட் ஆகும்? அப்படின்னு அவர் சொல்றாரு. கிரவுண்ட்ல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்? ஒரு 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 சாதாரண பாவனை போய் ஒருத்தன் போய் அவன் கேஸ் கட்டணும். அவன் முத்துராஜ் பேச இது முடியல. போல்டா ரிஃப்ளெக்ட் பேச ஆகாது முடியும். முத்துராஜ். அதுதாங்க எனிமிட்டி தான் நானும் கிரியேட் பண்ணும். சொல்றேன். இல்ல அதுதாங்க நானும் முத்துராஜ் சொல்றேன். டெய்லி கார்த்திக் அவன் நீங்க ஒருத்தன் நாட் டெய்லி ஓன்லி ஏங்க டெய்லி லஞ்சம், நாட் போய் ஓன்லி வந்து லஞ்சம். டெய்லியும் போயிட்டு ஒயின் ஷாப்ல வந்து அவர் நீங்க வந்து திரும்ப நாங்க திரும்ப ஒயின் இல்ல ஷாப்புக்கே கார்த்திக் போறீங்க. ப்ரோ, நான் நான் முதல்ல ஒரு ஒயின் எனக்கு உங்களோட ஷாப்ல எக்ஸாம்பிள் ஆன்லைன் சொல்லி ப்ராசஸ். ஒரே எக்ஸாம்பிள் இல்ல சொல்லிடுறேன். நான் சுதர்ஷன் வெயிட் ஃபர்ஸ்டே பண்ணுங்க பேசியிருந்தேன். முத்துராஜுக்கு பதில் சொல்ல சுதர்ஷன் ஒரு நிமிஷம் ஆ, இருங்க. நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் விஜய் சொன்ன இந்த கரூர்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து அக்னாலஜ் பண்றீங்க கரெக்டா? அவர் வந்து ஒரு முதலமைச்சரா வந்து மக்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன் வந்து ஒரு சர்க்குலேட் விடல கவர்மெண்ட் ஆபீசர் யாருமே வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி ஏங்க செலக்டிவா? வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாச்சுங்க. புகாருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இல்லங்க கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? செலக்டிவா எதுக்கு சொல்லணும்? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மட்டும் எல்லாரும் என்ன எதுக்கு செலக்டிவா போறாங்க? சொல்லணும்? இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு ஏங்க மட்டும் எதுக்கு வாட்ஸ்அப் போறாங்க? நம்பர் கொடுத்தாச்சு. அது சம்பந்தப்பட்ட துறையில இருந்து எல்லா பக்கம் பப்ளிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்னங்க பண்ணணும் உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு தெரியும், நீங்க தான் ஆட்சியில் லஞ்ச இருக்கீங்க. ஒழிப்புன்னு சொல்லி நீங்க நாங்க தான் தனியா எங்க சைடுல இருந்து சரி நாங்க தனியா ஓகே. முயற்சி எடுத்து நீங்க வந்தவனே மக்கள் சாட்சின்னு சொல்லி ஒரு சைட் க்ளோஸ் டெவலப் பண்ணி பண்ணீங்கல்ல, அதுக்கு என்ன ஆமா ஆக்ஷன் எடுத்தீங்க அப்புறமா? எங்க மைண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட இதுல உங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? எங்க இல்லங்க ஆட்சியில எடுத்த நீங்க உடனே நல்லா முதல்ல வந்து புரிஞ்சுங்க. 100 அறிக்கை நாள் மைண்ட் ஆயிடுச்சா? சம்பந்தப்பட்டது. நீங்க வந்து ம் மினிஸ்ட்ரி போஸ்ட் எடுத்த மைண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணீங்களா டெம்பரவரியா? ஆமா உங்களுக்கு தெரியல இல்லீகலா அங்க ஏதோ பண்றாங்கன்ட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா? எங்க ப்ராசஸ் தாங்க போயிட்டு நீங்க எடுத்த உடனே எங்க முடியும் இது என்ன சொல்யூஷன் க்ளோசர் எல்லாம் இல்லங்க கிடையாது. நீங்க பாலாஜி சொல்றது ஃபர்ஸ்ட் புரியுதா? ப்ராசஸ் நீங்க ஸ்டெப்னு என்ன முடிஞ்சது தான் அவ்வளவுதான். சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் பக்கம் 3 நாள்ல பண்ண இல்லங்க முடியும்லாம் நீங்க எனக்கு மக்கள் புரியல. ஏங்க 5 கரெக்ட் வருஷம் கரெக்ட் நீங்க சொல்றது எல்லாத்தையும் முடிச்சுட்டு புரியுது. இருங்க வருவாங்களா? இருங்க சொல்றது கேளுங்க. நீங்க மக்கள் பக்கம் டைவர்ட் பண்ணீங்கன்னா மக்களுக்கும் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கும் எனிமிட்டி கிரியேட் பண்ணீங்கன்னு அர்த்தம். அவன் நாளைக்கு எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்க தான் பதில் சொல்லணும். ஐயோ உங்க பேச்சு எண்ட் கேட்டு அவன் யூசர் மக்கள் தாங்க போய் கேட்கணும். இல்லங்க ஏங்க என்ன எண்ட் யூசர் புரியல நல்லா எனக்கு. புரிஞ்சுக்கங்க. அவன் பவர்ல இல்ல. மக்கள்கிட்ட தான் நீங்க காசு வாங்குறீங்க. இருங்க அவன் பவர்ல இல்ல. நீங்க இந்த மாதிரி அவங்களை உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அவங்க ஆபீஸ் கிட்ட எதனா பேசுனா அவன் எனிமிட்டி தான் கிரியேட் ஆகும். நாளைக்கு இது ஐயோ இப்ப அதுதான் இதனால சொல்றேன். அதுக்கு அவங்க அதை மட்டும் அவர் சொல்லல. எல்லா ஆபீஸ்லயும் ஒரு சர்க்குலேட்டர் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க வாட்ஸ்அப் பாத்தீங்கல்ல, நம்பர் பப்ளிஷ் பண்ணியாச்சுங்க. உங்க பேச்சை கேட்டு ஒயின் ஷாப்ல அதை மட்டும் போயிட்டு அவர் சொல்லலைங்க. இருங்க அதை மட்டும் உங்க அவர் சொல்லல. பேச்சை கேட்டு ஒயின் ஷாப்ல போயிட்டு ஒருத்தர் பேசி அவன் அடி வாங்கிட்டு வந்தான். அண்ணன் பேர் சொல்லுங்க. அவன் அடிச்சாங்க. அவன் மேல ஆக்சிடென்ட் பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 200 பேர் சஸ்பெண்ட் ஆனாங்களே பாலாஜி, அது எந்த கணக்குல வரும்? சஸ்பெண்ட்லாம் ஆகல. எடுத்து வேற இடத்துல போஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவங்கள சஸ்பெண்ட்லாம் பண்ணல நீங்க. சஸ்பெண்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் பாலாஜி ப்ரோ, மாத்தினாங்க. நீங்களே யோசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாடு தான் இது, சரிங்களா? ஒரு கரப்ஷன் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு சிஎம், விஜய், ஓகே, யாரோ சொல்றாங்க, நீங்க வந்து கேட்டா சொல்லுங்கன்னு, நம்ம அதை நம்பி போய் சொல்றது பிரச்சனை இல்லங்க ஒரு தப்புன்னு நீங்க சிஎம்மா வந்து இருங்க. பேசுறதா ஒரு வரீங்க சிஎம்மா பாத்தீங்களா? இருங்க. ஒரு இது சிஎம்மா என்னோட ஆட்சியில இருங்க சுதர்ஷன். கீழே ஒரு சிஎம்மா என்னோட ஆட்சியில யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க சொல்லணுமா? நீங்க யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்லணுமா? அப்ப கேட்கறாங்கன்னு அர்த்தம். என்னோட ஆட்சியில யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. 60 வருஷம் கொடுத்தும் பழக்கியாச்சு, வாங்கியும் பழக்கியாச்சு. அப்ப கன்சியூமருக்கு எப்படி அவேர்னஸ் கொடுப்பாங்க? இல்ல கன்சியூமருக்கு எப்படி சொல்லுவாங்க? இல்லங்க பப்ளிக்கா ஒரு எனிமிட்டி கிரியேட் பண்றீங்க. அவன் பவர்ல இருக்கான். அவனை போயிட்டு முறைச்சிட்டானா எனிமிட்டி தான் கிரியேட் ஆகும். கேள்வி கேட்கறது பப்ளிக்கோட வேலைங்க. அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் அது கேள்வி தானே கேக்குறாங்க. அதுக்கே உங்க ஆபீசர்ஸ் எல்லாம் முறைச்சிக்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்த ஆக்ஷன் எடுக்க போறாங்க. உங்களுக்கு என்ன அது ப்ராப்ளம்? இப்போ டிராபிக் போலீஸ் பப்ளிக் கேள்வி கேட்காம வேற யாரு கேள்வி கேட்பாங்க பாலாஜி? இல்லங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்கதான் அவங்க வேலை. அவங்க எதுக்கு அவங்க எனிமிட்டி கிரியேட் பண்ண போயிட்டு அவங்கள்ட்ட முறைக்கணும், கொடுக்க மாட்டோம் சொல்லணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு தெரியுதுல தப்பு நடக்குதுன்ட்டு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். எது கம்ப்ளைண்ட் பண்றது வெயிட் பண்றீங்க கேக்குறேன் நானு.
அவன் போயிட்டு முறைச்சி அவங்ககிட்ட எனிமிட்டி கிரியேட் பண்றது நீங்க வெயிட் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்து அதை கிளியர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ கடவுள் மாதிரி பேசாதீங்க. அவர் எனிமிட்டி ஆயிடும், அவருக்கு எனக்கு இதாயிடும். புரியவே இல்லை இந்த லாஜிக் நான் இங்க. அவங்க நான் ஒரு பிராக்டிகலா சாதாரண சொல்றேன். ஆபீசர் நீங்க தான், உங்க வேலை பப்ளிக் தான் பவர் பார்க்க கொடுத்தவங்க வர்றான். எனிமிட்டி சரியா? கிடையாது. இல்லைங்க உங்க வேலை எதுவுமே அவருக்கு நீங்க அவருக்கு பண்ற என்ன எப்படி தெரியுமா பவர் இருக்கு? இருக்கு? பவர் நீங்க பண்ற எப்படி தமிழ்நாட்டுல தெரியுமா இருக்கு? அவன் உச்சபட்ச வேலை பவர் எதுவும் இந்த நடக்காது. சிஎம் சொல்றாரு. கடைசி வரைக்கும் ஏங்க அவன் வேலை தமிழ்நாட்டோட நடக்காது. உச்ச பவர்ல இருங்க அவன் குறுக்க அது மண்டை சொன்னா டிஎம்கே ஆட்சியில நடக்காம அவன் இருந்திருக்கலாம் குறுக்க பாலாஜி. மண்டை பட் சொன்னா அவன் இதுக்கப்புறம் வேலையை அவன் பார்ப்போம். வேலை இப்பதானே நடக்காம ஆக்கிடுவீங்க. சொல்லியிருக்காரு அப்படிதானே? இல்ல என்ன வேலை நடந்துதானே நடக்காதுன்னா இருக்கு எனக்கு பாலாஜி. புரியல. யாருக்கு நடக்காம பாலாஜி இருக்கு ப்ரோ அது இன்னொன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா, ஒரு யாருக்கு சேஞ்ச் நடக்காம இருக்கு? வரும்போது நிறைய கஷ்டங்கள் வரும். இதான் உண்மை. நம்ம இதுன்னு சொல்லல, நான் பொதுவா யார் வந்தாலுமே சொல்றேன். இப்போ எனிபிஎஸ் கம் அண்ட் ஏதாச்சும் ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி கரப்ஷன் ஃப்ரீ இந்த தமிழ்நாடு இல்லை, கர்நாடகா எங்க நடந்தாலுமே இது கஷ்டமான ப்ராசஸ் தான். மக்களுக்கும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே இதை ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் அதுக்காக இது தப்புன்னு அதான் நீங்க கேள்வி கேட்கிற விதத்துல வந்து ரொம்ப தப்பா தெரியுது எனக்கு. இதே இந்த இதுக்கு பெருசா கேள்வி கேட்கிற பேசுறீங்க விதத்துல நீங்க. சொல்லுங்க. நீங்க வந்து நீங்க அப்ரோச் வேற பண்ண பெரிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் சொல்றேன். கேளுங்க நீங்க தயவு செஞ்சு. மக்களை போயிட்டு கேள்வி கேட்க சொல்றீங்க. நீங்க சிஎம் இருக்கீங்க. இல்ல நீங்க மக்களை எப்படி கேள்வி ஆக்ஷன் கேட்க எடுத்து சொல்லுங்க சொல்லல. சொல்ல ப்ரோ, வைக்கல? இல்ல இல்ல என்னாச்சு இல்ல இல்ல உங்களுக்கு? இது எப்படி தப்புன்னு இல்ல சொல்றீங்க இல்ல நீங்க? பாலாஜி நீங்க என்னையா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. புரியாம நீங்க தப்பா பேசிட்டு போறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லா இல்ல ஆபீஸ்க்கும் இல்ல சர்க்குலர் போயிருக்கு. ஏங்க இல்ல அவர் இல்ல என்ன மக்கள் நீங்க மக்களுக்கு மட்டும் தப்பா தான் அந்த மெசேஜ் கொடுக்குறாரா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு மட்டும் தான் அந்த மெசேஜ் கொடுக்குறாரா? காசு அந்த கேட்டா மெசேஜ் இஸ் இருங்க. கான் உங்க டு மெசேஜ் போத் என்ன? த காசு பார்ட்டிஸ். கேட்டா இருங்க. காசு கேட்டா கொடுக்க போத் கூடாதுதான் த உங்க மெசேஜ். பார்ட்டிஸ். ஓகே, அது இல்ல ரிசீவிங் எண்டர் இல்ல இங்க ஆமா இருங்க ஆமா முத்துராஜ். இருக்கட்டும். உங்க மெசேஜ் என்ன? காசு கேட்டா கொடுக்க கூடாதீங்க, அண்ணனோட ஆட்சி சொல்லுங்க தானே. காசு கேட்கறவங்க ஏன் இருங்க அந்த பாருங்க. இல்ல ஆபீஸ்ல மினிஸ்டர் வச்சுட்டு ஐஏஎஸ் இதே பண்ணாங்க. ஆபீசர்ஸ் மீட்டிங் முடிச்சும் சொன்னாங்களே, ஏதாச்சும் தப்பு ஏங்க நடந்தா நான் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன், அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க. லஞ்சம் கொடுக்க கூடாது, அதுக்கு வாட்ஸ்அப் காரன் முடுக்கண்டு சர்க்கிள்ல இல்ல கொடுத்தாச்சுன்றேன். பாலாஜி இதுக்கு மேல என்னங்க இல்ல ஆபீசர் மீன்ஸ் போகணும் உங்களுக்கு? என்ன இல்ல ஆபீசர்ல மூணு பவர் இருக்கா? மூணு அவன பெரிய விஷயம் எனிமிட்டி பண்ணிருக்காங்க. ஆமா இல்ல ஆக்ஷன் எடுங்க. எனிமிட்டி இருக்கா? ஆபீசர்ஸ் எனிமி மேல அவருக்கு என்ன நீ பெரிய ஆக்ஷன் பவர்? எடுக்காம உட்கார நேச்சுரல் சூப்பர் வச்சீங்கன்னா ஆமா பவர் அவங்க இருக்கா? சும்மா எடுக்கிறாங்க இருப்பாங்க. தான். நீ இல்ல ஆக்ஷன் எடுங்க. எடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த இப்ப ஆக்ஷன்ஸ் எப்ப எடுப்பாங்க பாலாஜி? யாரு சொல்லி எடுப்பாங்க? இல்லங்க நீங்க நீங்க ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸ் அனுப்புனாதான் கிரியேட் பண்ணி எடுப்பாங்க. அந்த தப்பு எண்ட் இருந்தா யூசர் அதை வெயிட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவீங்க. பண்ணாதானே எடுக்க முடியும் இந்த பாலாஜி. வகையில இங்க நடக்காது எதுவுமே. நீங்க ஆம்புலன்ஸ் எப்படிங்க எடுக்க இருங்க, ஒரு முடியும்? நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் ஹையஸ்ட் எமர்ஜென்சி ஒரு வீட்ல இருந்து கால் பண்றாங்க, 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகுது. ஒரு ஸ்விக்கி என்ன எமர்ஜென்சி கால் பண்ணாலும் 15-20 மினிட்ஸ் ஆகும். எல்லாத்துக்கும் டைம் ஆகும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இங்க வந்து சிஸ்டமே கிடையாது இந்த மாதிரி விஷயத்துக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க இதை வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க அதை தப்புன்னு சொல்றது எனக்கு தெரியல. இது எப்படி பேசுறதுன்னு சீரியஸா. இல்ல நீங்க அதாவது ப்ரூஃப் பண்ணி 3 காமிச்சு மந்த்ஸ்க்கு முன்னாடி காமிச்சா சொல்லுங்க. நீங்களே இதை பேசி இல்லங்க என்ன சொன்னீங்கன்னா, இருங்க இருங்க கரப்ஷன்லாம் எப்படி ஒழிக்க இருங்க முடியும்னு தப்புன்னு கேட்டீங்க சொல்லல. பாலாஜி. இல்ல தப்புன்னு கரப்ஷன்லாம் சொல்லல. பழகியாச்சுன்னு பேசுனீங்க பாலாஜி. நான் ஞாபகம் இருக்கா? பழகியாச்சுன்னு சொல்லல. அந்த வார்த்தையில என் வாயில வரல. சரிங்களா? அப்படிதான் சொன்னீங்க. அந்த எனக்கு வார்த்தை நானே புரிஞ்சுக்கங்க. கேட்டுக்க ரெக்கார்டிங்ல. நான் சொன்னதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு. நீங்க பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் கேக்குறீங்க. இதுல கரப்ஷனை வந்து நீங்க ஃப்ரீ பண்றது கரெக்டா? அதுக்கான ஆமா ஆக்ஷன் உங்க முன்னாடி என்ன இருக்குன்னு கேக்குறேன். ஆக்ஷன் பிளான் என்னன்னு கேக்குறேன். நீங்க லஞ்சம் நான் கொடுக்காதீங்கன்னா பண்ணி எதுவும் வராது. இல்ல அது கவர்மெண்ட் எதுக்கு இல்ல அப்போ? இல்ல இப்போ அப்படி யார் மக்கள் இல்ல இருங்க நீங்க இருங்க புரிஞ்சுக்க மக்கள் மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல பாலாஜி இருங்க நான் முத்துராஜ் புரிஞ்சுதான் திருப்பி கேக்குறேன். திருப்பி மக்கள் சொல்லிட்டாரு. யாரும் லஞ்சம் இல்ல கொடுக்கலங்க. இருங்க இல்ல மக்கள் இல்லங்க லஞ்சம் கொடுக்கல. இருங்கங்க. முத்துராஜ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு? 3 விஷயம் சொன்னாரு எங்க சிஎம். ஃபர்ஸ்ட் இந்த எலிமினேட்டிங் கரப்ஷன் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு ஆப் கிரியேட் பண்ணி யார் வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2. நம்பர் 3 எல்லா கவர்மெண்ட் நான் முடிச்சிடுறேன் அப்புறம் பேசுங்க. 3வது எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்மே சர்க்குலர் கொடுத்தாச்சு. 4th ஆக்ஷன் எடுக்கிறது கம்ப்ளைண்ட் இல்லாம ஆக்ஷன் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஒன்னு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் மூலியமா கொஞ்சம் பேரை பிடிச்சிருக்காங்க. இன்னொன்னு இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மூலியமாவும் பிடிச்ச இது கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு வேணா நான் அனுப்பி விடுறேன். அது இல்லைன்னு சொல்லாதீங்க. புரியுதுங்களா? இப்படிதான் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் அ ப்ராசஸ். இட் வில் டேக் டைம். 50-60 இயர்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அது எப்படி நீங்க வந்துட்டு ஓவர் நைட் மாத்துவீங்க? நான் சொல்றதெல்லாம் சைக்காலஜிக்கா சொல்றேன். நீங்க வந்து பப்ளிக் கிட்ட ஃபியரை வந்து குறைக்க பாக்குறீங்க கரெக்டா? லஞ்சம் கேட்டா என்ன கவர்மெண்ட் ஆபீஸ் இருந்தாலும் எழுத்து பேச கொடுக்க முடியாது சொல்லுங்க. ஃபியரை குறைக்கிறீங்க கரெக்டா? எடுத்து பேசணும்லாம் சொல்லல. எதுக்கு இருங்க இருங்க பேசுறீங்களா இருங்க சொல்லல. நீங்க பேசிட்டீங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. சரிங்களா? நீங்க சொன்ன இல்ல எல்லா நீங்க விஷயமும் இன்டர்பிரேட் பண்ணாதீங்க ப்ரோ. தப்பா நீங்க இல்ல என்ன நீங்க தப்பா இல்லங்க திங்க் டேரக்டா பண்ணாதீங்க. பேசுங்க ப்ரோ. டேரக்டா கேளுங்க தான் சொல்றேன் அப்படிதான் நானு. சொன்னாங்க தவிர எதிர்த்து பேசுங்க. என் பாலாஜி விழிப்புலி சொல்ற மாதிரி சொல்றாரு. திருப்பி இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் இல்லங்க இல்ல இல்ல எதுக்கு இதுக்கு பேசுங்கன்னு யார் முன்னாடியும் சொன்னா? இதுக்கு முன்னாடியும் இல்ல இருங்க இல்ல இருங்க அவர் சொன்னதுங்க நான் இல்ல சொல்லது. ப்ரோ. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றது விஜய் வந்ததுக்கு தான் சொல்றான்னு நினைச்சீங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குற குடுக்குறாங்க. விஷயம். இல்ல இப்ப குடுக்குறாங்க ப்ரோ. முன்னாடி கொடுத்தது இல்ல. கொடுத்துருந்தா எனக்கு அதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஃபியர் இருந்தது. இப்ப இந்த ஃபியரை வந்து குறைக்க பாக்குறீங்க. ஓகேவா? பப்ளிக் பாலாஜி பார்ட்டிசிபேஷன் குறைக்க முன்னாடி பாக்குறீங்க. இல்ல கம்ப்ளைண்ட் இல்ல கொடுக்குறவங்க இல்ல மேல ஆக்ஷன் இல்ல எடுப்பீங்க. விஜய் இப்ப விஜய் அகேன்ஸ்டா உங்களுக்கு யாரு இது கொடுக்குறாங்களோ யார் அவங்க சொல்லுங்க? மேல ஏதோ ஒரு ஆக்ஷன் பேர் எடுப்பீங்க. சொல்லுங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தது மேல டிஎம்கே ஆக்ஷன் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம்.
இல்ல வேற ஏடிஎம்கே ஆக்ஷன் எதுன்னு சொல்லுங்க. எதுனா தெரியுமா உங்களுக்கு எல்லாம் அப்படி வந்து ஏன் ஆக்ஷன் ஒரு எடுத்தாங்கன்ட்டு? இல்ல எல்லாம் அதெல்லாம் இல்ல இருக்கு இல்ல பாலாஜி, இல்ல நிறைய ப்ரோ இருக்கு பாலாஜி, இல்ல 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 மறந்துட்டீங்கன்னு ப்ரோ நினைக்கிறேன். நீங்க சொல்றதுதான் இல்ல கரெக்ட். அந்த அப்படிதான் ஆக்ஷன் இல்ல இல்ல எடுத்தாங்க. இருங்க பாலாஜி, நான் சொல்றேன். நான் எக்ஸாம்பிள் கேட்டீங்களா, நான் சொல்றேன், நீங்களா பேசாதீங்க. அந்த கரூர்ல அந்த ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் அடிச்சது என்ன, அவன் எதுக்கு போய் அடிச்சாங்க?
அது இப்போ மாதிரி இப்ப ஏதாவது சரி இப்போ நான் நடந்திருக்கா? சொல்றேன் உங்க இல்ல இல்ல இருங்க இருங்க வழக்கறிஞர் பேசாதீங்க. இல்ல இல்ல இருங்க ப்ரோ. இருங்க இல்ல இல்ல இருங்க உங்க நான் ஆட்சியில அப்படி முடிச்சிடுறேன். சொல்றேன் நானு. You are defending. இருங்க நீங்க இல்ல ஒன்னே பண்ண வேணாம். நீங்க எதுக்கு கொடுக்க போறீங்கன்னு தெரியும். நான் சொல்றது கேளுங்க. இப்போ வழக்கறிஞர் அணியில வந்து காசு வாங்குறன்ற மாதிரி உங்க கட்சி சேர்ந்த ஒருத்தவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அது அது பார்த்து அதுல ஒண்ணும் இல்ல ப்ரூஃப் இருக்கா நீங்க சொல்லுங்க. என்னங்க இப்ப முட்டு இல்ல அது குத்திங்க யார் இப்போ ப்ரூஃப் உங்க கட்சி இல்ல இல்ல என்ன உங்க கட்சி சேர்ந்த லாயர் தான் இல்ல காசு bro. வாங்குறாங்க. இல்ல பாருங்க இல்ல கவர்மெண்ட் லாயர் பாலாஜி போறது காசு எங்க வாங்குறாங்க கட்சி உங்க கட்சி சேர்ந்து தான் சொன்னாங்க. இல்ல இத சொல்றது கேளுங்க. எங்க கட்சி எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து என்ன சொல்றது பாலியல் சீண்டல்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லி நான் அதை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க கேட்ட லஞ்சத்தை பத்தி தான் சொல்றதை பேசுறேன். கேளுங்க ப்ரோ. உங்க கவர்மெண்ட் லாயர்ஸ் சொல்றதை காசு கேளுங்க. வாங்கினீங்க டோன்ட் இன்டர்வீன். சொன்னாங்களே, எதுக்கு ஆக்ஷன் எடுக்கல? இல்ல இல்ல நான் பேசுறேன். நான் பேசி முடிக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் a complaint comes நம்ம வந்து அது இது பண்ண முடியாது. இப்ப இதுக்கு என்ன சொன்னீங்க? இது வந்து என்ன சொன்னீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றதை ஆக்ஷன் கேளுங்க. எடுக்கணும்னு சொன்னீங்க. Let me finish. நீங்க முத்து கொடுத்துருக்கீங்க. இது என்ன சொன்னீங்க என்கிட்ட? இல்ல இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுப்போம் சொன்னீங்க. கம்ப்ளைண்ட் இல்ல இல்ல கொடுத்தா ஆக்ஷன் அதெல்லாம் எடுக்க கிடையாது. நானு. கம்ப்ளைண்ட் வேலிட் கம்ப்ளைண்ட் வந்தா தான் இது பண்ண முடியும். ப்ரூஃபோட கொடுக்கணும். அப்போ வந்து கரப்ஷன் எல்லாம் பண்றவங்க ஒரு பப்ளிக் வந்து வேலிடா எல்லா டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்தாதான் அந்த கரப்ஷன் ஆபீஸ் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து கரப்ஷன் எல்லாம் டாக்குமெண்ட் பண்றது வேடிக்கை பார்த்துட்டு தான் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் வீடியோட கொடுத்திருக்காங்க. வீடியோட கொடுத்திருக்காங்க. தெரியுமா? இந்த கவர்மெண்ட் காசு வாங்கலாம்னு சொல்லி எதுக்கு ஆக்ஷன் எடுக்கல? அவன் எங்க வீடியோல கொடுத்தானா? எங்க கொடுங்க. வீடியோல கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க காசு வாங்கிட்டு சொல்லிட்டு. எதுக்கு அவங்க கட்சி விட்டு போறீங்க? என்ன ப்ரோ பேசுறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அப்ப எதுக்கு கம்ப்ளைண்ட் வாங்குனீங்க? அது அப்படியே பேசுறாங்க பாலாஜி. அது இன்வாலிட் கம்ப்ளைண்ட் தான் காசு வாங்குனீங்க. லாயர் கவர்மெண்ட் காசு வாங்குனீங்கன்றது அவங்க கம்ப்ளைண்ட் யார் சொன்னா? யார் சொன்னா? உங்க கட்சி இந்த லாயர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சரி என் கட்சிக்காரன் சொன்னா அது உண்மை ஆயிடுமா? என் கட்சிக்காரன் எல்லாமே நல்லவனா இருக்கானா? என்ன பேசுறீங்க? அது இன்வாலிட் கம்ப்ளைண்ட் அப்பயே சொல்லிட்டாங்க பாலாஜி. உங்க கட்சியை வந்து சப்போர்ட் பண்ணீங்க. என்ன ப்ரோ லாஜிக்கா பேசுங்க ப்ரோ. இல்ல அப்ப நான் போய் நாளைக்கு பப்ளிக்ல இருக்க மேட்டர் இது. இது லாஜிக் இருக்கு. பப்ளிக்ல என்ன இருக்கு? நானும் தான் என்ன பப்ளிக்ல யார் ப்ரூவ் பண்ணா சொல்லுங்க எனக்கு. கம்ப்ளைண்ட் எடுத்து நீ ஆக்ஷன் எடுத்தானே ப்ரூவ் பண்றீங்க. நீ ஆக்ஷன் எடுக்காம நான் சொல்றேன் நாளைக்கு ப்ரோ சொல்றேன் கேளுங்க. நாளைக்கு நான் போய் உதயநிதி மேல கேஸ் கொடுக்குறேன். உன்னை ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? என்ன கொடுப்பீங்க கேஸ்? என்ன வேணா கொடுக்குறேன் ப்ரோ. என்ன வேணா கொடுக்குறேன். ஆக்ஷன் எடுப்பாங்க. நான் இப்ப தெளிவா சொல்றேன். உங்க கட்சியில லாயர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் இல்ல என்ன அடிச்சாரு. என்ன அடிச்சாருன்றேன். விடுங்க ப்ரோ. என்ன அடிச்சாருன்றேன். இல்ல கொடுங்க. எடுத்துருவாங்க ஆக்ஷன். அடிச்சிருவாங்களா? உண்மையில எடுங்க போறாங்க. கொடுங்க. இல்ல அப்ப அதேதான் நானும் சொல்றேன். உண்மையா தான் எடுப்பாங்க. நீ கரப்ஷன் பத்தி பேசும்போது ஜாவலாம் டைவர்ட் பண்ணி கட்சி கொண்டு போறீங்க. இது பப்ளிக்ல மேட்டருங்க இது. ஒண்ணு சரி நான் சொல்லுங்க. நான் கரப்ஷன் பண்றவங்க ஆக்ஷன் எடுப்பாரு. சரி அது இன்வாலிட்னு அப்பயே பண்ணிட்டாங்க பாலாஜி. அப்படியே கொடுத்துட்டு சொன்னது நீ கட்சி விட்டு அப்பயே ப்ரூவ் ஆயிடுச்சு பாலாஜி. நீங்க தான் முட்டு கொடுக்குறீங்க ப்ரோ. அதாவது நான் சொல்றேன் உதயநிதி என்ற காசு வாங்கினாலும் அரையும் குறையுமா பார்த்தா இப்படிதான் பாலாஜி. சரி எப்போ எடுத்து போடுங்க பார்க்கலாம். உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல பாலாஜி கட்சி விட்டு தூக்கிட்டீங்க அவங்கள. இல்ல பாலாஜி நாளைக்கு போய் நான் உதயநிதி என்ற காசு வாங்கினாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? என்ன பேசுறீங்க? ப்ரூஃபோட கொடுக்கணும் ப்ரோ. டிஎம்கே காரங்க எல்லாம் கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டா பொங்குறத நினைச்சா ஜாலியா தான் இருக்கு. நீங்க அது சொல்றதா வந்திருக்கீங்க. வந்து கொஞ்ச நாள்லயே கரெக்ட் பண்ணிருக்கீங்களே. கரெக்ட்லாம் பண்ணல. மக்கள் ரிசல்ட் பாத்துட்டு இருக்காங்க ப்ரோ. உங்களுக்கு கூப்பு இருக்கிறது காலங்காலம் இப்படி உட்கார்ந்து இருக்க போறீங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. கொஞ்ச நாள் தான் உங்க ஆளெல்லாம் பாருங்க. ஆமா எலெக்ஷன் முன்னாடி இதே தானே சொல்லிட்டு மக்கள் தெளிவானதால. எனிவே நாளைக்கு 100வது நாள் என்ஜாய் பண்ணுங்க. சட்டமன்றம் வரீங்க. நாளைக்காவது பேசுவீங்களா? எதனா எழுந்து என்ன கவர்மெண்ட் உட்கார்ந்து இருப்பீங்களா? அதெல்லாம் வந்துட்டு சட்டமன்றம் முடியறதுக்குள்ள அந்த ஆடிட் எல்லாம் முடிச்சு வச்சு செய்வாரு. அப்ப பாருங்க உங்க கட்சிக்காரங்களே பேசுறத பத்தில யாருங்க பேசுறீங்க? ஏங்க பார்ட்டி பண்ண உடனே முதல் ஆளா எடுத்து ஓடுறீங்க. நாங்க சொன்னீங்கல்ல எந்த பார்ட்டின்னு கேட்டதுக்கு டேட்டா சொல்றதுக்கு இருக்க மாட்டேன்றீங்க. ஓடி அவங்க லைவ் கட் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டி பண்ணு சொன்னீங்கல்ல எந்த பார்ட்டி கேட்கும்போது எதுக்கு விஜய் வந்து பதில் சொல்லாம ஆதரவு பதில் சொன்னாரு. சட்டமன்றம் பேசி முடிச்சு பார்ட்டி பண்ணு சொன்னீங்க கரெக்டா? இருங்க பார்ட்டி பண்ணு சொன்னீங்க கரெக்டா?
இந்த பாட்டி ஆமா விஜய் சொல்லணும் எதுக்கு ஆதவர்ஜன் நான் நேமே சொல்லு எது இல்ல சொல்லணும் ஆதவர்ஜன் இருந்து இல்ல உதயநிதி கேள்வி கேட்டா எங்க இல்லங்க அண்ணன் பதில் அவ்வளவு சொல்ல தைரியம் மாட்டாரு எது ப்ரோ. சொல்ல வேண்டியது சட்டசபையில இல்ல எதுக்கு உதயநிதி வந்து எல்லாம் ஆதவர்ஜன் வந்து நான் எந்த பார்ட்டியும் சொல்லவே இல்லையே நேமே சொல்லு எது சொல்லணும் இல்ல ப்ரோ, உதயநிதி எல்லாம் வந்துட்டு ஆளா மதிக்கிறதே கிடையாதுங்க. அதான் பிரச்சனை. அதே மாதிரிதான் நீங்க விஜய் எல்லாம் ஒரு உங்களுக்கு ஆளா நாங்க மதிக்க மாட்டோம். அதான் கதறீங்களே, பார்த்தா தெரியுது. பட் எனிவே நான் மேல வந்து இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. 100வது நாள் ஆட்சி. நானும் அதான் சொல்றேன். வந்துடும். நாளைக்கு பட்டி வெயிட்ல வரீங்க ஏதாவது பேசிட்டு போங்க. ப்ரோ நாளைக்கு கொளத்தூர் போவீங்களா ப்ரோ? கொளத்தூர்ல ஒரு பெரிய ஈவெண்ட் வச்சிருக்கோம் ப்ரோ, அதுக்கு போயிடுங்க முடிஞ்சா. யாரெல்லாம் போறது கொத்தூஸ்லாம் என்ஜாய் குளத்தூர்னு சொன்னாலே பண்ணுங்க. குளத்தூர்னு சொன்னாலே டென்ஷன் ஆயிடுறாங்க பாஸ். குளத்தூர்னு சொன்னா டென்ஷன் ஆகிறாங்க. பார்ட்டி பண்ணிட்டுனா பதறி அடிச்சு ஓடுறாங்க. என்ன சொல்றதுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஆமா இன்னைக்கு நேற்று தானே உதயநிதி பேசினது. ஐ மீன் இன்னைக்கு அது வீடியோ வேற பார்ப்போம். இல்ல மிஸ்ஸாவே பார்த்த கட்சின்றாரு. ஆனா பாத்ரூம்ல போய் ஏன் 2 மணி நேரம் ஒளிஞ்சாருன்னு அவருக்கே தெரியல. மிஸ்ஸாவே பார்த்த கட்சி தானப்பா, தைரியமா ஃபைஸ் பண்ண வேண்டியதானே. இது 6 அவர் தான் மணி நேரம் சொன்னாரு ஜாலியா என்னைய கூட்டும் போனாங்க 6 மணி அப்படின்னாரு. நேரம் சுற்றுலா போனா 6 மணி நேரம் சுற்றுலா போனாராம். அப்ப ஏன் 2 மணி நேரம் கக்கூஸ்ல போய் ஒளிஞ்ச? இல்லையே. சரி, ஓகே, பாய்.